லாஸ்ட் சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 3 விதமான ட்ரேடரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? அவங்களோட ரிஸ்க் எவ்வளோ இருக்கும்? ரிவார்ட் எவ்வளோ இருக்கும்? எவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? மணி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு கூட ஒரு 2, 3 பேர் எனக்கு பெர்சனலாவே மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தா இருக்கு அப்படின்னு. ஸோ நான் வீடியோ இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இப்ப நீங்க அந்த வீடியோலாம் பார்க்கலன்னு நெனைக்கிறேன். இந்த இந்த யூடியூப் சேனல் வந்து ஒரு கிளாஸ் ரூம் மாரி தான் இருக்கும். நான் முன்னாடியே சொல்லிட்டேன். சில நேரம் சில வீடியோ வந்து 1/2 மணி நேரமும் இருக்கும். சில வீடியோ 2 மணி நேரமும் இருக்கும். அதெல்லாம் நான் முன்னாடியே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணதான். புரியுதுங்களா? நான் இன்ஃபார்ம் பண்ணாத ஒண்ண வந்து நான் உங்களுக்கு பண்ணல. அதனால இது கிளாஸ் ரூம் செஷன். ஒரு விஷயத்த நம்ம எடுக்குறோம்னா, அத வந்து ஒருத்தருக்கு ஒரு தடவ சொன்னா புரியும். ஒருத்தருக்கு 10 தடவ சொன்னா தான் புரியும். என்னோட நோக்கம் வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிரணும். எல்லாரும் அத எப்படியாவது அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரணும். எல்லாரும் அத பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னோட நோக்கமே ஒழிய, ஐயோ! நம்ம 1 1/2 மணி நேரம் பேசிட்டு இருக்கோமே, 1 மணி நேரம் பேசுறோங்கிறது நோக்கம் இல்ல. அதே மாரி இன்னொரு விஷயமும் நான் சொல்லியிருக்கேன். தயவு செய்து உங்களுக்கு இது தேவைப்பட்டா, இல்ல உங்களால 1 1/2 மணி நேரம் போட்டு பார்க்க முடியும்னா, உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா பாருங்க. இல்லன்னா நீங்க பார்க்க வேணாம். உங்களுக்கு நெறைய சேனல்ஸ் வெளியிலலாம் வச்சிருக்காங்க. அழகா இனிப்பு தடவி குடுப்பாங்க. புரியுதுங்களா? நீங்க அழகா போய் அங்க பாருங்க. அங்க கத்துக்கங்க. அதான் நான் சொல்றேன். உலகத்திலேயே நம்ம சேனல் மட்டும் தான் கத்துக்கிறதுக்கு இருக்கிற சேனல் கிடையாது. நெறைய இடங்கள் இருக்கு. அதே மாரி நான் இதையும் சொல்லுவேன். ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் தான் பொழைக்கிறதுக்கு வழி கிடையாது. உங்களால முடியும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. புரியுதுங்களா? இதுல நான் இந்த இந்த தொழில நான் சம்பாரிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ட ஒரு தொழிலா கத்துக்கங்க. இல்லன்னா பொழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. முன்னேறதுக்கு 1000 தொழில் இருக்கு. உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அத பண்ணுங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் ஓப்பனாவே நெறைய டைம் சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? அதனால உங்களோட அட்வைஸுக்கு நன்றி. நான் இல்லைன்னு சொல்லல. அது மெனக்கெட்டு நீங்க எனக்கு ரிப்ளைலாம் பண்ணியிருக்கீங்க. பட் என்னன்னா, இந்த வீடியோ, இந்த சேனல் வந்து ஒரு கிளாஸ் ரூம் மோடு மாரி தான் இருக்கும். ஏன்னா, ஒரு விஷயத்த நான் 2, 3 தடவ சொல்லி, நான் ஒவ்வொரு தடவையும் அந்த தேவைப்படுற இடத்துலலாம் அந்த விஷயத்த மறுபடியும் ஞாபகப்படுத்தி, மறுபடியும் அடுத்த விஷயத்துக்கு போனா மட்டும் தான் கனெக்ஷன் இருக்கும். தொடர்பு இருக்கும். இல்லாட்டி நீங்க பழச விட்டுட்டு புதுச மட்டும் ஞாபகம் இருப்பீங்க. 2யும் எப்படி கனெக்ட் பண்றதுன்னு தெரியாது. அதனால இந்த வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும். நீங்க உங்களுக்கு புடிச்சதுன்னா, இல்ல உங்களுக்கு உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா பாருங்க. அதான விஷயம். எதையுமே தேவையில்லாம உங்களுக்கு பயனே தராத ஒரு விஷயத்துல ஏன் டயத்த போடுறீங்க? ஏன் பணத்த போடுறீங்க? கரெக்ட்டா? கரெக்ட். அடுத்து நெறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, கிளாஸ பத்தி நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. எப்படி இருக்கும்? என்னென்ன படிப்போம்? என்ன மாரி இருக்கும்? டெமோ அக்கவுண்ட் எப்படி இருக்கும்? லைவ்னா என்ன? இந்த மாரிலாம் நெறைய கேட்டிருந்தீங்க. இப்ப நானே வந்து இப்ப என்னோட மீன்ஸ் நான் ஒவ்வொரு கிளையண்ட்டையும் வந்து நான் இண்டிவிஜுவலா தான் சொல்லிக் குடுப்பேன். குரூப் செஷன் நான் எடுக்க மாட்டேன். ஒரு ஒரு செஷன் எடுத்துக்கிட்டு 50 பேர சேர்த்துக்கிட்டு, இந்தாங்க இந்த வீடியோலாம் பாருங்க. நீங்களா பண்ணுங்க அப்டின்ட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா இது தொழில். நான் திரும்ப திரும்ப அதான் சொல்றேன். தொழில் வந்து பரோட்டா நீங்க போட கத்துக்கணும்னா, புக்க படிச்சோ, இல்ல யூடியூப் வீடியோ பார்த்தா பரோட்டா போட முடியாது. அது வேணா சும்மா தப்பு தப்பா போடலாம். இல்ல முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம். ஆனா தொழில் பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி வேணும். அதுக்குன்னு ஒரு பிரிப்பரேஷன் என்ன ஸ்டைல் வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்கணும். மத்த கடைய விட உங்க கடையில நல்லா மத்த கடைய விட உங்க கடையில நல்லா இருந்தா தான் என்ன பண்ண முடியும்? நீங்க தொழில்லயே சக்சஸே பண்ண முடியும். அப்ப அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒரு தொழில். தொழில வந்து சும்மா தியரியாவோ, வீடியோவோ பார்த்து உங்களால பண்ண முடியாது. அதுதான் நான் ஓப்பனா சொல்றேன். நம்ம செஷனுக்கே வந்து 100 டெமோ ட்ரேடு, 100 லைவ் ட்ரேட் குடுக்குறோம். அப்ப அந்த 100 ட்ரேட்லயும் சொல்லிக் குடுக்குறதுக்கு விஷயம் இருக்கு. நுணுக்கமான விஷயங்கள் இருக்கு. 100 ட்ரேட்லயும் கத்துக்கிறதுக்கு விஷயம் இருக்கு. சும்மா நம்ம வந்து வேற வழி இல்லாம ஓகே அப்படிங்கிறதுக்காக 100 ட்ரேட் வைக்கல. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ரியல் அக்கவுண்ட்ல 100 பண்ணுவீங்க. அப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. முதல்ல கிரவுண்ட்ல வண்டி ஓட்டுவீங்க. கிரவுண்ட்ல வண்டி ஓட்டுறங்கிறது எதுக்கு? உங்களோட நாலேட்ஜ் எல்லாம் டெவலப் பண்றதுக்கு. புரியுதுங்களா? உங்களாலயும் கார் ஓட்ட முடியும். இதுதான் பிரேக்கு, இதுதான் ஆக்ஸிலேட்டரு, இதுதான் கிளட்ச்சு, இது இது இப்படி போட்டா ஃபர்ஸ்ட் கியர், இப்படி போட்டா இதெல்லாம் உங்களோட நாலேட்ஜ டெவலப் பண்றதுக்கு தான் கிரவுண்ட்ல வண்டி ஓட்டுறது. அங்க வந்து உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஏன்னா ஒரிஜினலா நீங்க பணத்த போட்டுருக்க மாட்டீங்க. ஒரிஜினலா ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஆனா நாலேட்ஜ் வேணும். நீங்க டெமோ அக்கவுண்டே இருந்தாலும் நீங்க நீங்க எடுத்து ப்ராஃபிட் எடுத்து காட்டுங்க பாப்போம். நீங்க கன்சிஸ்டன்ட்டா உங்களோட கேபிட்டல டெவலப் பண்ணி காட்டுங்க பார்ப்போம். ஒரு 1,00,000ல நீங்க ஆரம்பிங்க. நீங்க 1 மந்த் டைம் எடுத்துட்டு ஒரு 1,10,000 1,05,000ன்னு கன்சிஸ்டன்ட்டா எடுத்து காட்டுங்க பார்ப்போம். இல்ல ஒவ்வொரு ட்ரேடும் வீக்லி நீங்க க்ளோஸ் பண்ண ஓவரால் ப்ராஃபிட்லயே க்ளோஸ் பண்ணி காட்டுங்க பார்ப்போம். முடியாது. டெமோ அக்கவுண்ட்ல வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் மட்டும் தான் குறைவா இருக்கும். மத்தபடி அது எல்லாமே ரியல் டைம் டேட்டா தான். சர்வருக்கு போகாது. அவ்வளவுதான். ஆனா சர்வருக்கு உள்ள ரியல் டைம் டேட்டா என்னவோ அதே அதான் நான் சொல்ல கிரவுண்ட்ல வண்டி ஓட்டுற மாரி. கொஞ்சம் கூட்டம் இருக்காது. அவ்வளோதான். ஆனா, வண்டி ஓட்ட தெரிஞ்சா தான் கிரவுண்ட்லயும் ஓட்ட முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்தோனே என்ன பண்ணுவோம்? ரியல் ட்ரேடுக்கு போறோம். ரியல்ங்கிறது அங்க ஒரிஜினல். ரியல் மணி சம்மந்தப்பட்டிருக்கும். ஒரிஜினலா பணம் போட்டிருப்போம். ஒரிஜினலா நீங்க பை பண்ணுவீங்க. ஒரிஜினலா செல் நடக்கும். அந்த செல்லு ரியலா உங்களுக்கு
பணமா குடுக்கும். ஒரிஜினல் மணியா குடுக்கும். அங்க எமோஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால தான் முதல்ல என்ன பண்றோம், டெமோங்கிறது உங்களோட நாலேட்ஜ ஃபுல்லா டெவலப் பண்றதுக்கும், உங்களோட சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ வளர்க்கறதுக்கும் 100 டெமோ ட்ரேட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், 100 லைவ் ட்ரேட். என்னோட ஒரிஜினல் அக்கவுண்ட்ட தருவேன்னு சொல்லியிருக்கேன். என்னோடதையோ, என் கிளையண்டோடதையோ தருவேன்னு சொல்லியிருக்கேன். அப்ப யோசிச்சு பாருங்க. உங்கள அது மாரி உருவாக்க முடியாதுன்னா, நான் எப்படி என் கிளையண்டோட அக்கவுண்ட்ட தூக்கி குடுப்பேன்? என் கிளையண்டோட அக்கவுண்ட்ட நீங்க லாஸ் தான் பண்ணுவீங்க. உங்களுக்கு நான் சரியா உங்கள டெவலப் பண்ண முடியாதுன்னா, நான் கிளையண்ட்ட குடுத்தா என் கிளையண்ட்டுக்கு நான் தானே பதில் சொல்லணும். அப்ப என் மேல நான் உள்ள நம்பிக்கையில தான் உங்கள டெமோ பண்ணுங்க. அட்லீஸ்ட் டெமோ வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சிரும்ல. என்னதான் வீரவசனம் பேசினாலும், டெமோல தெரிஞ்சிரும்ல உங்களுக்கு ப்ராஃபிட் வருதா இல்லையான்னு. இது வேலைக்கு ஆகும் ஆகாதுன்னு தெரிஞ்சிரும்ல. ஸோ அப்ப டெமோல உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தா, அடுத்து என்ன பண்ணுவோம்? அந்த ஒரிஜினல் அக்கவுண்ட்டும் நான் தானே பணம் போட்டு தர்றேன். என்னோட ஒரிஜினல் அக்கவுண்ட்ட தானே நீங்க அங்க பணம் இன்வெஸ்ட் பண்ணலையே. அப்போ அது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட சைக்காலஜிக்கல் ஃபியர், கிரீடு இதெல்லாம் சரி பண்றதுக்கும், அதுக்கப்புறம் உங்களோட கான்ஃபிடென்ட் அதிகமாயிரும். ஓ! என்னாலயும் ஸ்டாக் மார்க்கெட்ல சம்பாதிக்க முடியும்ப்பா. நல்ல வேலை. இத நான் முன்னாடியே கத்துருக்கலாம். இப்படிலாம் நெறைய பேர் நான் சொல்ல கேட்டுருக்கேன். முதல் ட்ரேட்ல அவங்க வந்து பயந்துகிட்டே ஆரம்பிப்பாங்க டெமோல. 50வது ட்ரேட் வரும்போது அவங்களுக்கு என்னன்னா, இந்த அளவுக்கு இருக்கும்னு நான் நெனைக்கல. இத நான் எப்பவோ கத்துருக்கலாம். இப்படி சொல்றவங்கள தான் நான் நெறைய பேர பார்த்துருக்கேன். அதே மாரி லைவ் ட்ரேட் முடிஞ்சோனே நான் ஒரு கேள்வி கேட்பேன். நீங்க ஸ்டாக் மார்க்கெட் விட்டு போவீங்களா? அப்படின்னு கேட்டா, சார் எப்படியாவது என் ஜெனரேஷனுக்கே இத நான் சொல்லிக் குடுத்துறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் பாருங்க. நீங்களும் இதே தான் சொல்லுவீங்க. ஏன்னா, இதெல்லாம் உங்கள நம்பி சொல்றது இல்ல. என்னோட 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ நம்பி சொல்றது. அதனால இப்ப நான் உங்களுக்கு என்னன்னா, நான் அடிக்கடி சோசியல் மீடியால வந்து ஓப்பன் ஸ்டேட் வந்து காட்டக்கூடாது. ஒரிஜினல் எல்லாம் காட்டக்கூடாது. அது வந்து அது வந்து ஒரு அட்வைசபிள் இல்ல. எஜுகேஷனல் பர்ப்பஸ் சேனல்ல வந்து என்னோட லாபத்த பார்த்தீங்களா? என்னோட இத பார்த்தீங்களா? அத பார்த்தீங்களான்னு காட்டக்கூடாது. அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கா ஏன் இப்ப நான் இப்பவும் நான் என் டெமோவ காட்டுறேன்னா, பேசிக்கா ஒரு ஐடியாக்காக காட்டுறேன். இதெல்லாம் நான் அடிக்கடிலாம் நான் காட்ட மாட்டேன். தயவு செய்து அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். உங்களுக்கு பசினா நீங்க சாப்பிட்டு பழகுங்க. நீங்க அத ரெடி பண்ணி பழகுங்க. நீங்க சமைச்சு பழகுங்க. எப்பவுமே அடுத்தவனே வாயில எடுத்து ஊட்டிட்டு இருப்பானா, அடுத்தவனுக்கு லாபம் வந்தா உங்களுக்கு வந்துருமா? நீங்க கத்துக்கிட்டு, அது உண்மையா, பொய்யான்னு நீங்க அப்ளை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு லாபம் வரும். உங்களுக்கு லாபம் வந்தா தான் உங்க கான்ஃபிடென்ட் அதிகமாகும். உங்க கான்ஃபிடென்ட் கிளியரா இருந்து பயப்படாம கான்ஃபிடென்ட்டா இருந்தா மட்டும் தான் நீங்க இத தொழிலா பண்ண முடியும். அதுதான் அதுதான் என்னோட நோக்கம். சும்மா ஏன்னா இப்ப நானே எடுத்து நெறைய பேரோட இத எடுத்து நான் பண்ணலாமே. என் சேனல்லயே பழைய ஸ்டூடண்ட்ட எடுத்து நீங்க அங்க வந்து பண்ணுங்க. நான் இத்தன வருஷமா ட்ரேட் பண்றேன். அவ்வளோ சம்பாரிச்சேன், இவ்வளோ சம்பாரிச்சேன்னு சொல்லுங்க. ஏன்னா உண்மதான். பொய் சொல்லல ஆனா. அத கூட நான் ஏன் என்கரேஜ் பண்றதில்ல? உங்க வேலை என்னவோ அத நீங்க பாருங்க. உங்க வேலை எனக்கு வியாபாரம் பண்றதில்ல. எனக்கு விளம்பரம் பண்றதில்ல. உங்க வேலை உங்க தொழில பார்க்கறது. புரியுதுங்களா? என்ன நம்பி வராதவங்க உங்கள நம்பி வந்தாலும் அவங்க ஒழுங்கா இருக்க மாட்டாங்க. அதுதான் நான் எதிர்பார்க்கறது. இப்ப இந்த வீடியோ பேசும்போது எனக்கு உண்மையிலேயே ட்ரேடிங்ல இருந்தீங்கன்னா, நாலேட்ஜ் இருக்கா? இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும். நான் சொல்ற விஷயம்லாம் உண்மையா? உண்மையிலேயே ட்ரேடிங்ல நீங்க லாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ஆமா இந்த தப்புலாம் நீங்க பண்ணீங்களா? பண்ணலையா? நீங்க என்னலாம் தப்பு பண்ணீங்கன்றது இந்த வீடியோ காட்டிரும். ஸோ அப்போ அதுல பார்த்து வராத ஆளு, யாரோ ஒருத்தர் வந்து என் ஸ்டூடண்ட் பார்த்து, "வாங்க நான் இவர்ட்ட கிளாஸ் பண்ணேங்க. அது பண்ணேன், இது பண்ணேன்னு" சொல்லி அப்படி நீங்க நம்பி வந்தீங்கன்னா, அதான் நான் சொல்ல அடுத்தவன் இலைய எட்டி பார்க்கறது. ஒண்ணு என்ன நம்பணும், இல்ல உங்கள நம்பணும். 2ல ஒண்ணு தான் இருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், வாழ்க்கையில எல்லாரையும் நம்புறவன் ஒரு சில இடத்துல கண்டிப்பா ஏமாந்து தான் போவோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா லைஃப்ல ஜெயிச்சுருவோம். ஆனா வாழ்க்கையில யாரையுமே நம்பாதவன் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் பெருசா தோக்க மாட்டான். ஆனா தோக்கறது பிரச்சனை இல்ல. வாழ்க்கையில எங்கேயுமே ஜெயிக்க மாட்டான். ஏன்னா அவன் அவன நம்ப மாட்டான், பொண்டாட்டிய நம்ப மாட்டான், புள்ளைய நம்ப மாட்டான். வாழ்க்கையிலயும் தோத்துருவான். அதே மாரி தான் விஷயம். அதனால தான் நம்ம இத அடுக்கடுக்கா வச்சிருக்கோம். முதல்ல ஒரு ஒரு 10 நாளைக்கு தியரி, பிராக்டிகல் இருக்கும். அது எந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, எந்த அளவுக்கு அப்ளை பண்றீங்க. அதுக்கப்புறம் டெமோ இருக்கும். டெமோங்கிறது நீங்க யாருன்னு காட்டிரும். நான் யாருங்கிறதையும் காட்டிரும். நான் என்னதான் அதான் சொன்னேன் இல்லையா? நான் என்னோட ஸ்கில் என்ன? உங்கள எந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கேங்கிறது உங்க ரிசல்ட் தானே! அப்போ உங்களால கான்ஃபிடென்ட்டா ட்ரேட் எடுத்து க்ளோஸ் பண்ண முடியும். எந்த இடத்துல எடுக்கணும்னு எடுத்து அதோட மெக்கானிசம் பண்ணி ஓவரால் ப்ராஃபிட்டோட நீங்க ட்ரேட க்ளோஸ் பண்ண முடியும். இந்த மாரி 1 ட்ரேட் இல்ல, 2 ட்ரேட் இல்ல, 100 ட்ரேட் க்ளோஸ் பண்ணுவீங்க. அதே சமயத்துல நான் என்ன பண்ணுவேன்? இண்டிவிஜுவல் கிளாஸ் நீங்க பண்ற அதே டெமோ அக்கவுண்ட்ல அதே டேட்டுக்கு நானும் டெமோ ஓப்பன் பண்ணுவேன். ஏன்னா, எல்லாமே ஒன் டூ ஒன் கிளாஸ் மாரி தான் இருக்கும். நீங்களும் பண்ணுவீங்க, நானும் பண்ணுவேன் அந்த டைம்ல. ஏன்னா நானும் பண்ணுவேன், நீங்களும் பண்ணுவீங்க. அப்ப 2 பேருக்கும் ஒரே மாரி வரலன்னா, அப்ப சம்திங் டிஃபரெண்ட்டா இருக்கு. அப்போ அந்த இடத்துல இப்ப இதெல்லாம் நீங்க கத்துக்கணும். இதெல்லாம் நீங்க படிக்கணும். இந்த இடத்துல இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாரி 100 டெமோலயும் நீங்க கத்துக்கும்போது, உங்களோட நாலேட்ஜ் வந்து எங்கேயோ போடும். நீங்க மார்க்கெட்ட பார்க்குற அந்த விதமே டோட்டலா மாறிடும். அதனால இந்த டெமோ அக்கவுண்ட்ட பாருங்க. இது டெமோ தான். ஒரிஜினல் கிடையாது. ஜஸ்ட் பாருங்க. இப்ப இது லாஸ்ட் என்னோட ஒரு ஸ்டூடண்ட்டுக்கு வந்து அவங்க பண்ணும்போது, இப்ப நான் அவங்களோட சேர்ந்து நானும் ஓப்பன் பண்ண அக்கவுண்ட். இந்த மாரி நெறைய டெமோ அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணுவோம். வரிசையா ஓப்பன் பண்ணுவோம். அந்த ஓப்பன் பண்ண அவங்களோட சேர்ந்து அவங்களும் டெமோ பண்ணுவாங்க. நானும் பண்ணுவேன். அப்போ ஒவ்வொரு டெமோ ட்ரேட் முடிய
கொஞ்சம் கொஞ்சமாக அதில் கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி தான் ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்கும். பாருங்கள், இது எல்லாமே இந்த மாதிரி ஆர்டர்ஸ் போட்டால் தான் பை செல்லு கோல்டு, அதுக்கப்புறம் பிட்காயின் எல்லாமே போட்டால் தான். எல்லாத்துக்குமே டேட்டா இருக்குது. எந்த டைம் பண்ணோம், எவ்வளோ, எந்த இதில் பண்ணோம், என்ன மாதிரி பண்ணோம், எல்லாத்துக்குமே டேட்டா இருக்குது. அதான் நான் சொல்கிறேன், டெமோனாலும் நான் வேணால் உங்களுக்கு டெமோ கொண்டு தர்றேன், நீங்கள் வேணால் எனக்கு ப்ராஃபிட் பண்ணி காட்டுங்க பார்ப்போம். அது மாதிரி நிறைய காப்பீட்டட் கம்பெனியில் டெமோ அக்கௌண்ட் தான் கேட்பாங்க. உங்களோட கடந்த ஒரு 100 ட்ரேட்ஸோட டெமோ கொடுங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அவங்க ஒரிஜினல் அக்கௌண்ட்லாம் கேட்க மாட்டாங்க. டெமோ கொடுங்க, டெமோ அக்கௌண்ட் உங்களோட லாஸ்ட் 100 ட்ரேட்ஸோட தாங்க அப்படிமா. ஏன்னா ஒரிஜினல் அக்கௌண்ட்டை எங்கேயும் ஷேர் பண்ண முடியாது, பாஸ்வேர்டு இதெல்லாம். ஸோ அதனால் என்ன பண்ண, டெமோ கேட்பாங்க. இந்த மாதிரி நம்மளோட ஐடி பாஸ்வேர்டு கொடுங்க, அவங்க ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க நம்மளோட ட்ரா டவுன் எப்படி இருக்குது, என்ன மாதிரி நடந்திருக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், பேலன்ஸ் ஹிஸ்ட்ரி, இதுதான் ட்ரேட் க்ளோஸ் பண்ணது. தெரியுதா? இது ஒவ்வொரு இதுவும் அதில் இருக்கும். சும்மா இதெல்லாம் ஃப்ளூக்கில் ஒரு நாளில் பண்ணிவிட்டு ஒரு நாளில் அப்படி முடிச்சது கிடையாது. ஸ்டார்டிங்கில் பாருங்கள், நிறைய லாஸ் இருக்கும். ஸ்டார்டிங் நிறையா இருக்காது, பக்கமாக இருக்கும். ஏன்னா அங்கெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது. இப்போ அது மாதிரி ஸ்டார்டிங்கில் ப்ராஃபிட்டும் பாருங்கள், 2 ரூபா, 50 காசு, 1 ரூபா, 15 ரூபா, 10 ரூபா, இப்படி தான் இருக்கும். நிறைய லாஸ் இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங் இதெல்லாம் எப்போ ஆரம்பிச்சது பாருங்கள், ஜனவரியில் ஆரம்பிச்சது. இப்போ அவங்களோட இது இப்போ இவங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா லைவுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இப்போ ஜனவரியில் ஆரம்பிச்சு இப்போ இப்படி ஒவ்வொருத்தளுக்கும் டெமோ இருக்கும். இந்த பார்த்தீங்களா, இங்கே எவ்வளோ பேர் போட்டு நான் வித்தியாசமாக போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், நிறையா இருக்கும். அப்போ இது ஒரு அக்கௌண்ட். இது மாதிரி ஒரு 4-5 அக்கௌண்ட் இருக்குது எனக்கு. ஐ மீன் டெமோ அக்கௌண்ட்னே தனித்தனி டிவிஷனாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி பாருங்கள், இப்போ இதே இது வர 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 என்ன ஆகுது பாருங்கள், ப்ராஃபிட் வந்து அப்படியே அதிகமாகிட்டே இருக்கு. தெரியுதா? அந்த க்ளோசிங் ட்ரேடு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க மெக்கானிசம்லாம் கற்றுக்க மாட்டாங்க. பேசிக்காக என்ட்ரி எடுப்பாங்க, அப்படியே கட் பண்ணுவாங்க. பேசிக்காக என்ட்ரி எடுப்பாங்க, கட் பண்ணுவாங்க. ஏன்னா அவ்வளோதான் வரும். ஒரே நேரத்தில் அவங்கள எல்லாம் சொல்லி கொடுத்தாலும் வராது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல கிறுக்குங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னோட ப்ராக்டிஸ் முதல்ல கிறுக்குங்க. முதல்ல ஒரு எழுத்து எழுதுறதுக்கு முன்னாடி கிறுக்க தானே செய்றீங்க. உங்களுக்கு என்னெல்லாம் வருதோ கிறுக்குங்க, பரவாயில்ல, என்ன வேணாலும் பண்ணுங்க. நான் ஒன்று சொல்லி கொடுக்குறேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கோ, சரியோ தப்போ தைரியமாக பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி நிறைய கிறுக்குவாங்க. அப்போ கிறுக்க ஒரு 10 ட்ரேட ஒரு ஐடியா வரும். ஓ, இப்படி பண்ணக்கூடாது. அப்போ அந்த கிறுக்குன்னு வந்து இவ்வளோ பண்ணிட்டீங்கல்ல, அடுத்து இவ்வளோ தான் பண்ணணும், இவ்வளோ பண்ணிட்டீங்களா, இவ்வளோ தான் பண்ணணும், இவ்வளோ பண்ணிட்டீங்களா, இவ்வளோ, இப்படி பழக்கி எழுத வச்சுருவோம். அப்போ ஏ எழுதும் போது என்ன ஆகும், ஏலேருந்து பிசிடி இசட் வரைக்கும் படிக்கிறதுக்கு ஒரு 25 டெமோ ட்ரேட். அப்போ என்ன ஆயிரும், அப்போ பேசிக்காக எல்லா நாலேஜும் கிடச்சிரும். அப்போ 25லேருந்து அடுத்து ஒரு 50 ட்ரேட் என்ன நடக்கும், இன்னும் கொஞ்சம் மெக்கானிசம் எப்படி பண்ணுறது. ஒரு ட்ரேட் எடுத்தீங்க, கரெக்டு, அந்த ட்ரேடு ப்ராஃபிட்டில் வந்துச்சு, ஓகே, எந்த இடத்துல எடுக்கணும். அதாவது நான் சொன்னேன் 10க்கு 7 ட்ரேட் நேரடியாக ப்ராஃபிட் எடுத்துருவோம். அப்போ அந்த 3 ட்ரேட் லாஸில் போகுது பார்த்தீங்களா, அந்த லாஸை வந்து எப்படி சரி பண்ணி கொண்டு வர்றது, அதுதான் மெக்கானிசம் சொல்கிறது. அப்போ அதுக்கு உண்டான ட்ரைனிங் ஆரம்பிக்கும் 25வது ட்ரேடுக்கு மேலே. இப்போ அது பண்ணுவாங்க. அதை கொஞ்சம் அதுலேயும் இருக்குங்க, பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணுங்கள். தப்பாக பண்ணுங்கன்றதான் டெமோ அக்கௌண்ட். நீங்கள் எந்த அளவுக்கு தப்பாக பண்ண முடியுமோ இங்கேயே பண்ணிடுங்க. ஏன்னா எந்த அளவுக்கு லாஸ் பண்ண முடியுமோ இங்கேயே பண்ணிடுங்க. ஏன்னா அந்த லாஸ் பண்ண தான் அந்த லாஸ் எல்லாம் எப்படி சரி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அதுக்குள்ள நுணுக்கமான விஷயங்கள்லாம் அங்கே தான் இருக்குது. அப்போ நீங்கள் லாஸ் பண்ணுறது எப்படி, அந்த லாஸை சரி பண்ணுறது எப்படின்னு நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னா, அடுத்து மீத மார்க்கெட்டில் என்ன இருக்குது, லாபம் எடுக்கிறது எப்படி தான், லாபம் எப்படி எடுக்கிறது எப்படி நீங்கள் படிக்க வேண்டாம். லாஸ் இல்லாமல் பண்ணுறது எப்படின்னு படித்தாதான் நீங்கள் தொழில் பண்ண முடியும். எல்லாருமே எங்கே சொல்லுவாங்க, நீங்கள் லாபம் நஷ்டமே இல்லாமல் ட்ரேட் பண்ணது எப்படி. நான் என்ன சொல்லுவேன்னா, முதல்ல நஷ்டம் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இது எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குங்கிறத முதல்ல புரிஞ்சு பண்ணுங்க. புரியாமல் பண்ணுறதான் பிரச்சனை. நிறைய பேர் கொண்டே பணத்தை போட்டு பணத்தை லாஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்குது. முதல்ல என்னெல்லாம் லாஸ் இருக்குது, அந்த லாஸை முதல்ல பண்ணி அந்த லாஸை நீங்களே சரி பண்ணுங்க. ஏன்னா மார்க்கெட்டில் எந்த ட்ரேடு லாஸ் ஆகும், எந்த ட்ரேடு எப்படி நடக்கும், மார்க்கெட்டில் அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் தெரியாது. என்ன நடந்தாலும் அதை ப்ராஃபிட்டாக கொண்டு வரதுக்கான அந்த மெக்கானிசம் படிங்க. அடுத்த 50 ட்ரேட் அப்படி இருக்கும். அப்போ அடுத்த 50 ட்ரேட் முடிஞ்சோடனே பாருங்கள், ட்ரேடோட ஸ்டைலே மாறுதா. அந்த 30ங்கிறது 500, 400, 2000, 1500 இப்படி போகுதா, தெரியுதா பாருங்கள். 1500, 3000 அப்படி போகுதா. அந்த அந்த இடத்துலையும் அதே அளவில் ஆட்ஸ் தான். இந்த அக்கௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 1 லேக் ஐஎன்ஆரில் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ இன்றைக்கி பாருங்கள் 1,42,000 இருக்குது. இவ்வளோ கிளாரிட்டியாக படிப்போம். அப்போ எவ்வளோ விஷயங்கள் இருக்குது படிக்கிறதுக்கு. நீங்கள் வேணால் நான் உங்களுக்கு ஓப்பன் சேலஞ்சே பண்ணுறேன். நான் ஒரு டெமோ அக்கௌண்ட் தர்றேன், நீங்கள் இதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் எடுத்து காட்டுங்க. இல்லை நீங்கள் உலகத்தில் இருக்க எந்த இன்ஸ்டியூட்டில் வேணாலும் போய் படிச்சுட்டு வாங்க. இதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, அட்லீஸ்ட் ஒவ்வொரு ட்ரேடும் நான் உங்களை ப்ராஃபிட் கேட்கல. ஒவ்வொரு வீக்கும் நீங்கள் ட்ரேடை முடிக்கும்போது ஓவரால் ப்ராஃபிட்டில் இருக்கணும். இந்த 1 லட்சங்கிறது 1,05,000 இருக்கணும், 1,10,000 இருக்கணும், 1,15,000 இருக்கணும், 1,30,000 இருக்கணும், 1 லட்சம். இடையில நீங்கள் 2-3 ட்ரேட் லாஸ் கூட பண்ணிக்கோங்க. நான் சேலஞ்ச் பண்ணியே சொல்கிறேன், நீங்கள் பண்ணி காட்டுங்க பார்ப்போம். நீங்கள் ஒரிஜினல்லாம் பண்ண வேண்டாம், டெமோவில் பண்ணி காட்டுங்க. அப்போ இந்த மாதிரி 100 ட்ரேடு டெமோவில் முடித்தோடனே நுணுக்கமான விஷயங்கள் சொல்லி கொடுக்குறதுக்கு நிறையா இருக்குது. இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் தெரியுமா, நாங்கள் எந்த இடத்துலையும் எந்த இண்டிகேட்டரும் யூஸ் பண்ண மாட்டோம். நாங்கள் ட்ரேட் பண்ணும்போது முதல்ல ஸ்டாப் லாஸே வைக்க மாட்டோம்.
ஒரு கார்ல பிரேக் இருக்குங்கிறது அவசரத்துக்கு தான். அதுக்காக அந்த பிரேக்கை மிதிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தா நிறைய பேர் ட்ரேட் எடுக்கல சொல்லுவான். இங்கே ட்ரேட் எடுங்க, இங்கே ஸ்டாப் லாஸ் வைங்க. அவனுக்கு சொல்லும் போதே ஸ்டாப் லாஸ்னா அந்த ட்ரேடு விளங்குமா? அப்போ அவனோட கான்ஃபிடன்ட் லெவல் எப்படி? அவனோட நாலேஜ் அந்த லட்சணத்துல தான் இருக்கு. ட்ரேட் எடுக்கும் போதே ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சிருங்க. நல்ல தைரியம் உள்ள என்ன சொல்லுவான், இங்கே ட்ரேட் எடுங்க, இங்கே தான் டார்கெட்டு, அதுக்கு இடையில எங்கே போனாலும் மார்க்கெட் மெக்கானிசம் பண்ணுறதுக்கு தயாராக இருந்துக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா நாலேஜும் ரெடியாக இருக்கா கற்றுக்கங்க. இதுதான் ஒரிஜினல் ட்ரேடிங். இதெல்லாம் தெரிஞ்சாதான் தொழில் பண்ண முடியும். ஏன்னா மார்க்கெட் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா நேரமும் ஒரே மாதிரி போகாது. அதான் நான் சொன்னேன், ஒரே மாதிரி ஓப்பன் க்ளோஸ் கையில் இருக்கிற 2 கேண்டிலே உங்களால் காட்ட முடியாதுன்னா மார்க்கெட் மட்டும் ஒரே மாதிரி பேட்டர்ன் எப்படி போடும், ஒரே மாதிரி ட்ரெண்டில் எப்படி இருக்கும், ஒரே மாதிரி எப்படி இருக்கும்? இருக்காது. மார்க்கெட்டில் என்ன மாதிரி வேணாலும் இருக்கும். எல்லாத்துக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும். அந்த மெக்கானிசம் அதான் முக்கியம். நீங்கள் கார் ஓட்டுறது வேணால் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கலாம், ஆனால் லாரி குறுக்க வர்றது, குழந்தை குறுக்க வர்றது உங்கள் கண்ட்ரோலில் இல்லை. அதே மாதிரி தான் தொழில். நீங்கள் என்னதான் நேர்த்தியாக பண்ணாலும் உங்கள் காம்படிட்டர், அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட சூழ்நிலை, இப்போ கொரோனா மாதிரி இந்த மாதிரி சூழ்நிலைகள் வர்றதை நீங்கள் தடுக்க முடியும். அதையும் மீறி நீங்கள் தொழிலில் ஜெயிக்கணும்னா அதுக்கு அசாத்தியமான என்ன சொல்கிறது, ஒரு தொழில் பற்றின நாலேஜ், நுணுக்கம், அதுபோக ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே இருந்தால் தான் அந்த தொழிலில் ஜெயிக்க முடியும். புரியுங்களா? இந்த மாதிரி தான் டெமோ ட்ரேட் இருக்கும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் 100 டெமோ ட்ரேட் பண்ணுவீங்க, ஒன்றும் இல்லை 2 இல்லை. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், எல்லா இடத்துலையும் நீங்கள் கிளாஸ் போனீங்கன்னா வீடியோ தருவான், இல்லை உட்காந்துட்டு ஒரு நாள் எடுப்பான், இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் 2 நாள் இருக்கான். அப்போ இந்த முதல்ல 10 நாள் தியரி ப்ராக்டிக்கல், தியரி அன்னைக்கே ப்ராக்டிக்கலாக ஆரம்பிச்சிடும். அதான் நான் சொன்னல, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறது. அதை மொத்தமாக பண்ண முடியாது. அப்போ இதை மொத்தமாக கொண்டாந்து இதில் டெமோவில் அப்ளை பண்ணுவோம். அது சிங்கிள் என்ட்ரி மட்டும். மெக்கானிசம் என்ட்ரிலாம் டெமோவில் தான் வச்சு படிப்போம். மார்க்கெட் வந்து எப்படி மெக்கானிசம் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் அங்கே தான் படிப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நான் என்னோட இந்த 100 டெமோ முடிஞ்ச உடனே என் கிளைண்டோட அல்லது என்னோட அக்கௌண்ட் ஆறு என்னோட கிளைண்டோட அக்கௌண்ட் ஒரிஜினல் அக்கௌண்ட்டே அவங்கள்ட்ட கொடுப்பேன். அடுத்த 100 ட்ரேடு, அந்த 100 ட்ரேடில் நான் எதுவுமே அவங்கள்ட்ட பேச மாட்டேன், அவங்களே ட்ரேட் பண்ணுவாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை அசஸ்மெண்ட் மட்டும் இருக்கும். அவங்களோட அக்கௌண்ட்டை எடுத்து இது பண்ணுவோம், எந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்க, என்ன அளவுக்கு பண்ணியிருக்கீங்க, என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, சரி இந்த ட்ரேடை மிஸ் பண்ணீங்க, ஏன் எடுக்கலையா, எடுத்துருக்கலாமே, அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். இதை இன்னும் சிறப்பாக இப்படி பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். அது ஒரு புரோக்கர்கிட்ட மட்டும் பண்ண மாட்டோம், மல்டிபிள் புரோக்கர். ஏன்னா எனக்கு இந்த கார் மட்டும் தாங்க ஓட்ட வரும்னு வரக்கூடாது. அது ஒரு நல்ல ட்ரேடருக்கு அழகு இல்லை, நல்ல அனலிஸ்ட்டுக்கு அழகு இல்லை. அதிகபட்சம் எனக்கு எது பிடிக்கும் தெரியுமா, நிறைய அக்கௌண்ட் சொதப்பி வச்சிருப்பாங்க. 10 லட்ச ரூபா பணம் போட்டிருப்பான், ட்ரேட் பண்ணி கச்சா முச்சான் பண்ணி இப்போ 1,50,000 ரூபா தான் இருக்கும் அந்த அக்கௌண்ட்டில். அந்த 1,50,000 ரூபாயை வச்சுக்கிட்டே இருக்கிற பொசிஷனையும் காப்பாற்றி ஓவரால் 10 லட்சம் சம்பாதிக்கணும். அதுதான் எனக்கு மார்க்கெட்டில் ரொம்ப பிடிச்ச விஷயம். நிறைய கிளைண்டோட அக்கௌண்ட்டை நான் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன். அதாவது என்னன்னா 100 மூட்டை நெல்லில் 99 மூட்டையை மார்க்கெட்டில் விட்டுருவாங்க, வெறும் லாஸ்ட் ஒரு மூடை தான் இருக்கும். அந்த ஒரு மூடை நெல்லை வச்சுக்கிட்டே 90 மூடை சம்பாரிச்சு கொடுத்துருக்கேன். இதுதான் எனக்கு மார்க்கெட்டில் ரொம்ப பிடிச்ச சேலஞ்ச். அதனால தான் நான் அந்த சிஏவை விட்டுட்டு எனக்கு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது வந்தது காரணமே இதுதான். ஏன்னா எல்லாரும் பண்ணுறத நம்ம பண்ணுறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவ்வளோக்கு இவ்வளோ தான் டேக்ஸு, எல்லா ஆடிட்டர்ஸும் அதான் பண்ணுறாங்க. ஆனால் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டுங்கிறது அது கிடையாது. டோட்டலி சேலஞ்ச். எவ்வளவு மோசமாக இருக்கிற அக்கௌண்ட்டையும் ப்ராஃபிட்டில் கொண்டு வரணும், எவ்வளவு மோசமான மார்க்கெட் கிளைமேட்லையும் நம்ம ப்ராஃபிட் எடுக்கணும். அதுதான் சேலஞ்சுங்கிறது. அப்போ அந்த மாதிரி உங்களை உருவாக்கணும். புரியுங்களா? 100% கான்ஃபிடென்ட்டை உருவாக்க முடியும். உருவாக்குறதுனால தான் நான் என்னோட ஒரிஜினல் அக்கௌண்ட்டை உங்களை நம்பி கொடுக்குறேன். இல்லாட்டி நீங்கள் லாஸ் பண்ணுவீங்கன்னா என் கிளைண்ட்டுக்கு நான் தானே பதில் சொல்லணும். என்னோட ஃபண்டட் அக்கௌண்ட்டை நீ தூக்கி எப்படி அவர்கிட்ட கொடுத்துன்னு கேட்பாங்கல்ல. என் மேலே உள்ள நம்பிக்கையில் அதான் அவங்க என்கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ பண்ணியிருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் யாரோ பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு சூப்பராக அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ணி சொல்லி அந்த நம்பிக்கையில் தான் அவங்க என்ன வர்றாங்க. அது மாதிரி நான் இன்றைக்கி நான் சொல்லுவேன், எனக்கு இருக்கிற ஃபண்டட் அக்கௌண்ட்ஸில் 70% பேரை இன்றைக்கு வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் நிறைய இடங்கள்ல இருக்காங்க, உலகத்தோட நிறைய இடங்கள்ல இருக்காங்க. நான் இன்றைக்கு வரைக்கும் அவங்க என்னை பார்த்ததே கிடையாது, நானும் அவங்கள பார்த்தது கிடையாது. இப்போ அந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் அந்த மாதிரி இதில் பார்த்துருக்கோம். இனிஷியலாக அவங்க வரும்போது ஒரு 1 ஹவர் கன்சல்ட்டிங் இருக்கும். இது நீங்கள் பண்ணீங்கன்னா அப்போ கன்சல்ட்டிங் மீன்ஸ் என்ன, நீங்கள் $10,000 போட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற விரும்புகிறீங்க, இந்த $10,000 30%, 20%, 10%, என்ன பர்பஸ்க்காக பண்ணுறீங்க, ரிட்டையர்மெண்ட்டுக்கா, இதுக்கா, இந்த மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுட்டு பண்ணுவோம். அப்போ அவங்க 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 காரு எவ்வளோ கேர்ஃபுல்லாக ஓட்ட சொல்கிறாங்களோ அப்படி தானே நம்ம ஓட்ட முடியும், நம்ம சௌரியத்துக்கு ஓட்ட முடியுமா? அதனால தான் நம்ம எப்போவுமே என்னோட ஹை ப்ரியாரிட்டி என்னென்னா, முதல்ல கேபிட்டல் பத்திரமா இருக்கணும். அப்போ தான் அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகும். எல்லாரும் நீங்கள் பாருங்கள், மார்க்கெட்டுக்கு போன எல்லாருமே கடைசியில் போகும்போது இவ்வளோ சம்பாதிக்கணும், அவ்வளோ சம்பாதிக்கணும்னு நினைப்பீங்க. அந்த பணம்லாம் போனதுக்கப்புறம் தான் நினைப்பீங்க, பேசாமல் இந்த பணமாவது பத்திரமா இருந்தால் ஏதாவது பண்ணலாமேன்னு நினைப்பீங்க. கடைசியில் அங்கே தானே வந்து நிற்கிது. அந்த புத்தி ஏன் முதல்ல வர மாட்டேங்குது? அதனால ஹை ப்ரியாரிட்டி என்ன அப்படின்னா, எங்களோட என்ன சொல்ற ஃபண்டட் அக்கௌண்ட் கம்பெனிலையும் சரி, என்னோட ஸ்டைலும் சரி, என்கிட்ட படிக்கிறவங்களும் சரி, நீங்கள் படிக்க வந்தாலும் அதான் மெயின் விஷயம். முதல்ல உங்களோட கேபிட்டலை பத்திரமா வைங்க, அதுக்கப்புறம் தான் கட்டடமே கட்ட முடியும்.
ஸ்டெம்ப் அவுட் ஆகாமல் இருங்க. அதுக்கப்புறம் தான் 50 அடிக்கிறது 100 அடிக்கிறதுலாம். அதுக்கப்புறம் தான் மேன் ஆஃப் தி மேட்ச் எல்லாம். அதுதான் ஹை ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அப்போ அந்த மாதிரி ஹை ப்ரியாரிட்டி கொடுத்து இங்கே பண்ண நாங்கள் எந்த ட்ரேடுமே 20,000 ரூபாய்க்கு மேலே ரிஸ்க் எடுக்கவே இல்லை. மார்ஜின் ட்ரேடு தான். ஒரு என்ன சொல்கிறது, 1 லேக்கு 1 லேக்னா 10 டைம்ஸ் மார்ஜின் தருவாங்க. 10 லட்சம் வரைக்கும் பண்ணலாம். ஆனால் நாங்கள் 20,000னா 2 லட்சம். 2 லட்சத்துக்கு மேலே இங்கே க்ளோஸ் பண்ண எந்த ட்ரேடுமே நாங்கள் 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே யூஸ் பண்ணதே கிடையாது. மிச்சம் 80,000 ரூபா சும்மா தான் கிடக்கு அக்கௌண்ட்டில். அப்போ பாருங்கள். அப்போ அந்த மாதிரி ஹை ப்ரியாரிட்டி ஃபண்டுக்கும் கொடுப்போம், ஹை ப்ரியாரிட்டி நாலேஜ் இருக்கும். இது எல்லாமே தொழில். இன்ச் பை இன்ச்சாக 1-to-1 கிளாஸ் தான் நான் எடுப்பேன். உங்களோட இன்ச் பை இன்ச்சாக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்போ ஒரு யோசிச்சு பாருங்க, 100 ட்ரேடில் எவ்வளவு விஷயங்கள் நம்ம பேசியிருப்போம். யோசிச்சு பாருங்க. அப்போ எவ்வளவு நுணுக்கமான விஷயங்கள் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அதனால தான் அவங்களோட ரிசல்ட்டில் அது வந்து பளிச்சுன்னு இருக்கு. நான் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் இன்னொரு நிறைய பேரோட நான் டெமோ அக்கௌண்ட்டை கூட நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். லைவ் ட்ரேட் கூட நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். லைவ் வந்து காட்டக்கூடாது. ஆனால் இது ஏதாவது யூடியூப்பில் வந்து மானிட்டைசேஷன் ப்ராப்ளம் வரும். மானிட்டைசேஷன் அவன் சேனலே பிளாக் பண்ணிடுவாங்க. அது ஒரு பெரிய தலைவலி. அப்படிலாம் காட்டக்கூடாது. டெமோங்கிறது காட்டினா கூட அவங்க கேட்டால் கூட நம்ம மெயில் போட்டுக்கலாம். நான் எஜுகேஷன் பர்பஸ் சேனலில் தான் நான் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது சம்மந்தமான இதை நான் காமிச்சேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணலாம். அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த வெபினார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா அது பண்ணலாம். அது ஏன்னா அது நம்மளோட பர்சனல் இது. அதுதான். அதாவது நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா, ஒரு டெமோவை பார்த்துட்டு அடுத்தவன் சொல்கிறத பார்த்தாலும் நீங்கள் வராதிங்க. ஒன்றும் உங்களை நம்பி வாங்க, இல்லை என்ன நம்பி வாங்க. 2ல் 1 தான். ஏன்னா உங்களால் உங்களை பண்ண வைக்க முடியுங்கிறது நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது. நான் என்ன நம்பி தான் நான் சொல்கிறேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நம்பி தான் சொல்கிறேன். அப்போ அது அது உங்களால் அப்போ நீங்கள் பண்ணுறீங்களா பண்ணலையான்னு எங்கே தெரியும்? நான் அதுக்கான ஒருத்தர் இல்லையா, இல்லை உங்களால் முடியுதா இல்லையா அப்படிங்கிறது டெமோவில் தெரிஞ்சிடும். டெமோவில் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்கள். அப்போவும் என்னோட ஒரிஜினல் அக்கௌண்ட்டை தான் தர்றேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள்கிட்ட பணம் இருந்தால் இப்போ கார் கற்றுக்கிட்டீங்க, உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு, சொந்தமாக கார் வாங்கி ஓட்டி பழகலாம். இல்லைன்னா ஒருத்தருக்கு வாடகை கார் ஓட்ட போகலாம், இல்லை ஒருத்தர் வேலைக்கு போகலாம். அதை மாதிரி என்ன பண்ணலாம், நீங்கள் ஓன் அக்கௌண்ட் ட்ரேட் பண்ணி பழகலாம், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லையா காப்பி ட்ரேட், அழகாக இந்த மாதிரி ஏதோ டெமோ போயிட்டு ஒரு பெரிய ப்ரோக்கர்ட்டை நீங்கள் போய் மெர்ஜ் பண்ணி ஒரு 100 ட்ரேட் பண்ணி காட்ட சொல்லுவாங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்கள் காப்பி ட்ரேட் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஆக்டிவேட் ஆனோடனே அவங்களே நிறைய கிளைண்ட் கொடுத்துருவாங்க. அப்போ ஒவ்வொரு கிளைண்ட்டும் நீங்கள் இங்கே பையா பண்ணால் அங்கேயும் பையாகும். இங்கே ட்ரேடை ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணும்போது அவங்க அக்கௌண்ட்லேயும் ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடு ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கும். அப்போ அந்த லாபத்தில் 30% உங்களுக்கு கொடுப்பாங்க. அதான் நான் நேற்று சொன்னேன். 10 டெமோ காப்பி ட்ரேட் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டா கூட $100 அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ $1 இப்போ நான் தான் சொன்னேன் இல்லையா, 10னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், $1000 வரைக்கும் லிமிட் கிடைக்கும். $1000னா அப்போ நம்ம $200 வரைக்கும் பண்ணலாம். அதான் நான் சொன்னேன், $100 இருந்தால் கூட நம்ம $20 தான் பண்ணுவோம், $30 தான் பண்ணுவோம், அதுக்கு மேலே தான் பண்ண மாட்டோம்னு சொன்னேன். அப்போ $200 பண்ணுவோம். இப்போ $200 போது ஒரு அக்கௌண்ட்டில் $2 $3 ப்ராஃபிட் வந்தால் கூட $10க்கு எவ்வளோ ஆச்சு, $30. அவ்வளோ வேண்டாம், 10 அக்கௌண்ட்டுக்கு $10 வரட்டும். $10னால இன்னைக்கு இந்தியன் மதிப்புக்கு $900 ஆச்சு. அப்போ ஒரு மாதத்துக்கு 27,000 30,000 ஆச்சு. எல்லாருமே பார்த்தா $100 வந்திருப்பானா, சில அக்கௌண்ட் $200 இருக்கும், சில அக்கௌண்ட் $500 இருக்கும். புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? சப்போ இந்த மாதிரி சம்பாதிக்கிறது ஒரு பெரிய மேட்டரே இல்லை, ஸ்கில்லை வளர்த்துக்கணும். அதனால தான் நீங்கள் உலகத்தில் எந்த கிளாஸ் போனாலும் சரி, எவ்வளோ பெரிய அப்பா டக்கத்தை நீங்கள் போய் படித்தாலும் சரி, அவன் உங்கள்கிட்ட உட்காந்து கண்ணு முன்னாடி ட்ரேட் பண்ணி காட்ட மாட்டாங்க. புரியுதுங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்கில் உள்ளவங்கலாம் முதல்ல உங்களோட உட்காரவே மாட்டாங்க. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், உங்களோட உட்காரவே மாட்டாங்க. அப்போ நான் வந்து 100 ட்ரேடுக்கு உங்களோட உட்கார்றேன். ஏன்னா எனக்கு இது பிடிக்கும், அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து அதிகபட்ச ட்ரேடிங் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் நைட் 7 to 10 தான். ஏன்னா நாங்கள் பிட்காயின் யூஎஸோட மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் கோல்டு இதெல்லாம் பண்ணுறது அதிகபட்சம் ஈவினிங் தான். மற்றெல்லாம் ஏஷியன் செஷன்லாம் பெரிய மூவ்மெண்ட் இருக்காது மார்க்கெட். அந்த டைம் நான் பண்ணவும் மாட்டோம். மீத நேரம் ஃபுல்லாக இப்போ இந்தியன் டைம் ஃபுல்லாக நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ், அதுக்கப்புறம் செஷன்ஸ் எடுக்கிறது, இது மட்டும்தான் எனக்கு முழு நேர வேலை. அது போக நான் நேற்று சொன்னேன் இல்லையா, நிறைய கம்பெனியில் நான் மல்டிபிள் ஒர்க் பண்ணுறேன். 7 விதமான இன்கம் பண்ண முடியும், பண்ணிகிட்ருக்கோம். பண்ணுறதுனால தான் நான் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறேன். பண்ணுறதுனால தான் இந்த யூடியூப்பில் வர்ற காசெல்லாம் எனக்கு ஒரு காசே இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுப்பா, இல்லாட்டி இடத்த காலி பண்ணுப்பான்னு சொல்கிறதெல்லாம் இதுக்கு தான். இவங்க என்ன இப்படி பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் நான் உண்மையை பேசுகிறதுனால எனக்கு பயம் இல்லை. சதா விஷயம். சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இன்றைக்கி ஒரு வீடியோ ஒரு அவுட்லைனாக கொஞ்சம் போகலாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த பேட்டர்னில் வி பேட்டர்ன், இந்த வி பேட்டர்னை எடுத்துகிட்டு, ஸோ இப்போ இந்த இடத்துல முதல்ல பை பண்ணாங்க. இந்த பச்சை கலரை பார்த்தோன்னே பை பண்ணுவாங்க. இல்லை இங்கே ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கிறாங்களோ அந்த இடத்துல பண்ணுவாங்க. இல்லை எனக்கு வந்து அவுட் சைட் கேண்டில் வச்சுட்டு மார்க்கெட் எல்லாம் போயிட்டு திருப்பி வரும்போது பை பண்ணுவாங்க.
அதே மாதிரி இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றும் நம்ம பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இந்த இடத்துல எடுத்து பாருங்க, இந்த இடத்துல பச்சை கலரில் இங்கே பண்ணுவாங்க, ஸோ அவங்களுக்கு ப்ராஃபிட் போயிருக்கு. அப்போ இங்கே ஒரு பச்சை கலர் பண்ணியிருக்கணும், இங்கே ஒரு அவங்க பச்சை கலர் பண்ணியிருப்பாங்க, இங்கே ஒரு பச்சை கலர் பண்ணியிருப்பாங்க. இது லாஸு, இது லாஸு, இது கொஞ்சம் ப்ராஃபிட் போயிருக்கும். ஆனால் இது ரெண்டும் லாஸ் ஆன அளவுக்கு இது போகலை, அப்போ இதுவும் லாஸில் தான் இருக்கும். அப்போ இது லாஸு, இது லாஸு, இவ்வளோ லாஸும் இங்கே வந்திருக்குமா? வந்திருக்காது. இதனால தான் பச்சை கலரை பார்த்த உடனே பண்ணுறவன் 10க்கு 7 ட்ரேடு லாஸில் தான் இருக்கும். ஓவரால் அவனோட ப்ராஃபிட் வந்து லாஸில் தான் இருக்கும். அக்கௌண்ட் மைனஸ்லேயே போயிட்டு இருக்கும்னு சொன்னது அதுக்கு தான். இப்போ நான் அக்கௌண்ட்டை காமிச்சேன், க்ரோ ஆகிட்டே இருக்கா இல்லையா? சிம்பிளிஃபைடாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக எந்த இடத்துலயாவது 10,000 ப்ராஃபிட்டு, 15,000 ப்ராஃபிட்டு, 12,000 ப்ராஃபிட்னு வந்திருக்கா? வரல. ஸ்டார்டிங்கில் 5 ரூபா, 7 ரூபா, 10 ரூபா, இப்படி வளர்ந்து வளர்ந்தானே 200, 300, 500, 1000 இப்படியே வந்திருக்கு இல்லையா? ஏன் அது 1000 ஆகுது? சிம்பிள். 1,00,000 ஆரம்பிக்குது அந்த அக்கௌண்ட், 1,40,000 ஆயிடுச்சுன்னா அப்போ அந்த 140க்கு 20% வரைக்கும் ரிஸ்க் எடுப்போம் இல்லையா? அப்போ என்ன ஆயிரும்? எப்போவுமே நம்ம வந்து 20,000 பண்ண வேண்டிய இடத்துல 24,000 25,000 பண்ணுவோம். அதனால என்ன ஆகுது? நமக்கு பொசிஷன் சைஸ் கொஞ்சம் ஹெவி. அது வளர 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 அதில் 30% வந்து ஆட் பண்ணிகிட்டே வருவோம். அதெல்லாம் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் டீட்டெயிலாக பார்ப்போம், செஷனில் பார்ப்போம். கிளாஸுக்கு வர்றவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப எளிமையாக இருக்கும். என்ன நடந்தாலும் மார்க்கெட்டில் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கணும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் மார்க்கெட் இருக்காது. அப்போ இது என்ன இது இதே நடக்கும். 10 தடவை பண்ணோன்னே இது இவங்க இதை தாண்டா பண்ணுவாங்க, வேகமாக போனாலும் இதான் பண்ண போகிறாங்க, மெதுவாக போனாலும் இதான் பண்ண போகிறாங்க. அப்போ உங்களுக்கு அது என்ன ஆயிரும்? இவ்வளோதான் பாஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். எல்லாமே ப்ராக்டிஸ் தான். நான் சொல்கிறேன் இல்லையா, ஒரு ஒரு நல்ல ஒரு இப்போ ஒரு ஹார்ட் சர்ஜன் என்ன பண்ணாரு? படிக்கிறாரு, நல்லா சர்ஜரி பண்ண தெரிஞ்சவரோட கூட இருந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் மொதல் பண்ணுவார், கொஞ்சம் நடுக்கமாக இருக்கும். அவர் என்ன பண்ணுவார்? பரவாயில்ல, இப்படி தான் இருக்கும், பண்ணு, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணு, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணு, கொஞ்சமாக பண்ணு, அப்படி பழகி 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 என்ன பண்ணுவார்? அவரே தனியாக பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் அவர் 4 பேருக்கு இப்படி தான் பண்ணணும்னு சொல்கிறாரு. இதுதானே அனுபவம். அதனால நீங்கள் உங்களை நம்பி வாங்க. ஆனால் உங்களை நம்பி மீன்ஸ் என்ன அர்த்தம்னா, இன்ட்ரெஸ்ட்டோட வாங்க. சும்மா சும்மா போய் பார்ப்போம், சும்மா 2 நாள் போவோம், 3 நாள் உட்காந்துரும், அப்படிலாம் இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. டெடிக்கேட்டடாக டைம் போடணும். 3 மாதம் உங்களால் டெய்லி 1 ஹவர் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் உங்களால் போட முடியல. 24 மாதத்தில் உங்களுக்கு சோறு போடுற தொழில் எதுவோ அதுக்கு நீங்கள் 15 மணி நேரம் போடுங்க. மிச்சம் இருக்கிற டைமில் 1 ஹவர் போடுங்க. 1 ஹவர் உங்களால் டெடிக்கேஷனாக போட முடியினா மட்டும் நீங்கள் கிளாஸுக்கு வாங்க. இல்லை சும்மா வந்துட்டு உங்கள் டயத்தையும் என் டயத்தையும் விரயம் பண்ணாதீங்க. உங்களுக்கு டைமும் வேஸ்ட் ஆகிடும், பணமும் வேஸ்ட் ஆகிடும். ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சும் அதை நீங்கள் யூஸ் பண்ணாமல் போயிடுங்க. அதைத்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். நம்ம கிளாஸுக்கு வந்துட்டு ஒருத்தர் இடையிலே போறாரு பார்த்தீங்களா, அவர்கிட்ட நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் உங்களோட ஒருத்தர் படித்தார் பார்த்தீங்களா, நான் குரூப் கிளாஸ் எடுக்க மாட்டேன், அந்த மீட்டப்லாம் மீட் பண்ணுவாங்க, அங்கே நான் பேசுவேன் அடிக்கடி. இப்போ நீங்கள் நிறைய பேர் இங்கே பார்த்துருக்கீங்க, மேபி நீங்கள் நிறைய பேருக்குள்ள நல்ல எக்ஸ்சேஞ்ச் இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் நீங்கள் ஆயிருப்பீங்க, ஃபோன் நம்பர்ஸ்லாம் வாங்கியிருப்பீங்க. ஆனால் என்னென்னா நீங்கள் எல்லாருமே க்ரோ பண்ணிடுங்க. ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த பணத்தை நான் எடுத்தேன், செலவு பண்ணேன், மறுபடியும் நான் மார்க்கெட்டில் வரல அப்படிலாம் நீங்கள் முடிவு பண்ணிட்டு போயிடாதீங்க. ஏன்னா திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணுறவர் எங்கேயோ போயிருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு இதில் பொட்டன்ஷியல் இருக்குது. அதான் நான் சொல்கிறேன், அடிக்கடி கேட்பேன், ஒரு தொழில் பண்ணால் 99% பேர் தோற்று போகிற இடத்துல உங்களால் சம்பாதிக்க முடியலன்னா 99% பேர் ஜெயிக்கிற இடத்துல போய் நீங்கள் எப்படி வாழ்க்கையில் முன்னேறுவீங்க? யோசிச்சு பாருங்கள். இங்கே மார்க்கெட்டில் 100 ரீட்டைலர் வர்றான், நம்ம பெரிய ஆளுக்கோட நம்ம போட்டி போட வேண்டாம். நமக்கு ரீட்டைலர் அளவுக்கு ரீட்டைலர் ஜெயிச்சு பணம் சம்பாரிச்சா போதும். கரெக்டாக? பெரிய ஆட்கள் எஃப்ஐஐ டிஐ அவங்களாம் எவ்வளோ பண்ணுறாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. எனக்கு ஒரு நாளைக்கு கிராஜுவலாக என்னோட அக்கௌண்ட் வளரணும். அப்போ என்னோட இன்கம் நான் 1,00,000 போட்டேன்னா என்னோட இன்கம் 1000 கணக்கில் தான் இருக்கணும். கரெக்டாக? 1,00,000 போட்டு லட்சக்கணக்கில் இருக்கணும், 10,000 கணக்கில் இருக்கணும்னு போகக்கூடாது. அதெல்லாம் ஓவர் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட். புரியுதுங்களா? அதெல்லாம் உங்கள் அக்கௌண்ட் லாஸ் ஆகிறத கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது. அப்போ எனக்கு கிராஜுவலாக வளரணும். அப்போ நான் யாரோட போட்டி போட்டால் போதும்? பெரிய எஃப்ஐஐடியோட சேர்ந்து ரீட்டைலராக இருந்தால் போதும். இப்போ இந்த அரசியல்லாம் பார்த்தீங்களா, பெரிய கட்சியோட சேருவாங்க, இவனுக்கு ஒரு சீட்டு கிடைக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சீட்டு கிடைக்கிது, ஜெயிச்சிருவாங்க. அவனை வச்சு இவங்க ஜெயிப்பாங்க, இவங்களுக்காக அவனை ஓட்டு போடுறதில்ல, அந்த கட்சிக்காக இந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க, இவன் ஜெயிச்சிருவான், வாழ்க்கை முழுதும் அதை வச்சே ஓட்டிக்கிடுவான். அதே மாதிரி தான் பெரிய பணக்காரன் எஃப்ஐடிஐ வந்ததுக்கப்புறம் அவனோட சேர்ந்து நம்ம போகிறோம், ரீட்டைலரோட ஜெயிச்சு நம்ம லாபம் பார்க்குறோம். அதான அர்த்தம். இது சண்டை நடக்கிற இடம்னு நான் சொல்லியிருக்கேன். இங்கே மனிதாபிமானத்துக்கு இடம் இல்லை, சென்டிமெண்ட்டுக்கு இடம் இல்லை, இறக்கத்துக்கு இடம் இல்லை. ஒரு கார் பார்க்குமா, ஐயோ சின்ன குழந்தை தெரியாமல் கீரை தட்டிருச்சு, நம்ம ஓடலாமா அப்படின்னு நினைக்குமா? எவன் தட்டாலும் அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. கீரை போட்டால் நான் மூவ் ஆவேன். இதுதான் அதோட மெக்கானிசம். அதே மாதிரி தான் மார்க்கெட்டுக்கு எமோஷன் கிடையாது, ஆனால் மார்க்கெட்டில் இருக்கிறவனுக்கு எமோஷன் இருக்குது. அப்போ அந்த எமோஷன் உங்களை பாதிக்கக்கூடாது. முதல்ல நீங்கள் என்னைக்கு நீங்கள் அந்த எமோஷனை ஜெயிக்காத வரைக்கும் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கவே முடியாது. நீங்கள் 1000 வீடியோ பாருங்கள், உங்களால் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், உங்களால். அதனால தான் 100 டெமோ ட்ரேட், அதனால தான் 100 லைவ் ட்ரேட். உங்களை ஜெயிக்காத வரைக்கும் நீங்கள் மார்க்கெட் ஜெயிக்கவே முடியாது. நான் சேலஞ்ச் பண்ணியே சொல்கிறேன். அதனால தான் நான் உங்களுக்கு கேட்டேன்ல,
நான் டெமோ அக்கௌண்ட் தர்றேன், நீங்களும் பண்ணுங்க. நான் கூட பண்ணலை, என் ஸ்டூடெண்ட்டை பண்ண வைக்கிறேன். அவன் அக்கௌண்ட் எப்படி கிராஜுவலாக போகுதுன்னு பாருங்க, உங்கள் அக்கௌண்ட் எப்படி கிராஜுவலாக போகுதுன்னு பாருங்க. நீங்கள் அவனை மீறி நீங்கள் லாபம் எடுத்து காட்டிடுங்க பார்ப்போம். நீங்கள் என்ன ட்ரேடிங் சிஸ்டம் வேணாலும் யூஸ் பண்ணுங்க. 100% ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்க. 1 லட்சம்னா 1 லட்சத்தை கூட 10 லட்சத்தை கூட யூஸ் பண்ணுங்க. வீக் ஆன் வீக் அவர் எடுத்திருக்க ப்ராஃபிட்டோட நீங்கள் ஜாஸ்தி எடுத்து காட்டுங்க பார்ப்போம். ஒரு 3 மாசத்துக்கு கன்சிஸ்டண்டாக எண்ட் ரிசல்ட்டு அவர் தான் ஜாஸ்தியாக ப்ராஃபிட் எடுத்திருப்பாரு. ட்ரா டவுன் அவருக்கு தான் கம்மியாக இருந்திருக்கும். மொத்தமாக யூஸ் பண்ண கேபிட்டல் உங்களை மாதிரி 10ல் 1 மடங்கு தான் அவர் யூஸ் பண்ணியிருப்பாரு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் நான் நிறைய இதே திரும்ப திரும்ப சொல்ல விரும்பலை. அதான் சொல்ல, முதல்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக வாங்க, என்ன நம்பி வாங்க. அப்போ டெமோவில் தெரிஞ்சிடும் இது வேலை செய்தா வேலை செய்யலான்னு. டெமோவில் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. ஓகேவா? சரி. அப்போ இந்த மாதிரி பார்த்தோம். அப்போ பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்தவொடனே பண்ணுறது. அப்போ அவங்கள்ட்ட சேர்ந்து வரும்போது இப்போ என்ன ஆகும்? அதுதான் நான் சொன்னேன், இங்கே லாஸ் பண்ணியிருப்பாரு, பச்சை கலர் பார்த்து இங்கே பண்ணியிருப்பாரு, இங்கே பண்ணியிருப்பாரு. இது ரெண்டும் லாஸ் ஆன அளவுக்கு இது வந்திருக்குமானா வந்திருக்காது. அப்படியே வந்திருந்தாலும் ப்ரோக்கரேஜ்லாம் தலை தப்பிச்சிருக்காரு. மறுபடியும் இங்கே லாஸ் எடுத்தாரு. பட் இந்த ஏற்கனவே பண்ண இந்த 4-5 ட்ரேடோட லாஸை விட இந்த லாபம் வந்து அதிகம் வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. சரி, இதே அந்த பவுண்டரியில் எடுத்தவர் என்ன பண்ணியிருப்பாரு? ஆட்டோமேட்டிக்காக இவர் இங்கே எடுத்திருப்பாரு, ஆட்டோமேட்டிக்காக இவ்வளோ தான் போயிருக்கு, இது லாஸ் தான். இது பவுண்டரியில் இங்கே எடுத்தார், இவ்வளோ லாஸு. அகைன் பவுண்டரியில் இங்கே எடுத்தார், இவ்வளோ லாஸு. பட் என்ன ஆயிருக்கு? ஆட்டோமேட்டிக்காக பவுண்டரி பக்கத்திலே இவ்வளோ தான் லாஸு. இவர் பவுண்டரியில் எடுத்தார், இவ்வளோ லாஸு. பவுண்டரியில் எடுத்தார்னா இவ்வளோ தான் லாஸு. அப்போ இது அளவுக்கு இங்கே வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று. அப்படி இல்லைன்னா இங்கே இவர் பவுண்டரியில் வந்து திரும்பி வரும்போது இங்கே தானே எடுக்க முடியும், இங்கே எடுத்திருக்காரு. ஸோ இது வந்து ஓவரால் ப்ராஃபிட் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் தான் சொன்னேன், பவுண்டரியில் எடுக்கிறவருக்கு வந்து அதாவது முன்னாடி அதாவது தூண்டில போட்டு மீன் பிடிக்கிறவன் அவசரம் கொடுக்கேன். அதான் சொல்லல, ரீட்டைலர் பாயிண்ட்னுபாங்க. அப்போ ரீட்டைலராக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அதாவது மணி இன்வெஸ்ட்மெண்ட் தான் அவனுக்கு பிரதானம். பச்சை கலரை பார்த்தாலே பண்ணிடுவான். அவனுக்கு வெயிட் பண்ணி பார்க்கணும், மார்க்கெட் போயிட்டு திரும்பி வரட்டும், அந்த சென்டிமெண்ட்லாம் அவனுக்கு இருக்காது. பார்த்தாலே குதிச்சிட்றா கைப்பு இல்லை அப்படின்னு. அதான் நான் நேற்று சொன்னேன் இல்லையா, இப்போ இல்லை முன்னாடி வீடியோவில் சொன்னேன். அதாவது உலகம் ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுற இன்ட்ராடே பண்ணுற ட்ரேடர்ஸில் 99% பேர் காமன் நேரம் மார்க்கெட் ஓப்பன் ஆகி காமனத்துக்குள்ள அவங்களோட ட்ரேடை முடிச்சுட்டு போயிடுறாங்கன்னு. அப்போ எந்த அளவுக்கு பண்ணுறாங்க பாருங்க. ஓகேவா? அதெல்லாம் நம்ம நிறைய டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ அப்போ என்னென்னா, இந்த பவுண்டரியில் பண்ணும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல தான் பவுண்டரி, ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ஸோ இவருக்கு ஓவரால் ப்ராஃபிட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது என்னென்னா, ஓவரால் ப்ராஃபிட் வரும், ஆனால் ரொம்ப ப்ராஃபிட் வருமானா வராது. இதே ரீட்டைலர் மோடில் பண்ணுறவருக்கு பார்த்தீங்கன்னா, மொத்தத்தில் அவர் லாஸில் தான் இருப்பார். இந்நேரம் அக்கௌண்ட்டே மைனஸில் கிடக்கும். 1 லட்ச ரூபானா 90,000 ரூபா, 87,000 ரூபா அப்படி கிடக்கும். அதுவும் ப்ராப்பர் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருந்தா. இல்லாட்டி அது பிச்சுக்கிட்டு போய் 20,000 இருக்கோ, 30,000 பேலன்ஸில் இருக்கோ, 40,000 பேலன்ஸில் இருக்கோ தெரியாது. அடுத்து என்ன பாருங்கள், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அவுட் சைட் கேண்டில் போட்டிருக்கு. மறுபடியும் இது தாண்டி பச்சைக்கால். ஸோ இந்த இடத்துல இவ்வளோ தூரம் ப்ராஃபிட்டே போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல அவுட் சைட் கேண்டில், மார்க்கெட் திரும்பி வரல. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல அவுட் சைட் கேண்டில், அப்போ இந்த இடத்துல பை பண்ணியிருக்காரு. ஓவரால் ப்ராஃபிட், எடுத்த 2 ட்ரேடுமே ப்ராஃபிட். புரியுதா? அதான் நான் சொன்னேன், 10க்கு 7 ட்ரேடு ப்ராஃபிட் எடுத்துட முடியும். அப்போ 7 ட்ரேட் ப்ராஃபிட் எடுத்துட முடியும் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். மிச்சம் 3 ட்ரேட் தான். அந்த 3 ட்ரேடு மெக்கானிசம் பண்ணால் போதும். அந்த 3 ட்ரேட் மீன்ஸ் என்ன? 3 ட்ரேடில் லாஸ் வந்தால் கூட அடுத்த ட்ரேடு மெக்கானிசம் பண்ணி டைட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை மீறி ப்ராஃபிட் எடுத்துடலாம். இவ்வளோதான் விஷயம். இவ்வளோ தானே மார்க்கெட்டில் நடக்க போகுது. ஒன்றும் மேலே போகும், இல்லை கீழே வரும், இல்லை மேலே வேகமாக போகும், கீழே வேகமாக வரும், இல்லை மேலேயும் போகாது கீழேயும் போகாது. இந்த 3 தானே மார்க்கெட்டில் நடக்கும். நீங்கள் எந்த சார்ட்டாக எடுத்துப்பாங்க. நிறைய பேர் கேட்பாங்க, சார் நான் இதை கற்றுக்கிட்டா ஃபாரெக்ஸில் பண்ணலாமா, இதை கற்றுக்கிட்டா பிட்காயினில் பண்ணலாமா, இதை கற்றுக்கிட்டா நிஃப்டியில் பண்ணலாமா? எனக்கு ரொம்ப குழந்தைத்தனமாக அப்பாவியாக இருக்கும். கார் ஓட்ட சொல்லிக் கொடுக்குறவங்க ஏதாவது ஒரு காரில் தான் சொல்லிக் கொடுப்பான். சார் இந்த காரில் எனக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களே, இந்த காரை நான் ஓட்ட கற்றுக்கிட்டு லைசன்ஸ் வாங்கிட்டா நான் இந்த காரில் ஓட்ட முடியுமான்னு கேட்டால் அது எவ்வளோ குழந்தைத்தனமான கேள்வி. அப்போ யோசிச்சு பாருங்கள். எல்லா சார்ட்டும் ஒன்று தான், எல்லா சார்ட்லையும் ப்ரைஸ் மட்டும்தான் வேறு வேறு, எமோஷன் ஒன்று தான் அப்படிங்கிற அந்த எல்கேஜி நாலேஜ் கூட தெரில. ஆனால் அவங்க கேட்டால், சார் நான் 3 வருஷம் ட்ரெயிலில் இருக்கேன் சார், 4 வருஷம் ட்ரெயிலில் இருக்கேன். அதுவும் கேட்டால் என்னங்க பண்ணுறீங்க? ஆப்ஷன் மட்டும்தான் சார், ஸ்ட்ரைட்டாக பிரைம் மினிஸ்டர் தான். இந்த வார்டு, எம்எல்ஏ, எம்பி அந்த போஸ்டிங்லாம் கிடையாது. ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது எடுத்த உடனே ரேஸுக்கு போகிற மாதிரி. என்ன இவருக்கு கிரவுண்ட்லேயே இங்கே ஓட்ட வரல, இவர் போயிட்டார் காரை எடுத்துக்கிட்டு ரேஸ் ஓட்ட கிளம்பிட்டாரு. ஆப்ஷனுங்கிறது அவ்வளோ இது. அதுவும் நிறைய பேர் பண்ணுறதெல்லாம் அவுட் ஆஃப் த மணி. அவுட் ஆஃப் த மணினா என்னென்னா, மார்க்கெட் வந்து ரியல், அதோட கோரலேட் மார்க்கெட், ரியல் மார்க்கெட். இப்போ நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நிஃப்டியில் அவுட் ஆஃப் த மணி போனீங்கன்னா, நிஃப்டி 1000 பாயிண்ட் ஏறினா தான் இது 10 பாயிண்ட்டே ஏறும். அப்போ யோசிச்சு பாருங்கள், முதல்ல நிஃப்டி 1000 பாயிண்ட் ஏறுமா? ஏறினாலும் வாங்கினவன் புள்ள 1000 பாயிண்ட் வரைக்கும் விற்காமல் உட்காந்துருப்பானா? அப்போ விற்க என்ன ஆகும்? மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர் அப்ளை ஆகும்.
அப்போ வாங்குறவன் குறைஞ்சிருவான், விற்க 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 ஃபியர் அப்ளை ஆகி செல் பண்ணுறவன் ஜாஸ்தி ஆகிடுவான். அப்போ உங்களுக்கு லாபம் வர்ற வரைக்கும் அது போகுமா? அவுட் ஆஃப் த மணியில் போய் பண்ணுறது. அதாவது என்னன்னா, ரேஸ் ஓட்டுறது கூட காரே கிரவுண்ட்லேயே ஓட்ட தரல, கார் எடுத்துக்கிட்டு ரேஸுக்கு போயிடுறது ஒன்று. காருங்கிறது கேபிட்டல், ரேஸுக்கு போயிடுறது ஒன்று. அப்படியே ரேஸை உள்ளே ஓட்டுறது இல்லை, அவுட் ஆஃப் த ட்ராக் ஓட்டிகிட்டு இருக்குது. அது பாட்டு இது கார் எங்கிட்டாவது சுற்றிட்டு தெரியுது. ரேஸில் ஓட்டினா தானே ஏதோ ஒரு 10 மீட்டராவது ஓட்டியிருக்கப்பா, இந்த ஏதோ ஒன்று வாங்கிட்டு போனாலும் கொடுப்பாங்க, ஆறுதல் பரிசா இந்த ஏதோ ஒன்று பிடின்னு. ஓட்டுறது அவுட் ஆஃப் த ட்ராக்ல ஓட்டிகிட்டு இருந்தா எல்லாரும் இவனுக்கு கொடுத்த ட்ராக்கை விட்டுட்டு எங்கேயோ ஓட்டிகிட்டு இருக்கிறது. அப்போ இவங்களோட ஃபண்டுக்கு ஆப்ஷன்ஸில் என்ன பண்ணணுமோ அது பண்ணுறதில்ல. அடுத்த மணியில் பண்ணால் தானே நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்டால், அடுத்த மணியில் ஜெயிக்க முடியும். அது 150 ரூபா கேட்குறான், அவன் கேட்க தான் செய்வான். அதுதான் ஈக்குவலன்ட் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ நிஃப்டி வந்து 100 பாயிண்ட் ஏறிச்சுன்னா இதுவும் 100 பாயிண்ட் ஏறும், அட்லீஸ்ட் 1/3 ஏறும், ப்ராஃபிட்டில் வெளியில் வரலாம். அப்போ இந்த அடிப்படை கூட தெரியலை. முதல்ல ஆப்ஷனே எதுக்கு வச்சுருக்காங்க தெரியுமா? அதுவே தெரியாது 99% பேருக்கு. ஆப்ஷன் எதுக்கு? இப்போ கார் வாங்குறீங்க, கார் வாங்கினா இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறீங்க, 20 லட்ச ரூபா மதிப்புள்ள காரை வாங்குறீங்க. அப்போ 20 லட்ச ரூபா முழுசாக கொடுத்துருக்கணும். ஒன்று நீங்கள் கொடுத்துருப்பீங்க, நீங்கள் லோன் வாங்கினா அந்த கம்பெனி கொடுத்துருக்கோம். 20 லட்ச ரூபா முழுசாக போனால் தான் அவன் காரை அவங்க கையில் கொடுப்பான். அப்போ 20 லட்சம் போயிருச்சா, அந்த 20 லட்ச ரூபா கார் ஏதோ ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அதோட மதிப்பு 18 லட்சமோ 19 லட்சமோ மதிப்பு குறையும் போது எவ்வளோ ரூபா மதிப்பு குறைஞ்சிருக்கோ அந்த மதிப்பை மட்டும்தான் இன்சூரன்ஸ் கம்பெனி தரும். 20 லட்ச ரூபா கார் வாங்கினாங்க, ஆக்சிடென்ட் ஆச்சு, 30 லட்ச ரூபா கம்பெனி கொடுச்சு, 10 லட்ச ரூபா லாபத்துக்காக இன்சூரன்ஸ் பாலிசி போட முடியாது. அசட்டை காப்பாத்துறதுக்கு தான் இன்சூரன்ஸ் பாலிசி. அப்போ 20 லட்ச ரூபா முழுசா கொடுத்துட்டு கார் வாங்குறீங்க. அப்போ இந்த 20 லட்ச ரூபா மதிப்புள்ள காரை காப்பாத்துறதுக்கு 20,000 ரூபா கட்டி 20 லட்சம் மதிப்புள்ள இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கீங்க. இன்சூரன்ஸ் பாலிசியும் எவ்வளோ மதிப்பு? 20 லட்சம் தான். காரும் எவ்வளோ மதிப்பு? 20 லட்சம் தான். ஆனால் காருக்கு கொடுத்த காசு எவ்வளவு? 20 லட்சம். இன்சூரன்ஸ் பாலிசிக்கு கொடுத்தது எவ்வளவு? வெறும் 20,000. அப்போ கார் நல்லா இருந்துச்சுன்னா காரே ஒரு 2 லட்ச ரூபா சம்பாரிச்சிருக்கும். அப்போ இந்த 20,000 ரூபா போக 1,80,000 ரூபா லாபத்தில் இருப்பீங்க. இன்கேஸ் கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, காரோட மதிப்பு ஒரு 2 லட்ச ரூபா குறைஞ்சுன்னா, அது குறையும் போது இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து ஒரு 2 லட்ச ரூபா கிடைக்கும். மொத்தத்தில் உங்களோட 20 லட்ச ரூபா மதிப்பு குறையாம 20 லட்சமாவே இருக்கும். இதுக்கு தான் இன்சூரன்ஸ் பாலிசி, இதுக்கு தான் ஆப்ஷன். இன்சூரன்ஸ் பாலிசிலையும் அதோட பேர் ப்ரீமியம் தான். ஆப்ஷனில் நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு பேரும் ப்ரீமியம் தான். ஏன் ப்ரீமியம் வச்சேன் முட்டாளா? அப்போ உங்களுக்கு 10 லட்ச ரூபாய்க்கு அசட் இருக்குது, ஸ்டாக்காக இருக்குது அப்படின்னா அந்த 10 லட்ச ரூபாயோட அசட் வேல்யூ குறையும் போது அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்கு தான் ஆப்ஷன்ஸில் போய் ப்ரீமியம் கட்டுறது. புரியுதா? இதுதான் பர்பஸ். அப்போ நம்மளால என்ன பண்ணுறான், காரே இல்லாமல் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறது. அப்போ கடைசி வரைக்கும் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் மட்டும்தான் பணம் சம்பாதிப்பான், நீங்கள் கடைசி வரைக்கும் பணம் சம்பாதிக்கிறதே இல்லை. சரி, புரியுதாப்பா? எவ்வளோ முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா? அதுக்காக தான் அதை வச்சுருக்கான், அதுக்காக தான் அதுக்கு பேர் ப்ரீமியம். சரி, ஓகே, சரி, அப்படி தான் பண்ணுறீங்க. சரி, பரவாயில்ல. அப்போ நீங்கள் அப்படி தான் பண்ணுறீங்க அப்படின்னா நிஃப்டியோட இண்டெக்ஸ்லேயே பண்ணலாம். அப்போ நிஃப்டியோட இண்டெக்ஸில் பண்ணால் ஃபியூச்சரில் போய் பண்ணணும். ஃபியூச்சரில் பண்ணால் 1,50,000 லட்ச ரூபா கட்டணும், இல்லை 2 லட்ச ரூபா கட்டணும். அப்போ 1,50,000 லட்சம் 2 லட்சம் கட்டினா தான் அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு அக்ரிமெண்ட்னா ஒரு கான்ட்ராக்ட் போட்டு பண்ணுற மாதிரி. நீங்கள் அங்கேயும் போயிட்டு 15 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு இடத்த வாங்கிக்கிட்டு ஒரு லட்சமாவது கொடுத்தா தான் நீங்கள் உறுதியாக வாங்குவீங்கன்னு அர்த்தம். 15 லட்ச ரூபா மதிப்புள்ள இடத்துக்கு வெறும் 150 ரூபா கொண்டே கொடுத்தீங்கன்னா அந்த இடத்த விற்கிறவன் முதல்ல நம்புவானா? நீங்கள் கட்டாயம் வந்து பேலன்ஸ் 13 லட்ச ரூபா சில்லறை கொடுத்துட்டு நீங்கள் அந்த இடத்த வாங்கிப்பீங்கன்னு நம்புவானா? நம்ப மாட்டான். சரி, அப்படியே நீங்கள் ஆப்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட 1,50,000 லட்ச ரூபா இல்லை, கரெக்டாக, ஓகே, லாஜிக்கு ஏற்றுக்கலாம். ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 30,000, அட்லீஸ்ட் ஒரு 40,000, அட்லீஸ்ட் ஒரு 20,000 போட்டு அடுத்த மணிலையாவது ஆப்ஷன்ஸ் பண்ணணுமா? பண்ணுறது இல்லையா? 15 லட்ச ரூபா மதிப்புள்ள ஆப்ஷன்ஸ் பண்ணுறீங்க. 15 லட்ச ரூபா உங்கள்கிட்ட முழுசாக இல்லை, ஏற்றுக்கலாம், தப்பு இல்லை. அசட்டாக இருந்தால் நீங்கள் அசட்டாகவே கன்வெர்ட் பண்ணி வைப்பீங்க, பிரச்சனை இல்லை. சரி, 1,50,000 லட்ச ரூபா கட்டுறதுக்கும் மார்ஜின் இல்லை, அதை கூட மன்னிச்சிடலாம், கரெக்டாக. 15 லட்ச ரூபா மதிப்புள்ள பொருளுக்கு சரி, அதுவும் வேண்டாம். அதுக்கப்புறம் எனக்கு அது கூட வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு 20,000 25,000 அதையாவது போட்டு நீங்கள் அடுத்த மணிலையாவது எடுக்கிறதா இல்லையா? அப்போ தானே நிஃப்டி 100 பாயிண்ட் மூவ் ஆனால் இது அட்லீஸ்ட் ஒரு 40-50 பாயிண்டாவது மூவ் ஆகும், சம்டைம்ஸ் 100 பாயிண்ட் மூவ் ஆகும். அப்போ தானே நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க முடியும். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதாவது இவர் 15,000 ரூபா மதிப்புள்ள பொருளை வாங்குவாராம், இவர் போய் வெறும் 1,500 ரூபாய் கொடுப்பாராம், இவருக்கு லாபமும் வந்துரும்னா அவன் அப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி நடத்துகிறவன் முட்டாள், நீங்கள் அதிபுத்திசாலி, அப்படி தானே? அப்போ எப்படி நீங்கள் ஜெயிக்க முடியும்? 99% ஆப்ஷன். அதான் நான் சொல்ல, இவருக்கு கிரவுண்டிலே கார் ஓட்ட தெரியல, இவர் எடுத்தோடனே போயிடுறாரு ரேஸுக்கு. அஜித் குமார் துபாயில் வண்டி ஓட்டார்ல, அங்கே போய் நானும் வண்டி ஓட்ட போகிறேன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ எவ்வளவு முட்டாள்தனம். அதைத்தான் நான் சொல்கிறேன், ஒன்றும் உருப்படியாக கற்றுக்கிட்டு பண்ணுங்க, இல்லாட்டி இதை தலையை சுற்றி ஸ்டாக் மார்க்கெட்டை வீசிட்டு ஒழுங்காக போய் புள்ள குட்டியோட சந்தோஷமா இருக்கிறதுக்கு வழியை பாருங்க. 100 ரூபா சம்பாதிச்சாலும் நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குறதுக்கு வழியை பாருங்க. இதை தான் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். நிம்மதி போயிடும்.
கொஞ்சம் கொஞ்சமா உங்க கையை விட்டு பணம் போறது தெரியாது. ஸ்டாக் மார்க்கெட் அவ்வளவு எமோஷனல் பிசினஸ், அவ்வளவு மோசமான விஷயம். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், தீவிரவாதி கூட வீடு கொடுப்பான். ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க பண்றீங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சா உங்களுக்கு வீடு கூட கொடுக்க மாட்டான். அந்த அளவுக்கு, அதாவது என்ன அர்த்தம், உங்களை மனுஷனா கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இதுல 10ல் 9 பேர் ஒண்ணுமே தெரியாதமா பண்றவங்க. நிறைய பேர் குடும்பத்தை இழந்துட்டாங்க, நகையை இழந்துட்டாங்க, வீட்டை இழந்துட்டாங்க, நிம்மதி போச்சு. அதை விட்டுட்டு வெளியில வர முடியல நிறைய பேர். இங்கதான் வாங்கணும்னு தெரியும் சார், என்னால வாங்க முடியல சார். அந்த இடத்துல இவ்வளவுக்கு தான் வாங்கணும்னு தெரியும் சார், ஆனா என்னால வாங்காம இருக்க முடியல. மார்க்கெட் வந்து என்னால பார்க்காம இருக்க முடியல, எந்திரிச்சு போக முடியல. எவ்வளவோ கேட்டாச்சு என்னோட அனுபவத்துல. அதனாலதான் நான் சொன்னேன், கூலா ட்ரேட் பண்ணணும். அதாவது அப்படியே ட்ரேடு, இன்னைக்கு ஏன்டா ட்ரேட் இல்லை, இன்னைக்கு எதுக்குடா லீவ் விடுறாங்கன்ற அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு இருக்கா? இப்போ எங்களுக்குலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எங்களோட ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி, எங்களுக்கும் சரி, எங்களோட மூச்சு பேச்சே இதுதான். ஏன்னா பணம் உண்டியல்ல விழுகிற மாதிரி டொக்கு 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 டொக்குன்னு பணம் வந்து விழுந்துகிட்டே இருக்கு. அப்போ எங்களுக்கு மார்க்கெட்டை பார்க்க அவ்வளோ பரவசமா இருக்கும். நீங்க உங்க அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி பார்க்கும்போது பரவசமா இருக்கா, இல்ல பப்பு பக்கு பக்கு பக்குன்னு ஹார்ட் அடிச்சுக்கிறதா? அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த அளவுக்கு உங்களால தொழிலா பண்ண முடியல, இல்ல நீங்க கத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல அப்படின்னா, நீங்க போட்டு விரயம் பண்ணாதீங்க. இது உங்களோட நிக்காது. உங்க ஃபேமிலியை பாதிக்கும், உங்க பிள்ளைகளை பாதிக்கும். அடிக்ஷன் ஆயிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நீங்க இதை விட்டு மீண்டு வர முடியாது. அதனாலதான் நான் சொல்றேன், தயவு செய்து சும்மா நிறைய ஆசை வார்த்தை சேனல்ல காமிச்சு நீங்க போயிட்டு ஏனோதானோன்னு பணத்தை போட்டுறாதீங்க, வீணா போயிடுவீங்க. முறையா கத்துக்கங்க. 100% உண்மையா சொல்லி தரவங்ககிட்ட கத்துக்கங்க. அதுதான் நான் சொல்றேன். இப்ப நான் அதுக்காக நான் உண்மைன்னு சொல்லல, நான் உண்மையா போயேன்னு டெமோல தெரிஞ்சிடும். புரியுதா? கரெக்டா? அதான் நானும் சொல்றேன். டெமோல தெரிஞ்சிடும். டெமோ வரைக்கும் உங்களுக்கு ஒரு நஷ்டம் இல்ல. 100% சேஃபா நீங்க ரிலீவ் ஆயிருங்க. இவன் வேலைக்கு ஆக மாட்டான் அப்படின்னு நீங்க அழகா ரிலீவ் ஆயிடுங்க. புரிஞ்சா நான் சொல்றது உங்களுக்கு? சீரியஸா கத்துக்கங்க. ஏன்னா ப்ராக்டிக்கல் அண்ட் தென் லைவா நீங்க பொரோட்டா போட கத்துக்கணும்னா, பொரோட்டா மாவு பிணையிற ஆரம்பிச்சு எல்லாம் போய் நல்லா பொரோட்டா போட தெரிஞ்சு இருந்தா மட்டும் தான் கத்துக்க முடியும். நீங்க 1000 வீடியோ பார்த்தாலும் அது வராது, 1000 புக்கை படிச்சாலும் அது வராது. எல்லாம் வந்தாலும் உங்களால அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. விஷயமா தெரியும், ஆனா அதை அப்ளை பண்ண முடியாது. ரியல் மார்க்கெட்டுங்கிறது வேற, யதார்த்தங்கிறது வேற, ரியல் ஐ மீன் டேட்டாங்கிறது வேற. அதான் நான் சொன்னேன், டெமோ பண்ணா கூட நீங்க பண்ண. எதுக்கு நான் சொன்னேன் டெமோங்கிறது? முதல்ல அது வந்து உங்களோட நாலேஜை டெவலப் பண்றதுக்கு தான் டெமோ. அதனால தான் டெமோவோட நிப்பாட்டுறது. டெமோ பண்ணிட்டீங்க, டெமோலாம் ப்ராஃபிட் வந்துருச்சுல, ஓகே நீங்க போய் பண்ணுங்கன்னு சொல்றல. ஒரிஜினல் அக்கௌண்ட்டும் தர்றோம். ஏன்னா ஒரிஜினல்ல தான் உங்களோட எமோஷன் அங்கே தான் அப்ளை ஆகும். இன்னும் நல்லா டெமோலையும் அப்ளை ஆகும், இல்லைன்னு இல்லை. 100% எமோஷன்ல அங்கே தான் உங்களோட கான்ஃபிடன்ட் லெவல் எங்கேயோ போயிடும். டெமோ ஒரு 50 முடியும் போதே போயிடும். இருந்தாலும் நீங்க லைவ் அக்கௌண்டே பண்ணிட்டீங்க, லைவே பண்ணிட்டீங்க அப்படின்றப்ப உங்களுக்கே எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்க நான் ஒரு 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 லைவ் அக்கௌண்ட் தரேன். அந்த லைவ் அக்கௌண்ட்ல நீங்க ஒரு அமௌண்ட் சம்பாதிச்சிட்டீங்க, வாரம் ப்ராஃபிட்லேயே முடிச்சிருக்கீங்க, 100 ட்ரேடு நல்ல ப்ராஃபிட். அப்போ உங்களோட கான்ஃபிடென்ட்டே எப்படி இருக்கும்? அப்போ உங்களால முடியும் அப்படிங்கிறதான நான் லைவ் அக்கௌண்ட்டே தருவேன். அந்த மாதிரி என்னன்னா தெளிவா கத்துக்கோங்க. அதான் நான் சொல்றேன் இல்லையா, முடியலன்னா போட்டு விரயம் பண்ணாதீங்க. இந்த தொழிலுக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு காலகாலத்துல இருக்கிற வேலையை ஒழுங்கா பார்த்துட்டு, இல்ல இருக்கிறது ஏதாவது உருப்படியா பண்ணி குடும்பத்துக்கு பாதிப்பு இல்லாம, புள்ள குட்டிக்கு பாதிப்பு இல்லாம முன்னேறதுக்கான வழியை பாருங்க. ஸ்டாக் மார்க்கெட் மட்டும்தான் வழின்னு கிடையாது. இல்ல சீரியஸா பண்ணுங்க. ரெண்டுல ஒன்று தான் நான் கேட்கறது. ரெண்டுல ஏதாவது ஒன்று உருப்படியா பண்ணுங்க. சரி, ஓகே. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டைரக்டா அந்த பெரிய பெரிய இன்வெஸ்டரோட சேர்ந்து, இன்வெஸ்டர்ஸ்க்கு எதிராக பண்ண நீங்க ஜெயிக்க முடியாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்வெஸ்டர்ஸ்கோட பெரிய பணக்காரனோட சேர்ந்து நீங்க அட்லீஸ்ட் அங்க இருந்தீங்கன்னா நீங்க பணக்காரலாம் ஆகலாம். நான் அடிக்கடி இந்த கதையை நான் சொல்லுவேன். அதாவது என்னன்னா, அம்பானி வந்து கல்ஃப்ல வேலை பார்க்கும்போது அவரோட சம்பளமே 500 ரூபாயோ ஏதோ சொன்னாங்க. அந்த அமௌண்ட் எனக்கு உறுதியா தெரியல, சுயரா தெரியல. ஒரு 500 ரூபான்னு வச்சுக்கோங்க. அந்த 500 ரூபாயில 250 ரூபா எடுத்துக்கிட்டு சம்பளம் வாங்கினோடனே ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் டீயோ காஃபியோ குடிக்க போயிடுவாராம். மாசம் மாசம் ஒரு தடவை போயிடுவாராம். அப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, அவங்க ஃபேமிலி எல்லாம் கேட்டிருக்காங்க, நீங்க வாங்குற சம்பளத்துல 50% செலவு பண்ணி இந்த காஃபி குடிக்கணுமா? இது ஆடம்பரம் இல்லையா? இப்படி இருந்தீங்கன்னா நம்ம குடும்பம் எப்படி முன்னேறும்? இப்படி கட்டாயம் சொல்லுவாங்களே. யாரா இருந்தாலும் அது ஆடம்பரம் தானே, நம்மளை பொறுத்த வரைக்கும். நம்ம கூட அப்படித்தானே திங்க் பண்ணுவோம். ஸோ அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு? யார் சொல்றதையும் அவர் கேட்கல. தொடர்ந்து அதே அந்த 50% பணத்தை செலவு பண்ணி அதே 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு ரிப்பீட்டடா போய் 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 அங்க காஃபி குடிக்கிறத அவர் நிறுத்தவே இல்லை. அங்கதான் அவருக்கு பெரிய பெரிய பணக்காரங்களோட தொடர்பு கிடைச்சது. புரியுதா? நீங்க நல்லா பாருங்களேன், ஏன் பணக்காரன் பணக்காரனாவே ஆயிட்டு இருக்கான்னா, நம்ம தான் உட்காந்துக்கிட்டு தமிழ் தமிழ்னு அடிச்சுக்கிருவோம். இந்த ஜாதி அந்த ஜாதின்னு அடிச்சுக்கிருவோம், அந்த இது இந்த இதுன்னு அடிச்சுக்கிருவோம். விஷயம் தெரிஞ்சவன் அதெல்லாம் ஒரு பொருட்டாவே பார்க்க மாட்டான். அவன் பாட்டுக்கு அவன் போவான். நான் அடிக்கடி சொல்லுவேன், சச்சின் டெண்டுல்கரோட பொண்டாட்டி கிரிக்கெட் பார்க்காது. நீங்க வேலை வெட்டியெல்லாம் இங்க எடுத்துட்டு கிரிக்கெட் பார்ப்பீங்க. அது கேட்டா என்ன சொல்லும்? என் வேலை நான் பேஷண்ட்டை பார்க்கறது, என் வேலை கிரிக்கெட் பார்க்கறது இல்லை அப்படின்னு நிறைய இன்டர்வியூலே சொல்லியிருக்கு. புரியுதா? ரஜினிகாந்த் போய் எல்லா படத்தையும் உட்காந்து பார்க்க மாட்டாரு.
ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து அமேசான்லேருந்து ஒரு ஒரு ரீல்ஸை விடுறது இல்லை. அதனால தான் நம்ம இப்படி உட்காந்துருக்கோம். அதனால தான் அவங்க அப்படி இருந்திருக்காங்க. இப்போ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அவர் என்ன பண்ணியிருக்காரு, அங்கே தான் அவரோட பெரிய 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 தொடர்பெல்லாம் அங்கே கிடச்சிருக்கு. இன்றைக்கி நீங்கள் போங்க ரோட்டரி கிளப், நிறைய நிறைய இது நான் என்னால் சொல்ல முடியும். பிஎன்பி இந்த மாதிரிலாம் நீங்கள் போய் மெம்பராக ஆகுங்க. உங்களால் முடிஞ்சால் ஆகுங்க, நல்லது. அங்கெல்லாம் இந்த இவன் படித்தவன் படிக்காதவன், இந்த ஜாதி அந்த ஜாதி, பணக்காரன் ஏழை கருப்பு சவுப்பு எதுவுமே பார்க்க மாட்டாங்க. டெடிகேட்டடாக அங்கே ஒன்லி ஒரு தனி மனிதன் முன்னேற்றத்துக்கு என்ன தேவையோ அதை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. மற்றபடி சின்ன சின்ன இன்டர் பாலிடிக்ஸ் இருக்கும், அதில் நீங்கள் போய் தலையிடணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஓவரால் மோட்டோ வந்து மாறாது, அந்த ஆன் ட்ராக்ல இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய டிராவல் கம்யூனிட்டிலாம் இருக்குது. அதில் எல்லாம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அப்போ அந்த மாதிரி அம்பானி போகும்போது அங்கே அவர் வந்து அந்த நைலான் நைலான் சாரி வாட் எவர் இட் இஸ் இருக்குல்லையா, அது எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்து அங்கேருந்து அதை இம்போர்ட் பண்ணி இங்கே அதை பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் அவரை பற்றின ப்ளஸ் ஆர் மைனஸ் நிறையா இருக்குது, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். புரியுதா? அது எந்த அளவுக்கு ப்ளஸ் எந்த அளவுக்கு மைனஸ் அது வேண்டாம். ஆனால் என்ன, எவ்வளவு நெகட்டிவ் இருந்தாலும் இந்தியாவில் டாப் ஒரு 10 பணக்காரில் ஒருத்தராக வந்தாரா இல்லையா, சாரி வேர்ல்டில். அப்போ அந்த அளவுக்கு அவரோட அந்த அந்த மைண்ட் செட்டு தான். அதுதான் சொபஸ்டிகேட்டட் மைண்ட் செட்டுன்னு சொல்லுவாங்க. சொபஸ்டிகேட்டட் மைண்ட் செட்னா, உங்கள்கிட்ட 10 ரூபா இருக்கையில் நீங்கள் ஒருத்தன்ட்ட 1 ரூபா கொடுக்கலன்னா, நீங்கள் வாழ்க்கையில் 100 ரூபா இருந்தாலும் ஒருத்தனுக்கு 10 ரூபா கொடுக்க மாட்டீங்க. நீங்கள் கடைசி வரைக்கும் கொடுக்காத வரைக்கும் உங்கள்கிட்ட பணமும் வராது. ஏன்னா நீங்கள் 1 ரூபாயே பெருசாக நினைக்கிறீங்க. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நாங்கள் இப்படியே ஏமாத்திட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? ஏயா நீ 10,000 ரூபாயே பெருசுன்னு நினச்சின்னா நீ வாழ்க்கையில் எங்கேயா 1 லட்சம் 5 லட்சம்லாம் பார்க்க போகிற. உன் ரேஞ்சு அவ்வளோதான், அவ்வளோதான். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் இருப்பான், ஒருத்தன் மட்டும் தான் நான் கொடுக்குறேன்னு கொடுப்பான். அவனோட நீங்கள் லைஃப் ஸ்டைலை பாருங்கள், கடைசி வரைக்கும் அவன் அதே லைஃப் ஸ்டைலில் இருப்பான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இறுக்கி பிடிச்சிருப்பீங்க, கடைசி வரைக்கும் நீங்கள் பிச்சை தான் எடுப்பீங்க. ஏன்னா உங்கள் மைண்ட் செட்டே அப்படி இருக்குது. இந்த 1 ரூபா போச்சுன்னா, 1 ரூபாயே உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சால் நீங்கள்லாம் என்னைக்கு 100 ரூபா சம்பாதிக்கிறது, 100 ரூபா 1000 ரூபாய் பெருசாக நினைக்கிறது. இப்போ வரைக்கும் நீங்கள் பெருசாக நினைக்கிறது 1 ரூபா தான் நினைக்கிறீங்க. ஐயோ அப்போ நீங்கள் 10 ரூபாய்க்கு என்னைக்கு வர்றது? 100 ரூபாலாம் எனக்கு சின்ன காசு தாங்க, 1000 ரூபாலாம் எனக்கு சின்ன காசு தாங்க, 10,000 ரூபாலாம் சின்ன காசு தாங்க, 1 லட்ச ரூபாலாம் சின்ன காசு தாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க ஆடி கார் உங்களுக்கு பிடிக்குமா, அதெல்லாம் வேஸ்ட்டுங்க, அதெல்லாம் ஆடம்பரம். உன்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லு, அது என்ன ஆடம்பரம்? உன்கிட்ட காசு இல்லை உடனே ஆடம்பரம்னு ஒரு லேபிளை போட்டுறது, பணக்காரன் புள்ள இப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி. அப்படி கிடையாது. புரியுதுங்களா? அது வந்து ஒரு டெப்தான டப். அதாவது என்னன்னா, நீங்கள் முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. முதல்ல பணத்துக்கு ப்ரியாரிட்டி கொடுங்க. உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்க. ஸ்கில்லு தான் பணம். ஸ்கில்லை வளர்க்காத வரைக்கும் பணம் வராது. சும்மா ஆசைப்படலாம், ஆனால் வெறுமனே ஆசைப்படுறது யூஸ் கிடையாது. அப்போ ஸ்கில்லை முதல்ல வளங்க. இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் அதை வளர்க்க முடியும். அடுத்தவங்க சொல்லி சொல்லி இன்னொருத்தவங்களோட அக்கௌண்ட்டை பார்த்து இன்னொருத்தவங்களுக்கு இதெல்லாம் காமிச்சு வளர்றது ரொம்ப நாளைக்கு வண்டி ஓடாது. புரிஞ்சுங்களா? உங்களுக்கு உங்கள் பசிக்கு நீங்கள் தானே சாப்பிடணும். அடுத்தவங்க இலையை பார்த்து என்ன ஆக போகுது? சப்போஸ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ட்டாக முழுசா அவ்வளோதான், இதோட கரையேறணும், இல்லைன்னா இந்த தொழிலை முடிக்கணுங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்க. எத்தனை வருஷம் நான் இந்த மார்க்கெட்ல இருப்பீங்க? நான் 10 வருஷம் இருக்கேன், 12 வருஷம் இருக்கேன், 5 வருஷம் இருக்கேன், 2 லட்சம் போச்சு, 3 லட்சம் போச்சு, 10 லட்சம் போச்சுன்னு இந்த புராணத்தை இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் நீங்க பாட போறீங்க? புரியுதா? இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா ப்ரீவியஸ் மார்க்கெட் கரண்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இந்த ப்ரீவியஸ் மார்க்கெட் கரண்ட் மார்க்கெட் அனாலிசிஸ்ல இப்போ பாருங்க, இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ ஏற்கனவே இருக்கிற இந்த மார்க்கெட்டோட இப்போ நான் இந்த பவுண்டரிலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? முதல்ல இங்கே ஒரு வி பேட்டர்ன் வந்திருக்கு, அடுத்து இங்கே வந்திருக்கு, இங்கே வந்திருக்கு, இங்கே வந்திருக்கு, இப்போ இங்கே வந்துட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல எல்லாம் இது ஷார்ட் டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கலாம், இது மிட் டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கலாம், லாங் டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த இடத்துல எப்படி தெரியும்? அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ப்ரீவியஸ் மார்க்கெட் இந்த ஹையை இது 25, இது 50, இது 75, இது 100 அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ ப்ரீவியஸ் மார்க்கெட் இவ்வளோ தான் இருக்குது, ஆனால் ஆக்சுவலாக இந்த 100க்குள்ளே எந்த பெரிய மூவ்மெண்ட்டுமே இல்லை. அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ இங்கே பெருசு இருக்குது, இங்கே பெருசு இருக்குது, அப்போ இந்த ஏரியாவில் பை பண்ணியிருந்தா தான் நம்ம ஓரளவு பெரிய ப்ராஃபிட்டில் வந்திருக்க முடியும். அப்போ அதுக்கு ரெண்டாவது வழி நான் என்ன சொன்னேன், பெரிய பணக்காரனோட அந்த ட்ரேடிங். அப்போ நான் என்ன சொன்னேன், இப்போ சொன்ன ஞாபகம் இருக்கா? பழைய மார்க்கெட் நம்ம டேட்டா கை கொடுக்கல, ஆனால் இப்போ நமக்கு என்ன கை கொடுத்துருக்கு, நம்மளோட ட்ரேடிங் சிஸ்டம் தான் கை கொடுத்துருக்கு. ஒன்று ரெண்டாச்சா ஒன்று. சரி, இப்போ அதுவும் நெகட்டிவ்ல போயிடுச்சு. அப்போ நமக்கு எது கை கொடுக்கும்? நம்மளோட ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் தான் அந்த லாஸை சரி பண்ணுறது கை கொடுக்கும். இப்போ புரியுதா? அப்படி அடுக்கடுக்காக இருக்கும். அதான் நான் சொன்னேன், எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு 100 மார்க்குக்கு படிச்சுட்டு போனால் தான் 80 மார்க்கே வரும். நீங்கள் படித்ததே 30 மார்க்குனா ஃபெயில் ஆகி தான் உட்காந்துருக்கணும், உங்களை விட்டு பணம் தான் போகும். கரெக்டா? ஸோ அதனால் ஒரு சின்ன, அப்போ இப்போ இதை வச்சே நான் கண்டுபிடிக்க முடியாதா? ப்ரீவியஸ் மார்க்கெட்டை வச்சுட்டு இந்த பவுண்டரி வந்து இது எவ்வளோ வரைக்கும் இருக்கும், ஸோ இதோட எக்ஸ்டென்ஷன் வரைக்கும் எங்கே வரைக்கும்லாம் இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னா, ஓரளவு கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கான விஷயத்தையும் நான் சொல்கிறேன். ஆனால் என்னென்னா, இது எல்லாமே நாங்கள் கிளாஸில் இதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டோம். இதெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறக்காக தான் இவ்வளோ வேலை. அதான் நான் சொல்கிறேன், இது எதுவுமே நாங்கள் பண்ண மாட்டோம், வெறுஞ்சாட்டிலே பண்ணிட்டு போயிட்டே இருப்போம்.
நோ இண்டிகேட்டர்ஸ். அதான் சொல்ல நோ ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் நான் யூஸ் பண்ணவே மாட்டான். ஆர்டர் போட்ட உடனே ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சிருங்க, இங்கே போட்டு வச்சிருங்க. மார்க்கெட் திடீர்னு கொட்டிச்சுன்னா என்ன ஆகும், அது ஆச்சுன்னா என்ன ஆகும். இதை நீங்கள் நல்லா பாருங்க. இங்கேருந்து ஏதோ ஒரு ஊருக்கு போகிறீங்க, ஃப்ளைட் வெடிச்சா என்ன ஆகும், ஃப்ளைட் கவுந்தா என்ன ஆகும், பஸ் உருண்டா என்ன ஆகும், ஃபேன் அந்துட்டு கீழே விழுந்தா என்ன, இப்படி நினைச்சா நிம்மதி இருக்குமா? ஃபேனை போடாச்சு, நல்லா காற்று வருதா, ஏசி ஆன் பண்ணாச்சு, நல்லா சில்லுன்னு இருக்கா, தூக்கத்தை போடு. அந்த வேலைக்கு தான் வந்திருக்கோம். அது நெகட்டிவாக நடக்கிறது உங்கள் கண்ட்ரோலில் இருக்கா? அது நடந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். நடக்கிறதுக்கு முன்னாடியே நைட்டு ஃபுல்லாக தூங்க ஃபேனையே வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு உட்காந்துருக்கணும். நடந்தா உங்களுக்கு அது என்ன மெக்கானிசம் பண்ணணுங்கிறது தெரியணும். தெரிஞ்சுன்னா நீங்கள் தெரியாதனால தான் உங்களுக்கு பயம் இருக்குது. தெரிஞ்சால் நீங்கள் ஏன் பயப்பட போகிறீங்க? எனக்கு ரொம்ப நல்லது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு மார்க்கெட்டு ஏறுனா நல்லது, இறங்குனா ரொம்ப நல்லது. யாருக்கு? பெரிய பணக்காரனுக்கு. பெரிய பணக்காரனோட மைண்ட் செட்டோட மார்க்கெட் அப்ரோச் பண்ணுக்கு. மார்க்கெட் பத்தி எரிஞ்சுன்னா நல்லது, ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் ஒரு பொசிஷன் எடுத்து உங்களுக்கு ஃபேவராக போச்சுன்னா நல்லது, ஆனால் அன்ஃபேவராக போச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களோட லாபம் அப்படியே 4 மடங்கு 5 மடங்கு வரும். ஏன்னா அங்கே ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்துடும். வந்தோடனே பெரிய பணக்காரன் வருவான். பெரிய பணக்காரன் வந்தோடனே என்ன பண்ணுவான்? மார்க்கெட்டை ரொம்ப தூரம் கொண்டு போயிடுவான். அப்போ லாபங்கிறது இதுவாக வந்துடும். ஸோ அப்போ ப்ரீவியஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் இருக்குது. இப்போ நீங்கள் நார்மலாக என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு அப்படின்னு சொல்லுவீங்க. இதைத்தானே நீங்கள் எப்போவுமே மார்க்கெட்டில் பண்ணுவீங்க. இந்த இடத்துல எங்கே சப்போர்ட்டில் மார்க்கெட் வேலை செஞ்சுருக்கு, உடச்சிக்கிட்டு எங்கேயோ போயிருச்சு. புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல ஒரு இது, அப்போ இந்த இடத்துல இவ்வளோ தான் கிடச்சிரும். அப்போ இந்த இடத்துல மறுபடியும் பாருங்கள், மறுபடியும் ஸ்டாப் லாஸ். இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்க. அப்போ இது என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இதோட எக்ஸ்டென்ஷன் எந்த வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது ஓரளவு இது பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஒரு ரன்வே, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? இப்போ மார்க்கெட்டு கவனிங்க, இங்கேருந்து இங்கே வந்திருக்கு, இது இங்கேருந்து போயிருக்கு, இங்கேருந்து போயிருக்கு, இப்படி போயிருக்கு, இப்படி போயிருக்கு, ஏ பேட்டர்னாகவே போயிருக்கு. தான் ஏ பேட்டர்ன். அப்போ இது பாருங்க, இது ஏ பேட்டர்ன் இருக்குது. இந்த ஏ பேட்டர்னோட ஹையை தாண்டி ஹை வைக்கல. அப்போ இங்கேயும் ஏ பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் ஏ பேட்டர்ன், அவுட் சைட் இன்சைட், அவுட் சைட் கேண்டில் இன்சைட் கேண்டில்ஸ் வர மாதிரி பேட்டர்னுக்கும் அவுட் சைட் பேட்டர்ன் இருக்குது, இன்சைட் பேட்டர்ன் இருக்குது. ட்ரெண்டுக்கும் இன்சைட் இருக்குது, அவுட் சைட் இருக்குது. இதெல்லாம் பழைய வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். எப்போவுமே மைனர் பேட்டர்ன் சொல்லுவோம் அதுக்கு பேர், இல்லாட்டி இன்சைட் பேட்டர்ன் சொல்லுவோம். அந்த மாதிரி இன்சைட் பேட்டர்ன் பிளேஸ் வர்ற இடத்துல நீங்கள் வேல்யூ பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஒரு இடத்துல மார்க்கெட் ஒரு பேட்டர்ன் போட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் அதை தாண்டி அதே இடத்துல திரும்ப மார்க்கெட் அப்ரோச் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ஏமாற்றுவாங்கன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஸ்டே அவே ஃப்ரம் த க்ரௌடுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். திரும்ப அதே இந்த இடத்துல மார்க்கெட் பையர் கொண்டு போயிட்டாங்கன்னா திரும்ப அதே இடத்துல அப்ரோச் பண்ணாதீங்க, உங்களை ஏமாற்றுவாங்க, கீழே தான் வரும்னு சொல்லியிருக்கோம். அப்போ பாருங்கள், அப்போ இதை வந்து ஸ்டே அவே ஃப்ரம் த க்ரௌடுன்னு சொல்லியிருக்கோம். எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் போயிருங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ ஸ்டே அவே ஃப்ரம் த க்ரௌட், இதெல்லாம் இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இன்சைட் பேட்டர்ன் அவுட் சைட் பேட்டர்னாக போடும்போது இன்சைட் பேட்டர்ன் பிளேசஸ் எல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. அதெல்லாம் ரீட்டைலரோட பிளேஸு. அவுட் சைட் பேட்டர்ன் அவுட் சைட் கேண்டில் மட்டும்தான் பெரிய பிளேயரோட ப்ரைஸு. அவங்களோட சேர்ந்து தான் நீங்கள் பண்ணணும். அவங்களோட பணத்தை நீங்கள் எடுக்கிறது வாழ்க்கையில் நடக்காத விஷயம். புரியுதா? அதாவது ஒரு அவன் கையில் பட்டர்ஃப்ளை இருக்குது. பட்டர்ஃப்ளைனா பணம். அவன் இது உயிரோட இருக்குமா செத்து போச்சான்னு நீங்கள் அவனோட பெட் கட்டிங்கன்னா, நீங்கள் உயிரோட இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவன் நசுக்கி பிடிச்சி கொண்டு விடுவான். இல்லை செத்து போச்சுன்னு சொன்னீங்கன்னா அவன் பறக்க விட்டுருவான். கடைசி வரைக்கும் நீங்கள் அவனை ஜெயிக்கவே முடியாது. நீங்க இந்த தப்பு தான் 99% பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா ஒண்ணு பண்ண முடியும். அவனோட சேர்ந்து நீங்க டிராவல் பண்ண முடியும். அவனோட சேர்ந்து டிராவல் பண்ணா உங்கள மாதிரியே இருக்கிற நிறைய ரீட்டைலர்ஸை அவன் வாயில போட்டுருவான். அவனோட சேர்ந்து நீங்க ஏதோ எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வர முடியும். இதை தான் நாங்க பண்றோம். இதனால தான் இதுதான் மார்க்கெட்டோட ரியாலிட்டி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு இடத்துல போய் ஏதோ திருவிழா நடக்குது, அந்த இடத்துல ஒரு 1000 பேர் வந்தா போய் ஏன் கடை போடுறாங்க? அந்த திருவிழா வச்சு நம்ம ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம்னு பண்றாங்களா? இதானே ரியாலிட்டி, இதானே யதார்த்தம். ஆளே இல்லாத இடத்துல கடை போடுவாங்க. அப்போ ரியாலிட்டி அந்த மக்கள் எதனால வர்றாங்க, அது அவங்களோட விருப்பம். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி வருது, இது வாங்க, இது இது வந்து ட்ரேடிங்காகவும் வரலாம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் வரலாம், டெலிவரி எடுக்கிறதுக்காகவும் வரலாம். அவன் என்ன நோக்கத்துக்கு வேணாலும் வரட்டும். ஒரு பேங்க் வருது, கோல்டு அப்ரோச் பண்ணுறது, எதுக்காக வேணாலும் வரட்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெஜ் பண்ணுறதுக்கும் வரலாம். ஹெஜ் மீன்ஸ் நான் சொன்னல கார் வாங்குறோம், இன்சூரன்ஸ் பாலிசி, அந்த நோக்கத்துலையும் வரலாம். இல்லை ஃபுல்லாகவே டெலிவரி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வரலாம். அது அவனோட பர்பஸ். என்னோட பர்பஸ் இந்த இடத்துல நான் அவங்களோட சேர்ந்து இந்த கூட்டத்தை பயன்படுத்தி நான் சம்பாதிக்கணும். இதுதான் நம்மளோட எதார்த்தம். அப்போ அதே விஷயம்தான். அப்போ இது என்னன்னா இந்த மாதிரி அவுட் சைட் பேட்டர்ன் இது. அப்போ இந்த மாதிரி மொத்தமாக அதிகபட்சம் நடக்குது, இங்கேருந்து இங்கே போயிருக்கு. அப்போ நம்ம இதை என்ன சொல்லுவோம் ஆட்டோமேட்டிக்காக? இந்த ஸ்விங்கோட ஹை இது, ஸ்விங்கோட லோ இது, மார்க்கெட் வந்து ஸ்விங்கில் வரும்போது இப்படி மேலே போகும் அப்படிலாம் சொல்லுவோம். எல்லாம் கரெக்டு தான். 10க்கு 3 தடவை போகும், 7 தடவை கீழே தான் வரும். ஆனால் அதை எவனும் சொல்ல மாட்டான். நீங்களே அதை கேட்டுட்டு போய் திங்கக்கிழமை ஆர்டர் போடுவீங்க, இருக்கிற காசு பிச்சுக்கிட்டு போயிடும். எந்த இடத்துல மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? இது மொத்தமாக அனலைஸ் பண்ணலாம். மொத்தமாக அனலைஸ் பண்ணால் இப்போ பாருங்கள், இதோட ரன்வே அப்படின்னு சொல்லுவோம். ஏ பேட்டர்ன் இதோட ஹை எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அந்த அடுத்த ஹையை ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளோதான். அப்போ இதான் ரன்வே. இதோட ஹை இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இது இது அடுத்து இங்கே தான். இப்போ இது மொத்தமாக சேர்த்தா இதுதான் ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி நேராக ஒரு லைன் வச்சு
இது வந்து எங்கே இடிக்குதோ அங்கே கனெக்ட் பண்ணுறது தான் ட்ரெண்ட் லைன்னு சொல்லுவோம். ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்டுன்னு. ஆனால் ட்ரெண்ட் லைனை வச்செல்லாம் ட்ரேட் பண்ண முடியாது. ட்ரெண்ட் லைன் எப்போ நடக்கும்? மார்க்கெட் பாருங்கள், இங்கே இருக்குது பையர் கொண்டு போய் இங்கே இடிச்சு இங்கே பிரேக் அவுட் நடந்தோடனே ட்ரெண்டை உடச்சிருச்சுன்னு எடுப்பீங்க. அவன் திரும்ப இங்கே வருவான், ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு தான் மறுபடியும் போவான். தெரியுதா? ட்ரெண்ட் லைனை போட்டிங்கன்னா உங்கள் தலை காலி இந்நேரம். இதெல்லாம் அதான் சொல்ல, உங்களுக்கே ஒரு விஷயம் தெரியும்னா பணக்காரனுக்கு தெரியுமா தெரியாதா? அதான் சொல்கிறேன், அவனோட இலக்கு அவன் அவங்களுக்குள்ள போட்டி போடுற மாதிரி இருக்கும். நான் அடிக்கடி இந்த உதாரணம் கவனிப்பேன். நிறைய ஊருக்கு நான் போகும்போது இதெல்லாம் நான் கவனிப்பேன். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 ஆட்டோக்காரன் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த ஸ்டாண்டில். ஆனால் நீங்கள் போய் ஒரு ஆட்டோக்காரோட சண்டை போடுங்க, 2 பேரும் சேர்ந்துட்டு உங்களோட சண்டைக்கு வந்துடுவாங்க. இதுதான் அசோசியேஷன். அதே மாதிரி 2 பணக்காரன் மார்க்கெட்டுக்குள்ளே டீட்டெயிலாக பார்க்கும்போது அடிச்சுக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அவனோட 2 பேரோட இலக்கே என்ன தெரியுமா? ரீட்டைலரோட அப்படியே தூக்கி வாயில் போடுறது. அவன் 2 பேருமே திமிங்கலாம். அவன் டெம்பரவரியாக அடிச்சுக்கிற மாதிரி காட்டுவான், ஆனால் உண்மையிலேயே அவன் அடிச்சுக்கிற மாட்டான். இதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். வெளியில் பார்க்கல சண்டை போடுற மாதிரி தெரியும். வெளியில் பார்க்கல உன் கடைக்கு வா, என் கடைக்கு வா, உன் கடைக்கு வா, என் கடைக்கு வான்னு கூப்பிடுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ள ஒரு அசோசியேஷன் இருக்கும். அரசியல்வாதியும் அப்படி தான். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2 அரசியல்வாதியும் அடிச்சுக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ள நிறைய கான்ட்ராக்டாக இவங்களுக்கு இருந்து அங்கே போகும், அங்கேருந்து இங்கே வரும். போன தடவை நடந்த கான்ட்ராக்டில் எதுவும் பிரச்சனைனா நீ கண்டுக்காத, இந்த தடவை நான் கண்டுக்க மாட்டேன், இந்த தடவை நான் ஆட்சியில் இருக்கேன், கறியெல்லாம் நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ கொஞ்சம் எலும்பு கொஞ்சம் இந்த தடவை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்க, அடுத்த தடவை பார்த்துக்கலாம். இதுதான் விஷயம். அவங்களுக்குள்ள அசோசியேஷன் இருக்கும். நம்ம தான் அடிச்சுக்கிறது இதெல்லாம் தெரியாமல். நம்ம தான் முட்டாளாக இருக்கிறது. அது மாதிரி இந்த ஜாதி கட்சியை அடிச்சுக்கிட்டு நாடுறவன்லாம் அவனுக்குள்ள பெரிய ஆப்போசிட் ஜாதியெல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் முதற்கொண்டு. நான் பிரைம் மினிஸ்டர் முதற்கொண்டுன்னு சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் எடுத்து பிரைம் மினிஸ்டரோட ஹிஸ்ட்ரியை நீங்கள் தான் ரீட் பண்ணணும். நான் ஓப்பனாக சொல்ல முடியாது, பப்ளிக் மீடியாவில். பெரிய கட்சி ஆர்எஸ்எஸ் எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் பிரைம் மினிஸ்டரோட ஃபேமிலியிலே முஸ்லீமில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. எடுத்து பாருங்கள், நீங்கள் போய் தேடுங்க. அவங்க தெளிவாக இருப்பாங்க, நீங்கள் தான் அடிச்சுக்கிட்டு நாறுவீங்க. அதான் நான் சொல்லல, பெரிய பணக்காரன் அவனுக்கு அது பிரதானமாக தெரியாது. அவனோட இலக்கே வேற. நமக்கு தான் ஒன்றும் இல்லாதவனுக்கு தான் எல்லாம் பெருசாக தெரியும். இருக்கிறவனுக்கு அடுத்து என்ன, வாட் இஸ் நெக்ஸ்ட், வாட் இஸ் நெக்ஸ்ட், அவன் அதை நோக்கி போயிட்டு இருப்பான். நீங்கள் இன்னும் கீழே என்னவோ, இன்னும் அடிச்சுக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குது, இன்னும் இது பண்ணுறதுக்கு என்ன காரணம் இருக்குது, இந்த மாதிரி கீழே கீழே போயிட்டே இருப்பீங்க. அவன் மேலே மேலே போயிட்டே இருப்பாங்க. இதான் விஷயம். நம்ம தான் தெரியாமல் முட்டாள் மாதிரி அடிச்சுக்கிறது. அவன் நம்மளை எந்த அரசியல்வாதி பையனாவது தீக்குளிச்சிருக்கானா? யோசிச்சு பாருங்க. எந்த ஜாதி கட்சி தலைவனோட குடும்பமாவது தீக்குளிச்சிருக்கா? ரோட்டில் வந்து என் ஜாதிக்காக நான் பெட்ரோலை ஊற்றிக்கிட்டு சாகரன்னு செத்துருக்கானா? அவன் சாகணும்ல. எப்படா என் ஜாதிக்காரனை அடிப்பேன்னு 10 பேர் கிளப்பி விட்றான், 10 பஸ்ஸை கொளுத்துறான், 2 பேர் தீ குளிக்கிறான். அவன் பொண்டாட்டி பிள்ளைய முதல்ல அவன் தானே குதிச்சிருக்கணும் லாஜிக் படி பார்த்தா. அப்போ ஏன் அவன் குதிக்கிறது இல்லை? அவன் புள்ள அமெரிக்காலையும் லண்டன்லையும் படிக்கிறான், நீங்கள் ஏன் அடிச்சுக்கிட்டு நாடுறீங்க? அதான் சொல்லல, நீங்கள் எல்லாத்துலேயுமே முட்டாளாக இருக்கிறது. அந்த ரியாலிட்டியை யோசிக்கிறது இல்லை. அப்போ 2 மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்காரன் இங்கே அடிச்சுக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அவன் அடிச்சுக்க மாட்டான், விட்டு பிடிப்பான். நான் சொல்கிற புரியுது? இப்போ அரசியலுக்கு சொன்னேன்னா விட்டு பிடிப்பாங்க, அடிச்சுக்க மாட்டாங்க. ஏன்? ஒரு பெரிய கட்சி உடனே இவங்களெல்லாம் தூக்கி உள்ளே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? பண்ண மாட்டாங்க. பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க, ஆனால் கடைசி வரைக்கும் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப இன்டெப்த்தான விஷயம். இதுதான் மார்க்கெட்டில் நடக்கும். புரியுதுங்களா? அப்படியே டெவலப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதாவது எப்படின்னா, முதல்ல கோயம்பேட்டை டெவலப் பண்ணுவாங்க, இப்போ கிளாம்பாக்கத்தை டெவலப் பண்ணுவாங்க. இப்போ இந்நேரம் அவங்கெல்லாம் பினாமிலாம் போய் செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர் அங்கே இடம் வாங்கி போட்டுருவாங்க. இன்னும் 10 வருஷம் இல்லை, அடுத்த 5 வருஷத்தில் பஸ் ஸ்டாண்ட் அங்கே போயிடும். இப்போ இங்கே வாங்கினவெல்லாம் தலையில் என்ன சொல்கிறது, சாதாரண மக்கள்லாம் தலையில் துண்டை போட்டு உட்காந்துருவாங்க. இந்த மாதிரி தான் இது. ஒரு இடத்துக்கு தான் நடக்குமா? நடக்காது. ஒரு கண்ட்ரிலே இதான் நடக்கும். முதல்ல துபாய் அப்படி தான் டெவலப் பண்ணாங்க. உலகத்தில் உள்ள எல்லா பணக்காரனும் சேர்ந்து அப்படியே அம்போன்னு விட்டாங்க. சாதாரண மக்கள் அங்கே நிறைய பேர் போயிட்டாங்கன்னா அது அம்போன்னு விட்டுருவாங்க. ஸ்டாக்கும் அப்படி தான். பெருசாக பேசுவானுங்க, ரீட்டைலர் நிறைய வாங்கிட்டாங்கன்னா அது அம்போன்னு விட்டுட்டு போயிடுவானுங்க. அவன் பயந்துக்கிட்டு அடிமாட்டு விலைக்கு வைப்பான், மறுபடியும் வந்து வாங்குவானுங்க. அடுத்து மலேசியா டெவலப் பண்ணாங்க, இப்படி தான் அப்படியே சர்வநாசம் ஆக்குனாங்க. அடுத்து சிங்கப்பூர். அப்போ சிங்கப்பூர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மட்டம் பண்ணிட்டு இப்போ துபாயை டெவலப் பண்ணுறாங்க. ரியல் எஸ்டேட் மாதிரி தான். ரியல் எஸ்டேட்னா அந்த பினாமிலாம் சேர்ந்து ஒரு இடத்த டெவலப் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ப்ரைஸை டெவலப் பண்ணுவாங்க. பெரிய பணக்காரன் பார்க்கையில் அவன் அடிச்சுக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அவனோட இலக்கு என்ன தெரியுமா? ரீட்டைலர் பணத்தை தான் அவன் எடுப்பான், விட்டு பிடிப்பான். அதான் விஷயம். நம்ம வந்து விடுறது மட்டும்தான், பிடிக்கிறதே கிடையாது கடைசி வரைக்கும். ஆனால் பெரிய பணக்காரன் விடுவான், ஆனால் விடுறது 20,000னா பிடிக்கிறது 2 லட்சமா இருக்கும். அதான் நான் சொன்னேன். இதெல்லாம் பெரிய சப்ஜெக்ட். இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் நம்ம டெமோவில் பேசுவோம். அப்போ அதான் சொல்ல, மார்க்கெட்டை பார்க்குற விதமே நீங்கள் இவ்வளவு நம்ம மோசமாக நம்மளை இப்படி இருந்திருக்கோமே, மார்க்கெட்டில் இவ்வளோ ஈஸியான விஷயத்துக்கு இவ்வளோ காம்ப்ளிகேஷன் பண்ணியிருக்கோமேன்றதெல்லாம் உங்களுக்கு சர்வசாதாரணமாக தெரிஞ்சிடும். சரி, ஓகே. அப்போ இந்த இடத்துக்கு வருது அப்படின்னா இது ஓவரால் மார்க்கெட். அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? இந்த ஸ்விங்கோட ஹை இது இங்கே தான் வரும் அப்படிலாம் வராது. அப்போ இதுக்கு பேர் என்னன்னா, இது வந்து ரன்வே அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ரன்வே
என்ன மாதிரி வந்திருக்கு. அப்போ நான் சொன்னேன் இதுதான் ட்ரெண்ட் லைன். அப்போ இங்கேருந்து வர்றதுக்கு இதான் ட்ரெண்ட் லைன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சப்போர்ட் எடுப்பீங்க, இல்லாட்டி ட்ரெண்ட் லைனை பார்ப்பீங்க. இது இப்படி தானே ட்ரேட் பண்ணுறீங்க, அதனால தானே உங்களுக்கு காசு வர மாட்டேங்குது. ட்ரெண்ட் லைனை உடைக்கும் போது பெரிய பணக்காரன் கீழே இங்கே வாங்கினதை அவன் விற்கிற இடத்துல போய் நீங்கள் வாங்குறீங்க அதிக விலை கொடுத்து. அவன் விட்டுட்டு போயிடுவான். ரீட்டைலரால் அந்த வெயிட்டேஜை தாங்க முடியாது, மார்க்கெட் கீழே வந்துடும் டம்முன்னு. மறுபடியும் இதுக்கு கீழே இன்னும் நல்லா வர வச்சு மறுபடியும் அவன் கொண்டு போவான். இந்த மாதிரி அவன் விட்டு விட்டு பிடிப்பான் மார்க்கெட்டை. நீங்கள் கடைசி வரைக்கும் காசை விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்கள் பண்ணுறது ஓவர் வேல்யூ. பெரிய பணக்காரன் இன்வெஸ்ட் பண்ணுறது அண்டர் வேல்யூ. புரியுதா? நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுது. அப்போ இந்த மாதிரி மார்க்கெட்டோட இந்த ரன்வேயை ஓவரால் அனலைஸ் பண்ணணும். அப்போ ஓவரால் அனலைஸ் பண்ணணும்னா நீங்கள் வெறும் ரன்வே இந்த கவனிங்க, வெறும் சும்மா ஒரு ட்ரெண்ட் லைனை இப்படி வரைஞ்சிட்டு மட்டும் இப்படி இருந்தால் மட்டும் இது எப்படி தானே வரைவீங்க ட்ரெண்ட் லைன். இந்த லோவிலேருந்து 1 செகண்ட் நான் வரைஞ்சே காட்டுறேன். நாங்கள் ட்ரெண்ட் லைன்லாம் பார்த்தாலே அலர்ஜி எங்களுக்குலாம், அதெல்லாம் வரைய மாட்டோம். எதுக்கு இதெல்லாம் நான் உட்காந்து வரைஞ்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, உங்களுக்கு நீங்கள் அதை தானே பண்ணுறீங்க, அப்போ அதானே காட்ட முடியும்னா. ஸோ அப்போ இந்த மாதிரி வரைவீங்க. அப்போ என்ன, ட்ரெண்ட் லைன் உடச்சிருச்சு, மார்க்கெட் கீழே வரும். கரெக்டு, எல்லா டைமும் வர. அப்போ இப்போ இங்கே மார்க்கெட் உடச்சிச்சு, இங்கே உடச்சிச்சு, அப்போ மார்க்கெட் கீழே வரணும், மேலே போகணுமே, ஏன் போகல. இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் உடச்சிச்சு, இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வி பேட்டர்னுக்கு நான் இப்படி வரைகிறேன், இந்த இதில் வைக்கிறேன், இந்த இதுக்கு வரைகிறேன். இல்லை இப்போ இதை எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை எடுத்துக்கிறேன், ஸ்ட்ரெச் ஆகுது. இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் உடச்சு மார்க்கெட் மேலே நல்லா போயிருக்கணுமே, ஏன் போல. அடுத்த ட்ரெண்ட் லைன் எங்கே இருக்குது, இங்கே இது, இந்த ஹை, இந்த லோ, இந்த வி பேட்டர்ன் போய்க்கிறேன். அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் உடச்சு ஏன் போகல. அப்போ இங்கே வாங்கினோட நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. அப்படி மார்க்கெட் வந்து எல்லா டைமும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ட்ரெண்ட் லைனையோ எல்லா டைமும் சப்போர்ட்டாக ஃபாலோ பண்ணும். 10ல் 3 டைம் பண்ணும். அது வந்து ஏன் பண்ணும், அப்போ தானே நீங்கள் நினைக்கிறது கரெக்டுன்னு கடைசி வரைக்கும் உங்களை நம்ப வச்சுக்கிட்டே இருக்கணும்ல. நீங்கள் அறிவாளின், நீங்கள் தான் அறிவாளி அப்படிங்கிற மாதிரி உங்களை காமிச்சா தானே கடைசி வரைக்கும் உங்களை முட்டாளாக வச்சுக்க முடியும். அவன் முட்டாள் மாதிரி காமிப்பான், ஆனால் அவன் தான் அறிவாளி. புரியுதா? ஏன்னா அதாவது நான் அடிக்கடி இந்த கதையை சொல்லுவேன். 1 ரூபாயை காமிச்சு இது 1 ரூபாயா 2 ரூபான்னு கேட்டால் 2 ரூபா அப்படின்னு சொன்னால், இவன் பார்த்தீங்களா இவன் பெரிய முட்டாள், இந்த 1 ரூபாய் வச்சுக்கப்போ அப்படின்னு சொல்லுவான். அது 2 ரூபான்னு அவனுக்கும் தெரியும். ஆனால் அவன் ஏன் 1 ரூபான்னு சொல்கிறதில்ல, நம்ம 1 ரூபான்னு தெரிஞ்ச அறிவாளியும் நம்ம காட்டிக்கிட்டோம்னா இந்த 1 ரூபா கொடுக்குறத அவன் நிப்பாட்டிடுவான். அப்போ இவன் டெய்லி நம்மளை வச்சு காமெடி பண்ணுறான். அந்த சலூனில் உட்காரவங்களை கூப்பிட்டு, இவன் ஒரு முட்டாள் பையன் சொல்லிட்டு போகிறான். நமக்கு தேவை 1 ரூபா கிடைக்குது. அதே மாதிரி தான் பெரிய பணக்காரன். நீங்கள் நல்லா பாருங்கள், பெரிய பணக்காரனை நீங்கள் என்னதான் விமர்சனம் பண்ணாலும் அவங்க அதை கண்டுக்கவே மாட்டாங்க, உங்களுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஸ்டேடியமில் உட்காந்துட்டு அசால்ட்டாக சொல்லுவீங்க, என்னடா இவன் அடிக்கிறான் சச்சின் அப்படிம்பீங்க. நீங்கள் அடிக்க வேண்டியதானே. நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவங்க காதில் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டால் உங்களை மாதிரியே அவர் ஒரு மூலையில் உட்காந்துட்டு கை தான் தட்டிக்கிட்டு இருக்கலாம். அவர் கோச் என்ன சொல்கிறாரு சாயங்காலம் அந்த மேட்ச் முடிச்சோம், அதைத்தான் அவர் கேட்பார். நீங்கள் பண்ணுற விமர்சனம்லாம் அவர் காதிலே விழுகாது. நீங்கள்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. புரியுதா? அதே மாதிரி தான் பெரிய பணக்காரன் முட்டாள் மாதிரி தெரியும் மார்க்கெட்டில் பார்க்கல. அவன் முட்டாள் மாதிரி தான் காட்டிப்பான், முட்டாள் மாதிரி தான் நடப்பான், ஆனால் அவன் தான் பணம் சம்பாதிப்பான். இதுதான் ரியாலிட்டி. அதனால நான் அடிக்கடி சொல்லுவேன், உலகத்துல இருக்கிற அதிக பணக்காரன்ல பாதி பேர் பேசிக் எஜுகேஷன் உள்ளவங்க தான். ஏன்னா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு எல்லாத்தையும் கத்துக்கிறான். இவனுக்கு எல்லாம் தெரியும்னு ஒண்ணுமே கடைசியில கத்துக்கிறது இல்லை. அதே மாதிரிதான் நீங்க ஒரு கிளாஸ் விடாம ஒரு சேனல் விடாம எல்லாத்தையும் பாக்குறது. ஆனா உருப்படியா கத்துக்கிட்டீங்களா, தேவையானதை கத்துக்கிட்டீங்களா, அந்த டெக்னிக்கல் தாண்டி வர்றதே இல்லை. ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்ல டீட்டெயிலா தெரியுமா, தெரியாது. மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் தெரியுமா, தெரியாது. ட்ரேடிங் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா கனெக்ட் பண்ண தெரியுமா, தெரியாது. சைக்காலஜிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா, தெரியாது. ஒரு ட்ரேடு எடுத்த மாதிரி இன்னொரு ட்ரேடு அப்படியே டிட்டாவா உங்களால எடுக்க முடியுதா, எந்த வித டெம்ப்டும் இல்லாம ரிலாக்ஸா உட்காந்துருக்கீங்களா, எதுவுமே கிடையாது. ஆனா இண்டிகேட்டரா எங்கடா கிளாஸ் நடக்குது அதை மட்டும் விடாம அட்டன் பண்றது, ஒன்றும் நடக்காது. அப்போ இந்த ட்ரெண்ட் லைனை மட்டும் நீங்க அனலைஸ் பண்ணா மார்க்கெட் புரியாது. அப்போ இந்த ட்ரெண்ட் லைன்ல இந்த ரன்வேயே எப்படி இருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். அப்போ இதை எப்படி அனலைஸ் பண்றது, இப்போவும் நான் டூல் தான் எடுக்கிறேன். ஆனா இதெல்லாம் நாங்க ட்ரேடுக்கு ஒரிஜினலா யூஸ் பண்ண மாட்டோம். உங்க வெறும் ட்ரெண்ட் லைன் என்ன லட்சணத்துல இருக்குன்னு காட்டுறதுக்கு தான். அப்படி நீங்க ட்ரெண்ட் லைனே என்னதான் எடுத்தாலும் என்ன ஆகும், இதை தாண்டி மார்க்கெட் இங்க வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கு அப்படின்னு எடுப்பீங்க. இந்த ஸ்விங்கோட சப்போர்ட் இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல மார்க்கெட் வரும். அப்போ இதை உடச்சு இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருப்பீங்களா, என்ன பண்ணுவீங்க. அப்போ இதோட எக்ஸ்டென்ஷன் எங்கன்னு தெரியணும் இல்லையா. அப்போ ஓவரால் மார்க்கெட் எங்க இருந்து எங்க போயிருக்கு, இங்க இருந்து இங்க போயிருக்கு. அப்போ இந்த ரன்வே என்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ரன்வே, இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ரன்வே. எதுக்கு ரன்வேன்னு வச்சிருக்காங்க, அந்த ரன்வேக்குள்ள கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணா மட்டும்தான் லேண்டிங் கரெக்டா இருக்கும். அப்போ இங்க இருந்து இங்க வரைக்கும் ஏறின மார்க்கெட்டோட ரன்வே இப்படி போயிருக்கு. அப்போ இந்த ரன்வே கரெக்டா கனெக்ட் பண்ணோம்னா, ஒரு சும்மா வெறும் ட்ரெண்ட் லைன் மட்டும் கனெக்ட் பண்ணாம டோட்டலா ரன்வேயோட மேல கீழே கனெக்ட் பண்ணோம்னா இந்த ரன்வேயோட எக்ஸ்டென்ஷன் வந்து எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் உட்காந்து உங்களுக்கு அதான் சொல்றேன், உங்களுக்கு புரியணுங்கிறக்காக இதெல்லாம் வரைஞ்சு காட்டுறேன். இப்போ நீங்க நல்லா கவனிங்க. இதுல போயிட்டு இந்த பேரலல் சேனல் எடுத்துட்டு அதிகபட்ச லோ இங்க இருக்கு, அதிகபட்ச ஹை எங்க இருக்கு, இங்க இருக்கு. இந்த ஹையை எடுத்துட்டு இந்த ஹையோட
அப்படியே பேரல சேனல்ல என்ன அர்த்தம், இந்த ரன்வேல கீழே அப்படி கொண்டு வந்து இப்படி போய் இடிங்க. இந்த ரன்வேல எங்க இடிக்குதோ அங்க நிப்பாட்டிக்கங்க. தெரியுதா? மிட் பாயிண்ட் நான் எடுத்து விடுறேன், அது தேவையில்லை, அது டிஃபால்ட்டா அது இருக்கு. சரியா? அடுத்து என்ன பண்ணுங்க, அப்பர் சைடு கவர் பண்ணுங்க, ரன்வே முழுசா மூடுங்க. ரன்வே அதானே ரன்வே. இப்படியெல்லாம் மார்க்கெட் போயிருக்கு. இந்த ஹைல இருந்து மேல இருக்கிற லோல இருந்து ஹை வரைக்கும் கனெக்ட் பண்ணுங்க. மேல கொண்டு போய் கீழே வந்து அப்படியே இடிங்க. எங்க இடிக்குதோ, அதாவது இந்த கேண்டில் இந்த ஹைக்கும் இந்த ஹைக்கும் இந்த லோவுக்கும் நடுவுல எங்க இடிக்குதோ அதான மார்க்கெட் ரன்வேயோட டெப்த்துங்கிறது. அதிகபட்சம் போன ஹை, அதிகபட்சம் வந்து லோ இந்த ரன்வேக்குள்ள, அதான் அர்த்தம். வெறுமனே நீங்க லோ டு லோ இதை மட்டும் கனெக்ட் பண்ணீங்கன்னா மார்க்கெட் உங்களுக்கு புரிய வைக்காது. அப்படியே புரிய வச்சாலும் எக்ஸ்டென்ஷன் தான் புரிய வைக்கும், அதோட பிரேக் அவுட்டை தான் புரிய வைக்கும். எக்ஸ்டென்ஷன் தெரியணும், எக்ஸ்டென்ஷன்ல தான் பெரிய பணக்காரன் வருவான். அதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல. இந்த மாதிரி அதான் சொல்ல, உங்களுக்கு அடிப்படையே தெரியறதில்ல. சும்மா ஒரு 30% வச்சுட்டு நானும் கச்சேரிக்கு போறேன்னு போயிடுறது, கிரவுண்ட்லேயே கார் ஓட்ட தெரியாம ரேஸுக்கு போறேன்னு கிளம்பிடுறது. அப்ப என்னங்க, இதுல 3 டாட் தெரியுதா? இந்த எல்லாத்துலயும் டாட் தெரியுதா? இந்த டாட் எல்லாம் நான் கனெக்ட் பண்றேன். இது ஒரு டாட், இது இங்கதான் ஹை இருக்கு, இந்த ஹைக்கு கீழே உள்ள டாட் எல்லாம் கனெக்ட் பண்றேன். இப்ப இது ஒரு டாட். அப்ப இந்த டாட் இங்க 3 டாட் இருக்கா? இது 3 டாட்டும் இது மேல இருக்கு, இது இங்கதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இதோட இது. அப்ப இந்த ஏரியாக்குள்ள கவனிங்க, இந்த ஏரியாக்குள்ள ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வந்திருக்கா? ஏன் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. ஆனா இந்த ஏரியால வர்றதை நான் எடுத்தேன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது 10க்கு 7 ட்ரேட் ஷார்ட் டேர்ம்ல லாஸ் தான் ஆக போகுது. அட்லீஸ்ட் எனக்கு அந்த 7 லாஸ்ங்கிறத ஒரு 5ஆ மாத்துறதுக்கு என்ன வழி? அப்போ ப்ரீவியஸ் மார்க்கெட் க்ளோஸ்டு மார்க்கெட்டோட ரன்வே அனாலிசிஸ்ன்னு சொல்ல முடியாது, ரன்வேயை பார்க்கணும். அந்த ஒரு அதிகபட்சம் ஹை அண்ட் லோ என்ன இருக்கு, அதோட அதுக்கு நடுவில் போன அதிகபட்ச ஹை என்ன, அதிகபட்ச லோ என்ன, இதை கனெக்ட் பண்ணுங்க. சரி, அடுத்து இது ஷார்ட் டேர்ம். அடுத்து இங்கே 3 லைன் இருக்கா? இங்கே 3 இருக்கிறது ஷார்ட் டேர்மோட பவுண்டரி லைன். இங்கே 3 தெரியுதா? இங்கே இது 1, இது இந்த இதுக்கு இங்கே இருக்கு, இதுக்கு கீழே 2 இருக்கு பாருங்க. அப்போ இதை நான் வந்து ஒரு வேற கலர்ல போடுறேன் உங்களுக்கு ஒரு அடையாளத்துக்காக, நான் ஒரு ப்ளூ கலர்ல போடுறேன். அப்போ இங்கே 2 இருக்கு. அப்போ அடுத்து 2வது எங்க வர போகுது மார்க்கெட் வந்து ஷார்ட் டேர்மா இந்த ஏரியாவில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிகபட்சம் இந்த ஏரியா, அடுத்து இந்த ஏரியாவில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, அடுத்து அது அப்போ ஷார்ட் டேர்மோட நேச்சர் என்ன சொல்லியிருக்கோம்? 10ல் 5 ட்ரேடு கீழே தான் போகும், 5 ட்ரேடு தான் நேரடியாக ப்ராஃபிட் போகும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அப்போ இந்த இடத்துல ஓகே வந்துருச்சு, உடனே எடுப்போமா? எடுக்கக்கூடாது. நான் சொன்னேன் இல்லையா, என்னெல்லாம் அனாலிசிஸ் பண்ணணுமோ, கேண்டில் அனாலிசிஸ், பேட் அனாலிசிஸ், ட்ரெண்ட் அனாலிசிஸ், ட்ரேடிங் சிஸ்டம் என்ன மாதிரி பண்ண போகிறோம், நம்ம ஒரு ரீட்டைலராக பண்ண போகிறோம்னா என்ன சொல்கிறேன், டைம் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா மணின்னு சொல்கிறேன். இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் இருக்குது. புரியுதுங்களா? உங்களோட ட்ரேடா எல்லாம் அனலைஸ் பண்ணி அவ்வளோ குவாலிட்டியாக எடுக்கணும். அப்போ தான் சக்ஸஸ்ங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணணும். சும்மா தனித்தனியாக நான் யூடியூப்ல சொல்கிறேன், ஆனால் இதெல்லாம் நாங்களாம் யூஸ் பண்ணவே மாட்டோம், அது வேற விஷயம். பட் உங்களுக்கு ஒன்றுமே தெரியலைல்ல, அதுக்காக உட்காந்து இதெல்லாம் நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுது இங்கே. சரி, அடுத்து பாருங்க, இது வந்து லாங் டேர்ம் பவுண்டரி, இது ஷார்ட் டேர்ம் பவுண்டரி. இப்போ ஷார்ட் டேர்மாக இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் வரணும், அதுக்கடுத்து லாங் டேர்ம் பவுண்டரி. இங்கே 3 புள்ளி இருக்குது தெரியுதா? இந்த 3 புள்ளியும் நான் ப்ரைஸ் லைனோட கனெக்ட் பண்ணுறேன். நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்குறது வாழ்க்கையில் என்ன பண்ணுறது, ட்ரெண்ட் லைனை மட்டும் தான் கடைசி வரைக்கும் கனெக்ட் பண்ணுவீங்க. அதனால தான் உங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ப்ரைஸ் லைனையும் கனெக்ட் பண்ணணும், ட்ரெண்டையும் கனெக்ட் பண்ணணும், கேண்டிலையும் ரீட் பண்ண தெரியணும், பேட்டர்னையும் ரீட் பண்ணணும், ட்ரெண்டையும் ரீட் பண்ணணும். புரியுதுங்களா? கேண்டிலையும் அனலைஸ் பண்ணணும். எல்லாம் பண்ணால் தான் ட்ரேட் பண்ண முடியும். சும்மா உட்காந்து நான் தோசை மட்டும் நல்லா போடுவேன் அப்படின்னா, சாப்பிட்ற இடம் ஃபுல்லாக ஈம் வச்சுக்கிட்டு இருக்குன்னா எவன் வந்து சாப்பிடுவான்? எல்லாம் சேர்ந்தது தானே தொழில். அப்போ இது லாங் டேர்ம். அப்போ இது 1, இது 2, இது 3. இந்த இடத்துல நான் துல்லியமாக போடலை, ஒரு அப்ராக்சிமேட்லி போட்டிருக்கேன். அப்போ பாருங்க, இந்த இடத்துல ஷார்ட் டேர்மோட பவுண்டரி உங்களுக்கு தெரியுதா? மிட் டேர்மோட பவுண்டரி இது 2. அப்போ பாருங்க, நீங்கள் இது ட்ரேட் எடுத்தால் கூட இந்த இடத்துல இமீடியட்டாக வந்துடலாம். அப்போ அந்த பவுண்டரியை பிரேக் பண்ணுது. அடுத்து வந்து பாருங்க, மார்க்கெட் வந்து லாங் டேர்மோட எக்ஸ்டென்ஷன் பவுண்டரி. உங்களோட நார்மலாக நீங்கள் ஜென்ரலாக எந்த இடத்துல போட்டிருப்பீங்க? இந்த இடத்துல தான் போடுவீங்க. ஸ்விங்கோட சப்போர்ட் இந்த இடத்துல இருக்கு, மார்க்கெட் இங்கே தான் இருக்கணும். இதுக்கப்புறம் மார்க்கெட்டை வேடிக்கை பார்த்துட்டு ஆன்னு உட்காந்துருப்பீங்க. நீங்கள் இங்கே போய் ட்ரேடெல்லாம் எடுக்க முடியாது. ஏற்கனவே தான் 4 தடவை கையை சுட்டுட்டீங்களே, அப்புறம் எங்கிட்ட ட்ரேடு போகிறது? நீங்கள் வீட்டுக்கு போனோன்னா பெரிய பணக்காரன் வந்து இருக்கிற ரீட்டை வாரி சுட்டுட்டு, இல்லைன்னா அவன் இன்னைக்கு வாங்கி டெலிவரி எடுத்துட்டு அடுத்த விஷயங்களை அவனை பண்ணுவான். இல்லாட்டி அவனுக்கு ஆப்போனண்ட்டாகவே இன்னொரு பிக் பிளேயரே இருப்பான். இன்னைக்கு அதான் சொல்ல, இன்னைக்கு அவன் தோப்பான் பெரிய பணக்காரன், ஆனால் என்னைக்கும் தோக்க மாட்டான். அதை நீங்கள் பார்த்துக்கணும். அதான் சொல்ல, 2 ஆட்டோக்காரங்க அடிச்சுக்குவாங்க, ஆனால் என்னைக்குமே பப்ளிக் அவங்களுக்கு எதிராக வர விட மாட்டாங்க. 2 ஹோட்டல் கடைக்காரன் போட்டி போடுவான், ஆனால் பப்ளிக் அவங்களுக்கு அகேன்ஸ்டா. ஒரு கடையோட கண்ணாடி உடைச்சிங்கன்னா மொத்த பேர் ரோட்டில் உட்காந்துருவாங்க. பருப்பு விலையை கூட்டினீங்கன்னா மொத்த பேர் ரோட்டில் உட்காந்துருவாங்க. இதுதான். அதே மாதிரி இப்போ இன்னைக்கு ரீட்டைலர் இருந்தால் அதிகபட்சம் ரீட்டைலரை பழி கொடுப்பாங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்குள்ளே வார் நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவன் வந்து இந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் அவனுக்கு கிளியராக பண்ணும். ஆனால் சொல்ல, ட்ரேடில் மிஸ் ஆனால் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் டைட் பண்ணுவாங்க. அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியும். அப்போ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் டைட் பண்ணி ஓவரால் ப்ராஃபிட் வந்துருவாங்க. நீங்கள் ஒன்றுமே தெரியாதனால
லாஸ்னா லாஸோட எந்திரிச்சு துண்டை உருட்டி வீட்டுக்கு போயிடுவீங்க. அடுத்த நாளும் ஒன்றுமே தெரியலன்னா லாஸ்னா லாஸ் தான். 10க்கு 3 தடவை நேச்சுரலாக உங்கள் திறமையில நடக்காது, அது இயற்கையாக அது வாட்டுக்கு 2 3 ட்ரேடு ப்ராஃபிட்டுக்கு வரும். நீங்கள் நினச்சிப்பீங்க நம்ம பெரிய அறிவாளி, நான் ஒரு கிளாஸுக்கு போனேன்னா அதனால தான் எனக்கு வந்துச்சு அப்படின்னா எல்லா நாளுமே வரணும். 10 ட்ரேடு டெமோவில் ப்ராஃபிட் வருது, மற்ற எதுவுமே வரலன்னா அப்போ அடிப்படையே தப்புன்னு தானே அர்த்தம். கடைசி வரைக்கும் வரணும்ல, அப்போ தானே அதை நம்பி வாழ்க்கை முழுவதும் செயல்பட முடியும். அப்போ இதுதான் எக்ஸ்டென்ஷன். அப்போ இந்த எக்ஸ்டென்ஷன் பவுண்டரிக்குள்ள தான் பாருங்கள் பெரிய திரும்ப திரும்ப அதே இடத்துக்கு தான் வந்திருக்கு, தெரியுதா? இதெல்லாம் கவனிங்க. இந்த இடத்துல தான் பெரிய இது மாதிரி 2 மடங்கு இங்கே தான் வந்திருக்கு. திரும்ப இங்கே இதை தாண்டி போய் மறுபடியும் இந்த பவுண்டரியை இது வரைக்கும் மறுபடியும் பவுண்டரி தொட்டு இந்த இடத்துல தான் மறுபடியும் மார்க்கெட் இங்கே வருது. இன்னும் இந்த பவுண்டரிக்குள்ள போகணும் போகிறதா இருந்தா. புரியுதுங்களா? அப்போ இந்த எக்ஸ்டென்ஷன் புரியுதா? இது இங்கே மட்டும் கிடையாது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் வெறுமனே ட்ரெண்ட் லைனை எடுத்து வச்சுக்கிட்டு வரைஞ்சி வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தா வேலைக்கு ஆகாது. ட்ரெண்ட் லைன் தெரியணும், ப்ரைஸ் லைன் தெரியணும், எல்லாமே தெரியணும். அப்போ இப்போ இதுக்கு கூட நான் உங்களுக்கு வரைகிறேன் பாருங்க. அதிகபட்சம் என்ன பண்ணுவீங்க? ஓ இந்த இடத்துல இந்த ஸ்விங் இங்கே இருக்குது, ஓகே ஸ்விங் இங்கே இருக்குது, கரெக்டு தான். இதோட எக்ஸ்டென்ஷன் போச்சுன்னா என்ன பண்ணுங்க தெரியணும்ல. அப்போ இங்கே இருங்க, அதிகபட்சம் லோ இங்கே இருக்குது, ஹையை கனெக்ட் பண்ணுங்கள். சும்மா ஒரு ரஃப்லி கனெக்ட் பண்ணுங்கள், எது ஹைன்னு தெரியுதோ கனெக்ட் பண்ணுங்கள். அதிகபட்சம் இங்கேருந்து இங்கே ஃபுல்லாக பின்னாடி இழுங்க, இழுத்து கொண்டு போய் எங்கே இடிக்குதோ அங்கே நிப்பாட்டுங்க. நான் இங்கே இடிக்குது, நான் இங்கே கொண்டு போய் நிப்பாட்டுறேன். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன வாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி அப்பர் பவுண்ட்ரி, அப்புறம் மேலே இருக்கிற அந்த ரன்வேயை கனெக்ட் பண்ணுங்கள். இதுக்கு பேர் ரன்வேன்னு அர்த்தம். மொத்தமாக மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, இந்த ஹை டு லோ என்னதான் நடந்திருக்கு, அதிகபட்சம் போன ஹை இந்த லோ இது. அப்போ இது பாருங்கள் ஷார்ட் டேர்ம். அப்போ இது இந்த இடத்துல நான் போடுறேன், இந்த இடத்துல பாருங்கள் மிட் டேர்ம், எல்லாத்தையுமே ஒரே இதில் மார்க் பண்ணுறேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம், இது கடையில் உள்ளதெல்லாம் இன்டர்மீடியட் பவுண்ட்ரி. அப்போ பாருங்கள் ஷார்ட் டேர்ம் போட்டோமா, ஷார்ட் டேர்ம் இந்த இடம், இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஷார்ட் டேர்ம். அடுத்து பாருங்கள் இந்த இடத்துல மிட் டேர்ம் போயிருக்கா, தெரியுதா? சாரி, இந்த இடத்துல மிட் டேர்ம் போயிருக்கா. அடுத்து பாருங்க மார்க்கெட்டு இந்த லாங் டேர்மில் வந்து தான் இது மாதிரி 2 மடங்கு ட்ரை பண்ணுது, தெரியுதா? இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? ஓ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது, ஸ்விங்கோட ஹை இருக்குது, லோ இருக்குது, அது இருக்குது, ட்ரெண்ட் லைனை உடைச்சிருச்சு, அதை பண்ணிருச்சு, இதை அதான் சொல்ல. நீங்களே அதான் சொல்ல, உங்களை அறிவாளி மாதிரி அவன் வச்சுப்பான், ஆனால் முட்டாளாக்கிடுவான். புரியுதா? அப்போ ஏன் இந்த இடத்துல மார்க்கெட் இந்த அப்போ இது பவுண்டரியாக பாருங்கள் உங்களுக்கு தெரியும். ஏன் லைனாக பார்க்காதீங்க, பாருங்கள் இது இங்கே இப்படி வச்சுக்கணும். இங்கே 1 மடங்கு பவர் இருக்குது, இங்கே 3 மடங்கு பவர், இந்த இடம் மிட்டம். அப்போ இந்த இடத்துல ஒரு எக்ஸ்டென்ஷன் நடக்கலைன்னா அடுத்து எப்படியும் மார்க்கெட் இங்கே வந்துடும், இங்கே தான் மறுபடியும் ட்ரை பண்ணுவாங்க. இப்போ ஒரு சும்மா வெறும் இதாக போகிறதுக்கு இப்போ சார்ட்டை ரீட் பண்ண தெரியுதா உங்களுக்கு? இப்படியா நீங்கள் பண்ணீங்க? உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், இந்த அளவுக்கு கிளாரிட்டியா? இதுவே நான் சொல்கிறது வெறும் ஒரு 20%, 10%, 15% தான். இந்த அளவுக்கு கிளாரிட்டியாக நீங்கள் முதல்ல சார்ட்டை பார்த்துருந்து உங்களுக்கு லாஸ் வந்துருச்சுன்னு சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். ஒண்ணுமே தெரியாம நானும் ட்ரேட் பண்றேன், நான் 15 வருஷமா இருக்கேன், 20 வருஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா உங்களெல்லாம் எந்த கணக்குல சேர்க்கறது சொல்லுங்க? இதுல வேற நான் 20 வருஷமா இருக்கேன், நான் வாங்குற இடத்துல தான் மார்க்கெட் கீழே போகுது, மேல எல்லாம் போதும் தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் அந்த இடத்துல வாங்குறீங்க? அப்ப அந்த இடத்துல வாங்கக்கூடாது, அப்ப எங்க வாங்கணும் கொஞ்சமாவது யோசிக்கணும்ல. அதான் நான் சொல்றேன், உங்களால முடியலன்னா ஏன் மேலும் மேலும் லாஸ் பண்றீங்க? நிறுத்திட்டு தூக்கி தூர போட்டு போயிடுங்க. நஷ்டமாகிற கடையை பிடிச்சி ஏன் வம்பா நடத்திட்டு இருக்கீங்க? கிடைக்கிற வரைக்கும் லாபண்டா சாமின்னு 1க்கு 2 வித்துட்டு போய் அடுத்த பொழப்ப பாருங்க, அதானே நல்லது. இல்லாட்டி தெளிவா கத்துக்கணும். ரெண்டுமே இல்லைன்னா அப்ப இன்னும் இருக்கிற இன்னும் ஒஸ்ட் பிகம் ஒஸ்டா தானே மாறும். அப்ப தெரியுதா? பாத்தீங்களா? அப்ப இதோட எக்ஸ்டென்ஷன்ல தான் பணக்காரன் வருவான். நீங்க நினைக்கிற இடத்துல எல்லாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச இடத்துல எல்லாம் வரமாட்டான். வருவான் 10க்கு 3 தடவை வந்துட்டு உங்களை மொட்டையை போட்டு கிளம்பிடுவான். புரியுதா? சரி, அப்ப இன்னொரு இடம் மட்டும் பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஏன்னா வீடியோ லென்த்தா தான் போகும். ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் சொல்லி தான் ஆக வேண்டியது இருக்குது. ஏன்னா நான் விஷயத்த நிறைய பேர் சொல்கிறதுன்னா விஷயத்தை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் போக வேண்டியது, விஷயத்தை மட்டும் நான் சொல்லுவேன். அதோட சீரியஸ்னஸ் தெரியலன்னா இங்கேயும் போட்டுட்டு நான் 7 லாட்டு போடுறேன் 10 லாட்டு போடுறேன்னு உட்காந்து தான் போட்டுக்கிட்டு தான் உட்காந்துருப்பீங்க. ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குற முன்னாடி அதோட சீரியஸ்னஸ் முதல்ல தெரியணும். நீங்கள் ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறீங்களா இல்லையா, என்னை பொறுத்த வரைக்கும் உங்களோட சொந்த காசு போயிடக்கூடாது, அதுதான் முக்கியம். அதுதான் ஒரு நல்ல ட்ரேடருக்கு அழகு. ஒரு ட்ரெயினரோட உண்மையான அழகு என்ன தெரியுமா? அவங்க நம்பி வர்றவங்களோட பணத்தை முதல்ல பத்திரமா வச்சுக்க கற்றுக் கொடுக்கணும். அதுவே சொல்லிக் கொடுக்கணும். அவன் என்ன ட்ரெயினர்? நோயை குணமாக்குற இல்லை, உயிரையாவது பத்திரமா பாதுகாத்தா தானே கொஞ்சம் கொஞ்சமா நோயாவது சரி பண்ண முடியும். ஆளே போட்டு தள்ளிட்டானா அவன் என்ன டாக்டர்? அவன் லாயகே இல்லைன்னு அர்த்தம். அதனால என்னன்னா ஹை ப்ரியாரிட்டி எதுக்கு கொடுக்கணுமோ அதுக்கு தான் கொடுக்கணும். இது உட்காந்து 1 மணி நேரம் ஏன் உட்காந்து நான் தொண்டை தண்ணிகளே கத்துட்டு இருக்கேன்? எக்காரணத்தை கொண்டு லாஸ் பண்ணிடாதீங்க, கவனமா இருங்க. நான் ஒவ்வொன்றா எடுக்கிறேன். இது சின்னதுக்கு வரைஞ்சா கூட அது வேலை செய்யும். இப்போ பாருங்க, இப்போ இது ஒரு சின்னதான். இது வந்து ஒரு ஐடியா, ஒரு 10% விட ஒரு 5% உங்களுக்கு அந்த கிளாரிட்டியாக காட்டும்.
அவ்வளோதான். அதுக்காக இதை உட்காந்துட்டு நான் துல்லியமாக இங்கே எடுத்தேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. இதில் உடச்சிட்டு கீழே போச்சுன்னா அடுத்து ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் தான் நீங்கள் டைப் பண்ண முடியும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியணும். இப்போ பாருங்கள், இப்போ இதான் லாங் டேர்ம் பவுண்டரி. கீழே உள்ள அந்த லாஸ்ட்டு அந்த இதான் லாங் டேர்ம். இந்த 3 வரைக்கும் வேணால் சேர்த்துக்கலாம். இதுலேருந்து இது வரைக்கும், இதுலேருந்து இது வரைக்கும் தெரியுதா? பாருங்கள், இங்கேருந்து வந்தான், தள்ளுனா, ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணால் திரும்ப போயிட்டான். இதானே உங்களுக்கு நடக்குது. யோசிச்சு பாருங்கள், சின்னது கூட நான் எடுத்து வரைஞ்சிருக்கேன். அதாவது ரீட் பண்ண தெரியணும். அப்போ அதுக்காக இது எல்லாமே ப்ராஃபிட்டாக அப்படியே வந்துருமா? வராது. இங்கேயும் லாஸ் வரும். அப்போ லாஸ் வந்தால் அடுத்தடுத்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். அதுக்காக உட்காந்து நான் அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இந்த வீடியோங்கிறது சாம்பிள் தான். ஒரு 10% உங்களுக்கு புரிய வைக்குது. நீங்கள் பண்ண தப்பெல்லாம் புரிய வைக்குது. ஏதோ உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் கொடுக்குது. ஒரு 10%, இன்னும் 90% நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் 100 டெமோ ட்ரேடு தியரியாக தெரிஞ்சு பண்ண முடியாது. அதான் நான் திரும்ப திரும்ப சொல்ல வர்றது. கற்பனையிலலாம் தொழில் பண்ண முடியாது. ரியலிஸ்டிக்காக தான் பண்ண முடியும். கனவு கண்டுலாம் பண்ண முடியாது. அப்போ ரியலிஸ்டாக ப்ராக்டிஸ் இருந்தால் தான், சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸாக இருந்தால் தான் பணம் சம்பாதிக்க முடியும். அதை தான் நான் திரும்ப எல்லா வீடியோடையும் நான் அதை தான் சொல்கிறேன். ஸோ அப்போ இது பாருங்கள், இப்போ இதோட லோ இங்கே இருக்குது, ஹை இங்கே இருக்குது. இந்த ரன்வே இங்கே ஹை, லோ டு ஹையை கனெக்ட் பண்ணி திரும்ப இப்படி வந்து இது எங்கே போய் இடிக்குதோ, அதாவது இந்த கேண்டில் டு இந்த கேண்டிலுக்குள்ளே எங்கே இடிக்குதோ அங்கே போய் நிப்பாட்டுக்கோங்க. அது மாதிரி அப்பர் ரன்வேயை கனெக்ட் பண்ணுங்கள், ஹைலேருந்து லோ கனெக்ட் பண்ணுங்கள், அப்படியே மேலே போங்க, திரும்ப வந்து எங்கே இடிக்குதோ அங்கே வரைக்கும் கனெக்ட் பண்ணுங்கள். நான் மிட்டம் இந்த இதெல்லாம் நான் எடுத்து விட்றேன். இது பழசு, கவனிங்க. ஒன் செகண்ட். ஸோ இப்போ இதை நான் டெலிட் பண்ணிடுறேன், ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஓகேவா? அப்போ இதுதான் பவுண்ட்ரி. அதாவது இந்த இடத்துல அவங்க அக்குமுலேஷன் ஆரம்பிப்பாங்க, இந்த ஏரியாக்குள்ள அக்குமுலேஷனை முடிப்பாங்க அதிகபட்சம். அடுத்து என்ன பண்ணுவாங்க, இந்த ஏரியாக்குள்ள டோட்டல் அக்குமுலேஷனை கம்ப்ளீட் பண்ணி அவன் ஆட்டத்தை முடிச்சு அவனுக்கு ஃபேவராக போய் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சுக்குவாங்க. இதான் நடக்குது. இதான் பவுண்ட்ரிங்கிறது. இந்த பவுண்ட்ரிக்குள்ள மார்க்கெட் அப்ரோச் பண்ண தெரியும். இது மிட்டம்லாம் இருக்கு. நான் எல்லாத்துக்கும் வரைய விரும்பல. வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும். அப்போ இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு பாருங்க. இந்த இடத்துல ஆரம்பிச்சானா கவனிங்க, பை போகிற மாதிரி காமிச்சானா, திரும்ப வந்து ஸ்டாப் லாஸ் ஆன் பண்ணானா, வெளியில தான் நான் போகிற மாதிரி அவுட் சைட் கேண்டில் வச்சானா, எல்லாம் பண்ணானா, திரும்ப போயிட்டானா, 2 தடவை இங்கே ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு உங்கள் தலையில் துண்டை போட வச்சுட்டு அவன் உங்கள் ஸ்டாக்கே உங்கள்கிட்டயே வாங்கிட்டு குறைச்ச விலைக்கு வாங்கிட்டு அவன் கிளம்பிடுவான். இதுதான் நடக்கும் மார்க்கெட்டில். அவன் வேகமாக வந்தாலே தான் நடக்கும், மெதுவாக வந்தாலும் நடக்கும். நீங்கள் உலகத்தில் இருக்கிற எந்த யூடியூப் சேனல் வேணாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள். இவ்வளோ கிளாரிட்டியாக உங்களுக்கு சார்ட்டை ரீட் பண்ணுறதுக்கு யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களான்னு நீங்கள் எனக்கு ஒரு வீடியோ எடுத்து காட்டுங்க பார்ப்போம். நான் இந்த இண்டஸ்ட்ரியை விட்டே போயிடுறேன். நீங்கள் எடுத்து காட்டுங்க. நான் உலகத்தில் இருக்கிற எல்லா யூடியூப் சேனலுமே சொல்லிட்டேன். ஒரு இண்டிகேட்டர் நான் இப்போ வரைக்கும் எடுக்கலை. இண்டிகேட்டரை நான் எடுக்கலை. இதுவுமே உங்களுக்கு புரியணுங்கிறக்காக தான் இதெல்லாம் வரைஞ்சு காட்டுறேன். இல்லைன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு பார்க்குற பார்வையிலே இதெல்லாம் சொல்லிடலாம். இதெல்லாம் இவ்வளோலாம் நாங்கள் லைவ் ட்ரேடுக்கு நாங்கள் இவ்வளோலாம் மெனக்கடவே மாட்டோம். வெறும் 2 கேண்டில் வச்சுட்டு அடுத்த ட்ரேட் இங்கே தான், அடுத்த ட்ரேட் இங்கே தான், அடுத்த ட்ரேட் இங்கே தான் மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஆனாலும் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம், சுவிட்ச் போட்டால் லைட் எரியிற மாதிரி சுவிட்ச் அது மட்டும் கற்றுக்கக்கூடாது. சுவிட்ச் போட்டு லைட் எரியலைனாலும் லைட் எரிய வைக்கிறது எப்படின்னு கற்றுக்கணும். அதுதான் மெயின். அது தெரிஞ்சால் தான் என்றைக்கோ ஒரு நாள் சுவிட்ச் போட்டால் லைட் எரியல, நம்ம எடுக்கிற ட்ரேட் நெகட்டிவ்ல போகுது அப்படின்னா ப்ராஃபிட் கொண்டு வர்றது கற்றுக்கணும். லாஸை முதல்ல சரி பண்ணுற கற்றுக்கணும். நோயாளியை காப்பாற்ற கற்றுக்கணும். இதுதான் மெயின். நல்லா இருக்கிறவனை நல்லா வச்சுக்கிறது பெரிய, அதை எல்லாரும் பண்ணலாம். அப்போது லாஸை எப்படியெல்லாம் குறைக்கிறது, அப்போ அதுதான் அந்த மெக்கானிசம். அந்த மெக்கானிசம் தான் நான் இங்கே சொல்லித்தரோம். அந்த மெக்கானிசம் தான் டெமோவாக தர்றேன், லைவாக தர்றேன், ரியல் மார்க்கெட்டில் தர்றது. இப்போ நீங்கள் எடுத்து நீங்கள் எந்த சேனல்லையாவது நீங்கள் சொல்லுங்கள். அதான் நான் உங்களுக்கு இன்றைக்கி நான் 2 சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் எங்கே வேணாலும் படிச்சுட்டு ஸ்டூடெண்ட்டாக இருங்க, எனக்கு கால் பண்ணுங்கள், டெமோ கொண்டு தர்றேன். ஏன் ஸ்டூடெண்ட்டே நான் பண்ண சொல்கிறேன். நீங்கள் அவனை மீறி ப்ராஃபிட் எடுத்து காட்டிடுங்க. இல்லை நான் ஒரு சின்ன குழந்தைய கூட தர்றேன். உங்களுக்கு வயசு என்ன வேணாலும் இருக்கட்டும். ஒரு 10வது 12வது படிக்கிற, அவர் 10வது படிக்கல வந்தார், நான் இப்போ ஒரு 12வது படிக்கிற பையனை தர்றேன், இல்லை ஒரு பொண்ணை தர்றேன். நம்ம கிளாஸுக்கு வந்தவங்கள அவங்களோட நீங்கள் ட்ரேட் பண்ணி அவங்களோட லாபம் அதிகமாக எடுத்து காட்டிடுங்க பார்க்கும். 1. 2வது, நீங்கள் உலகத்தில் இருக்கிற எந்த யூடியூப் சேனலை வேணாலும் போய் தேடுங்க. இந்த அளவுக்கு ஒரு இண்டிகேட்டர் இல்லாத டெக்னிக்கல் கிளாஸை நீங்கள் காட்டிடுங்க, நான் இந்த இண்டஸ்ட்ரி விட்டே போயிரு. ஸோ இருக்கு. என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எஸ்எம்சிம்பாங்க, ஸ்மார்ட் மணின்பாங்க, இங்கே கோச்சு அது இதும்பாங்க. மண்டையை பிச்சுட்டு நீங்கள் அதோட வீட்டுக்கு போயிடுவீங்க. அதுவுமே என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இது நடக்கலைன்னா என்ன பண்ணுறது, எல்லா இடத்துலையும் அதாவது உங்களை மார்க்கெட்டுக்குள்ளே தள்ளி விடுறதுக்கு எல்லாருமே சொல்லி தருவான். தள்ளி விட்டு தத்தளிக்கும் போது கரையேறது எப்படின்னு எங்கேயுமே சொல்லி தர மாட்டான். அதுதானே ரியல் பிஸ்னஸ். ஏன் ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியாதா? ஆளுக்கு 1 கோடி ரூபா போட போறீங்க, ஹோட்டலில் திறக்கிறோம், நயன்தாராவை கூப்பிட்றோம், திறக்கிறோம், டெய்லி 20 லட்ச ரூபா சம்பாதிக்கிறோம், 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறோம். இது சொல்றதுக்கு நல்லா தானே இருக்கு. ஆனால் நம்ம 2 பேருக்கும் பரோட்டா போட தெரியணும், தோசை தெரியணும், மேனேஜ்மெண்ட் தெரியணும், எங்கே மெட்டீரியல் சோர்ஸ் பண்ணுறோன்னு தெரியணும்.
ஹாஸ்பிட்டாலிட்டி தெரியணும். ஹாஸ்பிட்டால்னா கஸ்டமர் எப்படி உபசரிக்கணும் தெரியணும். இது எல்லாம் இருந்தால் தானே ஹோட்டலில் நடத்த முடியும். ஆனால் சொல்கிறது ஒரு நிமிஷத்தில் சொல்லிடலாம், செய்யக்கூட செஞ்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காசு கொடுத்தா நயன்தாரா கூட ஓப்பனிங் கூப்பிட்டுறலாம், எல்லாம் நடக்கும், சூப்பர் தான். ஆனால் ரியாலிட்டி அப்படி இருக்காது. நெகட்டிவில் போகும்போது, ஏதோ ஒரு கஸ்டமருக்கு கொஞ்சம் சலசலப்பு வரும்போது, இல்லை ஏதோ ஒரு தோசையில் ஒரு கம்ப்ளைண்ட் வரும்போது, அதெல்லாம் சரி பண்ணால் தானே ஹோட்டலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் டெக்னிக்கல் கிளாஸ் இருக்குது. உங்களை பிடிச்சி உள்ளே தள்ளி விடுவான். ஆனால் நீங்கள் கரையறதுக்கான வழியை எவனுமே சொல்ல, ஏன்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். அதுவுமே ஒரே ஒரு சிஸ்டமை ஃபாலோ பண்ணி எல்லா இடத்துலையும் கரையேறணும். ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி 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 கரையேற முடியாது. இப்போ நீங்கள் எவ்வளோ விஷயத்தான் படிப்பீங்க சொல்லுங்கள், எவ்வளோ தான் நீங்கள் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க? அதெல்லாம் முடியாது, அப்படிலாம் பண்ண முடியாது. எளிமையாக இருக்கணும், ஈஸியாக எக்ஸிக்யூஷனாக இருக்கணும், எல்லா இடத்துலையும் அதை அது நமக்கு வந்து ஃபேவராக இருக்கணும். இல்லை இல்லை, இந்த மார்க்கெட் கண்டிஷனுக்கு இது செட் ஆகாது, அந்த மார்க்கெட் அப்படி இருந்துச்சுன்னா அது எந்த மார்க்கெட் கண்டிஷன்னா நீங்கள் பணத்தை போட்டதுக்கப்புறம் எந்த மார்க்கெட் கண்டிஷனுக்கு செட் ஆகுன்னு வசனம் பேசினா என்ன யூஸ்? அந்த மாதிரி சிலர் சொல்லுவாங்க. மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருந்தால் தான் இந்த ட்ரெண்ட், இந்த ஸ்ட்ராட்டஜியில் பணம் கிடைக்கும், டவுன் ட்ரெண்டில் கிடைக்காது, ஸ்விங்காக இருந்தால் கிடைக்காது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று வேலை பண்ணிட்டு இருப்பீங்களா? சொல்லுங்கள். அப்போ நீங்கள் எப்படி தான் ட்ரேட் பண்ணுவீங்க? மார்க்கெட் ஒரு 3 மாதம் அப் ட்ரெண்ட்ல இருக்குது, உங்கள் தொழிலில் லாபமே இல்லைன்னா எப்படி வாடகை கொடுப்பீங்க, எப்படி சம்பளம் கொடுப்பீங்க, எப்படி சாப்பிடுவீங்க? என்ன நடந்தாலும் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்து நெகட்டிவ் ஆகுது, எடுத்ததுக்கப்புறம் என்ன விதமான ட்ரெண்டாக வேணாலும் 2 3 மார்க்கெட் வந்து சுருங்கிக்கிட்டே இருந்தால் கூட நீங்கள் லாபம் வர்றதுக்கான வழி தெரியலன்னா நீங்கள் அதை சொல்ல எல்லாத்தையும் மீறி நீங்கள் லாபம் சம்பாதிக்கணும். அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். டெக்னிக்கலில் இதே விஷயத்த நான் சின்னதாக வரைஞ்சி காமிச்சேன்னா, இங்கே பாருங்கள், இங்கேருந்து பெருசாக வரைஞ்சி காமிச்சேன்னா எல்லா இடத்துக்கும் 10க்கு 7 டைம், அதுக்காக 100% நான் அவ்வளோ இதுவாக பேச விரும்பலை. ஆனாலும் 10க்கு 7 தடவை, 7 தடவைன்றதா பத்தாதா? மிச்சம் 3 தடவை மெக்கானிசம் பண்ணணும். மெக்கானிசம் பண்ண தெரிலனா ஹெவி லாஸ் ஆகிடும். அதையும் நான் சொல்கிறேன். அதனால தான் நான் திரும்ப திரும்ப வார்னிங் மெசேஜ் நான் அதிகமாக சொல்கிறேன். என்னடா இவன் எடுத்தோன்னே எப்போ பார்த்தாலும் இப்படி சொல்கிறான்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் இதை கேட்டு பணம் சம்பாதிக்கலைனாலும் பரவாயில்ல, இருக்கிற காசை விட்டுறாதீங்க. ஏற்கனவே பாவம் நிறைய பேர் நொந்து போய் தான் இருக்கீங்க, எனக்கு தெரியும். நொந்து போன ஆளுக்கு தான் இந்த வீடியோ புரியும். புதுசாக வர்றவனுக்கு இப்போ இந்த போகிற போக்கில் வழி போக்கணுக்குலாம் இந்த வீடியோ புரியாது. அந்த மாதிரி ஆளுங்க நான் பார்க்க சொல்லி என்கரேஜும் பண்ணுறதில்ல. நீ போய் நிறைய இடத்துல கையை காலை சுட்டுட்டு வா, அப்புறம் இங்கே வந்து மருந்து போட்டுக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. நீ சொன்னாலும் கேட்க போகிறதில்ல. கரெக்டா? அப்போ பாருங்க எவ்வளோ எளிமையாக இருக்குது. எங்கேயாவது இண்டிகேட்டர் வச்சுருக்கோமா? டெக்னிக்கலாக இருக்கா? எல்லாமே இருக்கும். 10 இண்டிகேட்டர் எடுத்து வைப்பான். இதை பார்த்தா இதை பாருங்கள், இது நெளிஞ்சிருக்கான்னு பாருங்கள், எஸ்எஸ்ஐ இது திரும்பியிருக்காமா, ஆர்எஸ்ஐ வளைஞ்சிருக்கான்னு பாருங்கள், இங்கே இது நடந்திருக்கா, போலிங்கரை தாண்டிச்சா, அதை உடச்சிருச்சா, இதை கிழிச்சிருச்சா, என்ன எவ்வளோ வேலையை தான் ஒரு மனுஷன் பார்ப்பான்? இவ்வளோ பார்க்கறதுக்கு அது எதுக்கு? அவன் சிஏ படித்து பாஸ் பண்ணி ஒரு ஆடிட்டராகவே போயிடுவானே இவ்வளோ வேலை பார்க்கறதுக்கு. வாழ்க்கையில ஒன்றும் படிக்கல, ஒன்றும் சாதிக்கலைங்கிறக்க தானே இதுலையாவது ஏதாவது வந்து கரையேறுவோமான்னு இந்த தொழிலுக்கு வர்றது. அவங்ககிட்ட கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் இருந்தால் தான் தொழில் பண்ணி முன்னேறிடுவாங்களே. இருக்கிற 50,000 1,00,000 கடைசியாக வச்சுக்கிட்டு இதை வச்சுட்டு வாழ்க்கையில் ஏதாவது எந்திரிக்கலாமான்றாக்க தான் இங்கே வர்றது. ஏதோ வேலைக்கு வேலை நேரம் போக ஏதோ கொஞ்சம் நேரத்தை போடுவோமா வாழ்க்கையில் அடுத்துக்கடுத்து போகணும். அதுக்கும் வழி இல்லைன்னா இப்போ அவங்க இங்கே தான் போவாங்க. அதுதான் இந்த சேனலோட மெயின் பர்பஸ். நீங்கள் ட்ரேடுக்கு வாங்க, கிளாஸுக்கு வாங்க, வராமல் போங்க, உங்கள் பணத்தையாவது பத்திரமா வச்சுக்கோங்க. எங்கேயும் போய் தேவையில்லாமல் அந்த கிளாஸ் அது இதுன்னு உங்கள் பணத்தையும் வாழ்க்கையை விரயம் பண்ணாதீங்க. பணம் போனால் கூட ஓகே, குடும்பத்தில் நிம்மதி போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் மீட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உடல்நிலையோ மனநிலையோ, ஒரு 5 லட்ச ரூபாய் ஒரு இடத்துல விட்டீங்கன்னா மறுபடியும் 5 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு முதல்ல உங்கள் உடல்நிலை குடும்ப சூழ்நிலை ஒத்துழைக்குமா? அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா நிறைய பேர் நான் அந்த மாதிரி நபர்களை நிறைய நான் சந்திச்சிருக்கிறதுனால தான் அந்த வழியில தான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப இந்த வார்னிங் மெசேஜ் எல்லாம் நான் சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோலாம் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் புரிஞ்சு தெளிவாக பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் சீரியஸாக நான் இந்த மார்க்கெட்டில் கண்டிப்பாக சம்பாரிச்சேன், நான் டெமோவையும் காமிச்சேன். நீங்கள் டெமோவில் நம்பிலாம் நீங்கள் வராதிங்க, அதான் விஷயம். என்னோடய வீடியோ பாருங்கள், நான் சொல்கிறது உண்மையும் தெரிஞ்சு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தால் என்னை நம்பி வர்றதுனா வாங்க. சும்மா என் டெமோவை பார்த்து வரதெல்லாம் வராதிங்க. ஏன்னா என்னை நம்பி வாங்க, உங்களை நான் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்ற முடியும். ஆனால் அதுக்கு அதுக்கு நான் எதிர்பார்க்குற சப்மிஷன் உங்கள்கிட்ட இருக்கணும். ஒரு நாளைக்கு 1 ஹவர் டெடிக்கேட்டடாக போடணும். சும்மா சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. உங்களோட பழைய சுபாவத்தெல்லாம் தூக்கி தூர போட்டுருவீங்கல்ல. காசு வரும்போது நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க. ஏன்னா லாபம் வருதுல்ல. நஷ்டத்தில் தான் பெரிய பண்ண மாட்டோம். நான் அடிக்கடி கேட்பேன், பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர் என்ன பிடிச்ச அந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணுறாரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. காசு வருது பண்ணுறாரு, அவ்வளோதான். புரியுதா? அதே மாதிரி காசு வந்துச்சுன்னா நீங்கள் என்ன வேணாலும் மார்க்கெட்டில் பண்ணுவீங்க. இதை பண்ணக்கூடாது, பண்ணுவீங்க. 10 நிமிஷம் வெயிட் பண்ணாதீங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னா, ஏன் 10 நிமிஷம் வெயிட் பண்ணால் 10 ரூபா வருதுன்னா 20 நிமிஷம் வெயிட் பண்ணால் 100 ரூபா வருதுன்னா வெயிட் பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்களா? காசு வரதுனால தானே எல்லா வேலையும் எல்லாம் பண்ணுறோம். காசு வரதுனால தானே புருஷன் பொண்டாட்டி பிள்ளைலாம் அதுகிட்ட ஃபாரினில் போய் கிடக்கும். காசு வரதுனால தானே சாக்காடு அல்றோம். காசு வரதுனால டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறோம். காசு வரதுனால தான் கண்ணை முடிச்சு கார் ஓட்டுறோம், பஸ் ஓட்டுறோம்.
அந்த அந்த அதுதானே நம்மளை நிர்பந்தம் அப்ப அதுக்கே பண்றீங்கன்னா அப்ப 99% பேரு சாரி தோத்து போற இடத்துல அந்த காசை உங்களுக்கு லாபமா மாத்த முடியும்னா அப்ப நம்ம என்ன வேணாலும் பண்ணுவோம். ஏன்னா அந்த பணம் வந்து நம்மளை டேஸ்ட் பார்க்க வச்சிரும். அந்த சப்மிஷன் 100% நல்லா போற தொழில யாரும் கெடுப்பாங்களா? கெடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அந்த பணம் வர 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 நம்ம 100% மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணிடும். அந்த மார்க்கெட்டே நம்மளை மாத்திரும். நானா இவ்வளவு பொறுமையா இருக்க கத்துக்கிட்டேன், நானா இவ்வளவு ரிலாக்ஸா இருக்க கத்துக்கிட்டேன், எனக்கு இப்ப மார்க்கெட்ல இருக்க அந்த டென்ஷன்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. ஏன்? லாபம் உங்களை அழகா அந்த கான்பிடண்டா எப்பவுமே அந்த எனர்ஜெட்டிக்கா ஃப்ரெஷ்ஷா வச்சுக்குது. நீங்க நல்லா என்ன கவனிச்சு பாருங்க. இந்த வீடியோ வந்து இப்போ 1.5 மணி நேரம் ஆச்சு. ஆரம்பிக்கும் போது என்ன எனர்ஜி இருந்துச்சோ அதே எனர்ஜி தான் இப்பவும் இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் பேச சொன்னாலும் இதே எனர்ஜியோட தான் பேசுவேன். ஏன் தெரியுமா? நான் பேசுறது ஒண்ணு உண்மை, ரெண்டாவது எனக்கு பிடிக்கும், மூணாவது என்ன தெரியுமா, நான் என்ன சொல்றேனோ அதை என்னால செஞ்சு காட்ட முடியும். அதனாலதான் எனக்கு அந்த எனர்ஜி இருக்கு. ஏன்னா நான் சம்பாதிக்காம பேசல. வாங்க உங்களை சூப்பரா சம்பாதிக்க, நீ சம்பாரிச்சியாப்பான்னு கேட்டா அதெல்லாம் நான் பண்றது இல்லைன்னு சொல்றது இல்ல. நான் என்ன சம்பாதிக்கிறேனோ, நான் என்ன முழு நேர தொழிலா பண்றேனோ அதை தான் நான் உங்கள்ட்ட ஷேர் பண்றேன். அதை தான் ஒரு கிளாஸ் ரூம் மாடல்ல ஷேர் பண்றேன். அதனாலதான் இந்த எனர்ஜி பாருங்க அப்படியே இருக்கு. பேசும்போது நிறைய நிறைய டைம் இருமுறேன்னா எனக்கு ஃபீவர் இருக்கு, த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கு, இருந்தாலும் என்னோட எனர்ஜி குறையுதா பாருங்க. ஏன்னா இந்த டாபிக் உள்ள வந்தாலே நான் என்ன சொல்றது, ஒரு ஒரு புது மனுஷனா மாறுவேன். ஏன்னா இது எனக்கு பிடிக்கும். ஒண்ணு பிடிக்குங்கிறத விட என்ன அர்த்தம், இதுல என்னோட லைஃப் ஸ்டைலே அந்த அளவுக்கு இதனாலதான் மாறி இருக்கு. எப்படி ஒரு பெரிய நடிகர் வந்து அவரோட அந்த இடமே பெரிய ஒரு எனர்ஜி மாறிடுது டோட்டலா. ஒரு ஒரு கோர்ட்டுக்கு போங்க, அந்த இடத்துல எப்படி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போங்க நெகட்டிவ் எனர்ஜி எப்படி இருக்கு, ஒரு ஹாஸ்பிட்டல் ஜிஹெச் போங்க எப்படி நெகட்டிவ் இருக்கு. அப்ப அதே மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்சன் வந்தாங்கன்னா அந்த இடமே எனர்ஜெட்டிக்கா மாறும். அதே மாதிரிதான் நான் மார்க்கெட்டுக்குள்ள வந்தேன்னா என்னோட எனர்ஜி அந்த 100% மார்க்கெட்டுக்குள்ள வந்துடும். ஏன்னா நான் அவ்வளவு அவ்வளவு ப்ராஃபிட்டை நான் மார்க்கெட்ல டேஸ்ட் பார்த்துருக்கேன். அவ்வளவு பேரோட லைஃப் ஸ்டைலை நான் மாத்திருக்கேன். அந்த கான்ஃபிடென்ட் என்ன மீறி பேச வைக்கும். அதான் விஷயம். புரியுதுங்களா? ஸோ அதனால இந்த வீடியோலாம் நீங்க பாருங்க. அது மாதிரி தேவையில்லாத நெகட்டிவ் கமெண்ட்லாம் நீங்க பண்ண வேண்டாம். தேவையில்லாதனா இந்த வீடியோ இவ்வளோ நேரம் இருக்கு, அவ்வளோ நேரம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, விஷயமே இதுல 15 நிமிஷம் தான் இருக்கு, ஆனா இதை போய் நீங்க 1 மணி நேரம் பேசுறீங்க. எல்லாம் எல்லாம் கரெக்டு தான். விஷயம்லாம் 15 நிமிஷம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா இந்த 15 நிமிஷத்து விஷயத்த நான் 1 மணி நேரம் பேசினாதான் நீங்க என்ன தப்பு பண்றீங்கன்னு உங்களுக்கு புரியும். தப்பு பண்றது புரியாம, அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு இடத்துல எலி செத்து கிடக்குன்னா முதல்ல எலியை தூக்கி வெளியில போடணும். அதை விட்டுட்டு சீக்கிரமா அப்ப எலியை தேடணும், எலியை கண்டுபிடிக்கணும், எங்கடா மூலையில செத்து கிடக்கும் அதை கண்டுபிடிச்சு தேடி உருட்டி கரட்டி வெளியே தூக்கி போட்டா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஆனா அதுக்கு 1 hour ஆகும். இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம், ரூம் ஸ்ப்ரே வாங்கி அடிக்கலாம், இல்ல ஒரு ஊதுபத்தியை வாங்கி கொளுத்தலாம். ஆனா அதுக்கு 1 நிமிஷம் தான் ஆகும் ஒரு ஊதுபத்தி எடுத்து கொளுத்தி வைக்கிறதுக்கு. ஆனா பிரச்சனை பெர்மனண்டா தீருமா? தீராது. ஊதுபத்தி முடிஞ்சோடனே மறுபடியும் எலி நார ஆரம்பிச்சிடும். அதே மாதிரிதான் மற்ற சேனல் மாதிரி நான் உங்களுக்கு அழகா அப்படியே ஸ்மார்ட்டா சொல்லி கொடுக்கலாம். என்னோட ஓன் நம்பர் கொடுக்க தேவையில்லை. உங்கள்ட்ட உட்காந்து மணிக்கணக்கா நான் பேச தேவையில்லை. நான் 2 அசிஸ்டண்ட்டை வச்சுக்கிட்டு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல மீட்டிங்கை போட்டுட்டு ஒரு கிளாஸுக்கு லட்சம் கோடின்னு வாங்கிட்டு உட்காந்துருக்கலாம். ஆனா நீங்க மாறாத வரைக்கும் உங்க பிரச்சனை மாறாது. அதனாலதான் உங்க பிரச்சனையை பத்தி நான் ஜாஸ்தியா பேசுறேன். நான் சொல்லி கொடுக்கணுங்கிறத விட இதுக்கு மேல நீங்க சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ, இதுக்கு மேல பணத்தை விடாதீங்கிறது தான் என்னோட இந்த சேனலோட பர்பஸ். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களையே சம்பாதிக்க வைக்க முடியும்னா நான் சம்பாதிக்காம இருப்பேனா? நான் ஒன்றும் என்ன சொல்றேன், சம்பாதிக்காம இல்லை. நான் நேத்து சொன்னேன் 7 விதமா நான் சம்பாதிக்கிறேன். கரெக்டா? ஆனா என்னன்னா இதுக்கு மேல நீங்க இந்த இண்டஸ்ட்ரியில பணத்தை இழக்கக்கூடாது. அதுதான் ப்ரியாரிட்டி. அதுக்கு மேல நீங்க பண்றது எல்லாமே நீங்க பண்ணலாம். இதுக்கு மேல நீங்க பணத்தை இழக்கிற ஐடியாவில தான் இருக்கீங்கன்னா நீங்க தயவு செய்து தொழிலை விட்டே போயிடுங்க. அதனாலதான் இங்க நம்ம பாக்குற வேலை செத்த எலியை தூக்கி போடுறது. அதனால டிலே ஆகத்தான் செய்யும். வீடியோ 1 hour ஆகத்தான் செய்யும். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு இது பிடிக்காது. ஏன்னா அதான் சொல்றேன், அதான் நான் சொல்றேன் உங்களுக்கு எல்லாம் எப்படின்னா 10 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும், டெய்லி 10,000 சம்பாதிக்கணும். அப்படிதானே உங்களை பழக்கி வச்சிருக்காங்க மார்க்கெட்ல. ஏன்னா அந்த மாதிரி இருந்தா தானே நீங்க அந்த வீடியோ பாக்குறீங்க, அந்த மாதிரி சொல்றவனோட மீட்டிங் தான் நீங்க அட்டன் பண்றீங்க. அப்படி உங்களை ட்ரெயின் பண்ணி வச்சாதான் அவன் அந்த பெரிய பணக்காரன் பணம் சம்பாதிச்சுட்டே உட்காந்துருக்க முடியும். அதுக்கு தான் புரோக்கர் அந்த வேலையெல்லாம் பார்க்கறது, அனலிஸ்ட்லாம் அந்த வேலை தான் பார்ப்பாங்க. உங்க தலையில கட்டுறதுக்கு, உங்களை அப்படியே மார்க்கெட்டுக்கு அகெயின்ஸ்டா பெரிய பணக்காரனுக்கு ஃபேவரா உங்களை பழக்கப்படுத்தி வைப்பாங்க. அது உங்களுக்கு என்ன ஆகும், கொள்றவன் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு சூப்பரா தெரியும். ஐயோ மார்க்கெட்ல கவனமா இருக்கணுங்க, பார்த்து பண்ணணுங்க, இப்படி பண்ணுங்க, பணத்தை இழந்துடாதீங்க, அதெல்லாம் சொல்றது உங்களுக்கு கடுப்பா தெரியும். ஆனா உண்மையிலே அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, எப்பா ஒரு தொழில் பண்றியா பார்த்து பண்ணுப்பா, தேவைக்கு அதிகமா பணத்தை போட்டுறாதப்பா, எங்கேயும் ஓவரா ரிஸ்க் எடுக்காதப்பா, கவனமா பண்ணுப்பா, யாரையும் நம்பாதப்பா, இப்படித்தானே சொல்லுவாங்க. அதைத்தான் நான் சொல்றேன். அதெல்லாம் உங்களால பண்ண முடியும்னா வாங்க, இல்லைன்னா வராதீங்க, விட்டுட்டு போங்க, போய் பிள்ளை குட்டியை படிக்க வைங்கன்னு நான் சொல்றேன். அதனாலதான் இந்த வீடியோ இவ்வளவு நேரம் ஆகுது. இல்லாட்டி நான் அழகா ஸ்மார்ட்டா விஷயத்த சொல்லிட்டு அழகா அப்படியே தேன் கலந்து
அப்படி பேசுகிற மாதிரி பேசிட்டு அழகாக உங்களை உள்ளே இழுத்து போட்டு எனக்கான 4 வீடியோ கொடுத்துட்டேன் போயிட்டு வாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். என்னோட பர்சனல் நம்பரை கொண்டு கொடுத்து என்னனாலும் நீங்கள் எனக்கு கேளுங்க, என்னனாலும் டவுட்னாலும் கேளுங்க. நீங்கள் உண்மையிலே கற்றுக்கணுங்க ஐடியா இருந்தால் அதுக்கான எல்லா முயற்சியும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஆனால் சும்மா போட்டு சும்மா நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரிலாம் இந்த பேட்டர்ன் இந்த கோர்ஸ் இருக்காது. உங்களுக்கு தகுந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் மார்க்கெட் இருக்காது. நான் இருப்பேன், ரியாலிட்டி அப்படி இருக்காது, யதார்த்தம் அப்படி இருக்காது. அப்போ அதெல்லாம் நீங்கள் ஜெயிச்சா மட்டும்தான் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்க முடியும். சும்மா வச்சுட்டு ஒரே ஒரு இண்டிகேட்டர் எடுத்து வச்சுக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு அப்படிலாம் இருந்தாலும் மார்க்கெட் வேலைக்கு ஆகாது. ஸோ அதனால் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். இப்போ நான் உறுதியாக சொல்ல முடியும். இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த வீடியோ எல்லாமே நீங்கள் புரிகிறபடி பார்த்துருந்தீங்கன்னா, சும்மா பேருக்கு பார்த்துருந்தீங்கன்னா அது நான் சொல்ல முடியாது. புரிகிறபடி பார்த்துருந்தீங்கன்னா இப்போ சார்ட்டை பார்க்குற வியூவே உங்களுக்கு மாறி இருக்கும். அதான் நான் உங்களுக்கு சேலஞ்சே பண்ணுறேனே. நீங்கள் உலகத்தில் போய் எந்த சேனலில் வேணாலும் யூடியூப் சேனல் எடுங்க, இவ்வளோ எளிமையான டெக்னிக்கல் வீடியோ, இண்டிகேட்டர் இல்லாத டெக்னிக்கல் வீடியோ, அந்த டெக்னிக்கலில் லாஸ் ஆனாலும் அதை சரி பண்ணுறதுக்கான என்ன சொல்கிறது ஒரு ஒரு லைவ் கோர்ஸ் எல்லா இடத்துலையும் கோர்ஸ் இருக்கும், வீடியோ மாடலில் இருக்கும், லைவாக இருக்காது. உங்களோட சேர்ந்து நான் சொல்லிக் கொடுக்கணும், ரியல் மார்க்கெட்டில் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தானே கற்றுக்க முடியும். அப்போ தானே நான் சொல்கிறது நடக்குதா இல்லையான்னு தெரியும். ரியல் மார்க்கெட்டில் ரியல் டேட்டாவில் ட்ரேட் பண்ணி சொல்லிக் கொடுக்கணும். உங்களை ரியல் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் எடுக்க வைக்கணும். அப்போ தானே நீங்கள் போய் யாரும் இல்லாதவங்க நீங்கள் மார்க்கெட்டில் ரியல் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்க முடியும். லைவ் கோர்ஸ் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. எல்லாமே முடிஞ்சு அதாவது 10-15 இண்டிகேட்டர் எடுத்து வச்சு டெக்னிக்கல்னு சொல்லி கொடுப்பாங்க. ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்காது, சைக்காலஜி இருக்காது, ட்ரேடிங் சிஸ்டம் இருக்காது, எதுவுமே இருக்காது. அதாவது மார்க்கெட்டில் பிடிச்சி உள்ள தள்ளுவாங்க. வெளியில் வர்றதுக்கு அவங்களுக்கு எந்த இதுவும் சொல்லி தர மாட்டாங்க. லைவ் மார்க்கெட்டில் அவங்களோட கோச்சிங் இருக்காது, லைவ் கிளாஸஸ் இருக்காது. அதிகபட்சம் 2 நாள் இருக்கும், 3 நாள் இருக்கும் ட்ரைனிங், அவ்வளோதான். அதோட வேற கட்டிடுவாங்க. அதுக்கே லட்சக்கணக்கில் வாங்குவாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். அப்போ இந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட சார்ட்டை பார்க்குற பார்வையே மாறும். ஸோ அதனால் சீரியஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்த விஷயங்கள் நீங்கள் ஒரிஜினலாக கற்றுக்கணுமா கற்றுக்கங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்க. இல்லையா லாஸ் பண்ணாதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸ் மட்டும் பண்ணாதீங்க. இல்லை நீங்கள் மார்க்கெட்டுக்கு உங்களால் முடியவே முடியாது நம்புறீங்களா, இந்த மார்க்கெட்டை விட்டுட்டு போயிடுங்க. வேறு ஏதாவது உருப்படியாக தொழில் பாருங்கள். இதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது. புரியுதுங்களா? ஸோ அதனால் இந்த வீடியோலாம் பாருங்கள். பிரயோஜனமான டவுட் இருந்தால் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பிரயோஜனமான டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற டவுட்டெல்லாம் பண்ணிங்கன்னா நான் டெலிட் பண்ணிடுவேன். நான் ஓப்பனாக தான் சொல்கிறேன், டெலிட் பண்ணிடுவேன். ஏன்னா அதை நான் சொல்கிறேன் இல்லையா, உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்கள் பார்க்க வேண்டாம். உங்கள் சௌரியத்துக்குலாம் இந்த விஷயம் இருக்காது. ஏன்னா நான் உண்மையை தான் சொல்ல முடியும் மார்க்கெட்டில். ஏன்னா நான் சொல்கிறது நாளைக்கு என்னை நம்பி கிளாஸுக்கு வரவங்களுக்கு இருக்கணும். உங்கள் சௌரியத்துக்கு நான் சொல்லிட்டு இல்லைன்னா இருக்காது. அது உண்மையை பேசிட்டோன்னா என்னைக்காக இருந்தாலும் அது உண்மை, அதுதான் உண்மைன்னு தெரிஞ்சு போயிடும். நீங்கள் இன்றைக்கி இல்லை 10 வருஷம் கழிச்சு வந்தாலும் இதுதான் உண்மை. அப்போ நான் இதே கெத்தோட இதே சவுண்டோட எல்லா இடத்துலையும் பேச முடியும். புரியுதுங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு பிடிக்கலையா, தயவு செய்து உங்களுக்கு 1000 சேனல் இருக்குது, லட்சம் சேனல் இருக்குது, அங்கே போயிட்டு நீங்கள் உங்களோட சர்வீஸை சிறப்பாக பண்ணுங்கள். இங்கே வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், அது மாதிரி கொஞ்சம் இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அனைவருக்கும் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.